Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புது டாபிக் பார்க்க போறோம், அதாவது எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஜூக்கு போயிருப்போம். ஜூக்கு போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. லைக் ஒரு அனிமல்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி என்னென்ன பேர், இந்த கதையெல்லாம், ஈவன் த சயின்டிஃபிக் பாலஜிக்கல் நேம்ஸ் இதெல்லாமே வந்து எழுதி அங்கங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஈவன் ஃபார் ட்ரீஸ் கூட நம்ம வந்து பார்த்துருக்கலாம். சரி, அப்போ அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, குரங்கு வந்து இருக்கும். அப்படியே குரங்குல இருந்து மனுஷன் வந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் போட்டு ஒரு போர்டை வந்து நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. லிட்டரலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச், ஒரு மனுஷன் வந்து எப்படி உருவானா ஆர் எதுல இருந்து வந்தான் அப்படின்றதுக்கான ப்ரப்போஸ் பண்றதுக்கான ஒரு பிக்சரைசேஷன் தான் அது. ஸோ அதுல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மனுஷன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எப்படி இருந்தான் அப்படின்றது நம்மளுக்கு அதில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, பட் அகெயின் நான் வந்து தேரி உண்மையா பொய்யாடுறதுக்கு நான் போக விரும்பல. பட் ஐம் டெல்லிங் அன் எக்ஸாம்பிள். என்ன ஆகுது, குரங்கு மாதிரி இருந்தான். குரங்கு எப்படி இருக்கும், ஃபுல்லா ரெண்டு கை 2 கால் யூஸ் பண்ணி நடக்கும், தாவி தாவி போகும் மரத்துக்கு மரம், உடம்பு ஃபுல்லா வந்து ஹேர்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களால வேர்பல் கம்யூனிகேஷன் கிடையாது. ஈவன் தேர் பிரெயின் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ நாட் அப் டு த மார்க். ஆனா பட் கொஞ்சம் இயர்ஸ் பாஸ் பை ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த பிக்சர் நீங்க பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். லைக் குரங்கு வந்து லைக் ட்ரெஸ் எல்லாம் போடாது. பட் அகெயின் கொஞ்சம் டெவலப் போகும்போது லைக் லீஃப் மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. பீப்புள் ஆதி காலத்து மனுஷன் குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா they buried their dead. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருந்தாங்க. So which means எனக்கு என்ன ஆகுதுன்னா, there is some change in the characteristics. கரெக்டா? So change in the characteristics தான் நம்ம என்ன சொல்வோம் ஜெனரலி எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ இப்படி இருக்கோம். இப்போ லைக் கரண்ட் இயர் வந்து 2025. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றதுக்குமே நம்மளுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு விஷயம் தான் அது. பட் ஸ்டில் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருந்தது ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து இப்போலாம் எப்படி மாறி இருக்கு, அந்த பீரியட் எல்லாமே, ஈவன் மனுஷங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, இதெல்லாமே வந்து நம்ம இந்த டாபிக்ல வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்னை வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுலேருந்து மனுஷங்களை உருவாக்குனது யாரு, இந்த ஒரு கொஸ்டின் ஸ்டில் இட்ஸ் லைக் டிபேட்டபிள் டாபிக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒருத்தவங்க வந்து ஒரு தியரிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கடவுள்லாம் கிரியேட் பண்ணாரு, ஈவன் ரிலீஜன்ஸ் எல்லாமே அதை தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, வி ஹேட் சம் அதர் லைக் ஸ்போர் ஃபார்மேஷன், ஸ்போர்ஸ் மூலமாக வந்துச்சு, இல்லாட்டி வேற கிரகத்துல இருந்து நம்ம இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சோம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த இதில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம going to technically define what is evolution. So evolution பார்த்தீங்கன்னா, it is nothing but an heritable change in the character of an organism. எனக்கு நான் heritable change அப்படின்னு சொல்றது அப்படியே it can be அப்படியே பரம்பரையா வருது. லைக் ஒரு ஜென்ரேஷனோட முடிஞ்சு போகாம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குமே இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், the heritable changes in one or characteristic. ஏன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தா அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்த்துருந்தோம். அப்போ அதில் என்ன ஆச்சு, குரங்கு வந்து 2 கை 2 கால் யூஸ் பண்ணி நடந்துச்சு, மரத்துக்கு மரம் தாவச்சு, உடம்பு ஃபுல்லாக ஹேர் ஆச்சு. ஒரு சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் மட்டும் எனக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உடம்புல ஹேர் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க தாவ ஆரம்பிச்சாங்களா? ஸோ எல்லா கேரக்டரிஸ்டிக், நாட் ஈவன் ஒன், டூ, மோர் தென் 2 கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது தான் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா evolution. Types of evolution வந்து பார்த்தீங்கன்னா, we have certain types. First one is going to be chemical evolution, organic evolution, cultural evolution. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட types of evolution. சரி, first let us talk about the chemical evolution. So chemical பேர்லே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், formation of simple organic molecules. So அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன organic molecules எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த evolution பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம், chemical evolution. Second one was organic. So development of life forms from simple to complex. எனக்கு என்ன ஒரு சின்ன ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட் டெவலப் ஆகுறது என்ன சொல்லுவோம், organic evolution. Third one வந்து பார்த்தீங்கன்னா, we have the structural or cultural evolution. So which means the progress in the IQ level. ஒரு person, ஒரு organism ஓட IQ level டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், let it be even from burying. ஏன்னா ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் சில ஜென்ரேஷன் வைஸ் வந்து they didn't bury. ஆனால் அதுக்கு அடுத்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க IQ லெவலில் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருந்துச்சு, பரி பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, ஈவன் they wore dresses also. இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஹியூமன் ப்ராக்ரஸ் இன் நாலேஜ், customs and society. இந்த மாதிரி எவல்யூஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சரல் ஆர் கல்ச்சரல் எவல்யூஷன். ஸோ ஒன்று வந்து கெமிக்கல், இன்னொன்று வந்து சிம்பிள் டு ஆர்கானிக் ஃபார்ம் மாறிச்சு, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆஃப் தி ஹியூமன் டெவலப்மெண்ட். எஸ், இப்போ நம்ம
நம்ம பார்க்க போகிறது ஆரிஜின் அண்ட் ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி எர்த். ஸோ அகெயின் எர்த் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது ஸ்டில் இஸ் அ கொஸ்டின் மார்க்காக இருந்தாலுமே நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபாசில் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி ஈவன் ரேடியோ கார்பன் டேட்டிங் இந்த மாதிரி டெக்னிக்கலாக வச்சு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு ஓரளவுக்கு நல்ல எஸ்டிமேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த எர்த் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆனப்போ இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் வந்து மேபி கண்டிப்பாக என்வரன்மெண்ட் சேஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும். ரொம்ப ஹாட்டாக அப்போ புதுசாக ஏதோ ஃபார்ம் ஆயிருக்கும். பிகாஸ் ஆஃப் கொலிஷன்ஸ் இந்த மாதிரி நல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருந்திருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக அந்த பொருள் என்ன இருக்குன்னு பார்த்தா லேட்டராக அது அப்படியே கூலாய் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கிரஸ்டாக ஃபார்ம் ஆச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஈவன் நீங்க வால்கேனோ வந்து எரப்ட் ஆச்சுன்னா அந்த நெருப்பு குழம்பு வந்து அப்படியே வலியும் அந்த வால்கேனோல இருந்து. அது லேட்டரா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே கூல் டவுன் ஆயிட்டு ஒரு சாலிட் கெட்டிகமான ஒரு பொருளா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சிமிலர் கான்செப்ட் தான். எர்த் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சப்போ ரொம்ப வந்து ஒரு ஹாட்டான ஸ்ட்ரக்சர், லேட்டர் இட் காட் கூல்ட் ஆஃப் ஒரு சாலிட் கிரஸ்ட் மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. தென் காண்டன்சேஷன் நீராவி வாட்டர் வேப்பர் என்னாச்சு கண்டென்சேட் ஆயிட்டு இட் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட் ஓஷன்ஸ். இப்படிலாம் நமக்கு வந்து நிறைய தெரியும். இன்னொரு தேரி சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். லைக் ரெண்டு பெரிய லைக் எப்படி சொல்றது, ஒரு சன் வந்து வெடிச்சு போயிட்டு நிறைய கேஸஸ்லாம் அப்படியே பிளாட் நெருப்பு குழம்பு மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிட்டு அந்த நெருப்பு குழம்பு என்ன ஆயிடுச்சு லேட்டா இட் காட் கூல்ட் ஆஃப் ஒரு சாலிட் கிரஸ்ட் மாதிரி எல்லாம் ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுதான் நம்ம எர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்க சில வாட்டர் பேப்பரோட ரியாக்ஷன்ஸ்னால வாட் ஹேப்பன் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஓஷன்ஸ் எல்லாம் அதுல ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இனிமே அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ திஸ் லைக் அ பிரீஃப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தேரி கொடுத்தாங்க லிட்டரி. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஓகே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஐ ஹேவ் சம் ப்ரூஃப், இவன் சொல்வான் இவன் ப்ரூஃப். ஸோ இல்லை என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தே ஹேவ் லைக் மெனி வியூஸ், எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ வி ஹேவ் சர்டன் தேரிஸ். ஓகே அதுலயுமே நான் 100% வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது இதுதான் வந்து தேரி. பட் ஸ்டில் என்னால் வந்து ஐ ஹாவ் சம் வேலிட் ஐடியா இதெல்லாம் இருக்கலாம் இதான் இருக்கலாம். சரி பேசிக் தியரிஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அல்ல ஃபர்ஸ்ட் தியரி தட் இஸ் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது த ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் தான் வந்து உலகத்தை படைச்சாரு. லைக் ஈவன் எல்லா ரிலிஜன்ஸுமே ஹிந்துசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தான் வந்து உலகத்தை படைச்சாரு. அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒரு ஆர்கன் செடி கொடி எல்லாத்தையுமே வந்து படைச்சாரு. சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஸோ எஸ் நெக்ஸ்ட் we have the second theory is theory of spontaneous generation. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா it is called as abiogenesis. so abiogenesis இந்த term வந்து first யார் காயின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it was coined by Thomas Huxley. ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லிட்ரலி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நான் லிவிங் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு செத்துப்போன பொருள்ல இருந்து உயிரே இல்லாத பொருள்ல இருந்தா எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன் மாலிகுலர் ரியாக்ஷன் எல்லாமே நடந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு உயிர் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்படின்றதான் நம்ம என்ன சொல்லுவோம் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் which is nothing but தியரி ஆஃப் abiogenesis அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். that is what நீங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நான் லிவிங் திங் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், இட் பி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஆக்சிஜன் லைட்னிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்தெல்லாம் எனக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. let it be. ஸோ கேன் யூ சி ஹியர் அமைனோ ஆசிட் இந்த மாதிரி சில ஒரு மெட்டீரியல்ஸ்லேருந்து எனக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், we call them as theory of abiogenesis. நெக்ஸ்ட் நம்ம இந்த தியரி வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு தியரி, பிக் பேங் தியரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ லிட்டரலி இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, let it be ஒரு பெரிய ஒரு some explosion happened, ஒரு giant explosion happened ஆயிட்டு அதுக்குள்ள செதறி போன மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே கூல் அவுட் ஆயிட்டு லேட்டா இட் ஃபார்ம் த எர்த். அதுதான் நம்ம பிக் பேங் தியரி அப்படின்ற விஷயமும் நம்ம வந்து இதுல சொல்லுவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிமிட்டிவ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். பிரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் இந்த வெடிச்சு செதறிச்சு பார்த்தீங்களா, அப்போ இந்த ஃபார்ம் ஆன இனிஷியல் ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் கண்டெய்ன்ட் அமோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருந்தது. அண்ட் இஃப் யூ ரிமெம்பர் இந்த வாட்டர் வேப்பர்ல என்னாச்சு லைக் கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமா லைக் cool out ஆயிட்டு later they formed into a structure we call them as what oceans rivers. இதெல்லாம் நம்ம கதையை வந்து படிச்சிருக்கோம். and again high temperature and UV rays எல்லாம் கூட நிறையவே இருந்திருக்கும். அது என்ன ஆச்சு லைக் ஸ்பிளிட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படியே ஹைட்ரஜன் ஆக்சிஜனா வந்து பிரிக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம எர்த்தோட ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have this big bang theory. So again last point, gases like carbon dioxide and other formed by the combination of ammonia methane and oxygen. இதெல்லாம் இப்படி தான் நம்ம கரெக்டாக நம்ம சொல்றோம். ஓகே நீ earth formation எக்ஸாம்பிள் கொடுத்த, பட் how come these and all formed பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வாட்டர் வேப்பர் அந்த கண்டென்சேஷன் ஆயிட்டு we had the formation of oceans. அந்த மாதிரி தான் எல்லாரோட ஒன்னா like literally we had the formation. Next one பார்த்தீங்கன்னா theory of biogenesis. First we saw what was abiogenesis which was like
உயிரற்ற பொருட்கள்ல இருந்தா எனக்கு வந்து இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பயோஜெனிசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். அண்ட் திஸ் பயோஜெனிசிஸ் தியரி term was coined by ஹென்ரி பாஸ்டியன். இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ஏபயோஜெனிசிஸ் யாரை பார்த்தோம், இஃப் யூ ரிமெம்பர் இட் வாஸ் காயின்ட் பை தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ இதுவே வந்து தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் காயின்ட் பை ஹென்ரி பாஸ்டியன். ஸோ இது என்ன இருக்கு, லைஃப் அரோஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், விச் மீன்ஸ் ஏற்கனவே உயிர் இருக்கிற ஒரு பொருள்ல இருந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, இன்னொரு பொருள் இன்னொரு ஆர்கானிசம் வந்து உருவாகும். உயிரில் இருக்கிற ஆர்கானிசம்ல இருந்து எனக்கு இன்னொரு ஆர்கானிசம் உருவாகுது அப்படின்றது தான் தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எப்படி சொல்றது, ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் ஃபார்மேஷன் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஈவன் ரிமெம்பர் நம்ம செல் தியரி பத்தி படிச்சிருப்போம். ஜஸ்ட் சிம்பிள் ஒரு கம்பேரிசன் தான். செல் தியரி வந்து பாத்தீங்கன்னா as you all know it was proposed by XII and XII அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆக்சுவலி நியூ செல் arises from the pre-existing cells அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். என்ன அர்த்தம், எனக்கு ஒரு செல் வந்து இட் கெட் ரெப்ளிகேட் ஆர் டிவைட் ஆகுது, which means like மைட்டோசிஸ் மியோசிஸ் புது புது செல்ஸ் எனக்கு ஃபார்ம். அப்ப உயிரோட இருக்கிற செல்ல இருந்தா எனக்கு இன்னொரு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தியரி சிமிலர் கான்செப்ட் தான். எனக்கு வந்து உயிரில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as theory of biogenesis, which is nothing but life arises from the pre-existing life. Next theory of chemical evolution. So chemicals அப்படின்னு நான் சொல்லும்போது லைக் let it be சில பிரிமிட் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடுத்தடுத்து உருவானாங்க, லைக் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் எனக்கு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது அதில் வந்து லைட்னிங்கோ இல்லாட்டி யூவி ரேஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது ஆர்கானிசம் உருவானாங்க அப்படின்றது நம்மளோட கெமிக்கல் எவல்யூஷன் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சில தியரிஸ். அதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஒப்பாரன் அண்ட் ஹால்டன் ஹைப்போதீசிஸ். இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் தீசிஸ் மாதிரி தான். ஸோ விச் மீன்ஸ் if the early atmosphere was reducing and had energy resources, that is UV lightning, organic compounds could be synthesized. அப்போ என்ன பண்றோம், சிம்பிளா நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல வந்து இந்த இந்த லைட்னிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஆர்கானிசம் வந்து உருவாச்சு அப்படின்றது இந்த ஒப்பாரன் ஹால்டன் ஹைப்போதீசிஸ் when it was proposed in the year like 1924 to 29 குள்ள அந்த தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. So literally like life originated from inorganic matter under the physical force. Literally a kind of ஒரு chemical evolution கான ஒரு கான்செப்ட் தான் இதுவுமே. எனக்கு உயிரோடு இல்லாத ஒரு பொருட்கள் இருக்கு, அது மூலமா என்ன பண்றது, லைட் சடனா லைட்டிங் வந்து பாஸ் ஆகுது. ஈவன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இஸ் ட்ரூ. சாணம், மாட்டு சாணம் இருக்குல்ல, கவுடங், அதுல வந்து அந்த லைட்டிங் படிச்சுனா தங்கமா மாறிடும் அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் மேபி இந்த தியரிஸ்மே இருந்திருக்கலாம். லைக் சம் எப்படி சொல்றது, I'm going to talk about like inorganic matter அந்த physical influence மூலமா படும்போது ஆர்கானிசம்ஸ் உருவாயிருக்கலாம் அப்படின்றது. அண்ட் இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I'm telling organisms உருவாயிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது there is nothing like டக்குன்னு அப்படியே ஓகே சடனா லைட்டிங் படுற ஒரு பொருள் மேல ஒரு மனுஷன் வந்து உருவாயிருக்கிறான் அப்படின்றது ஆர்கானிசம் அர்த்தம் இல்லை. அண்ட் ஆர்கானிசம் கேன் பி ஈவன் a cell also because cell லேட்டரா வந்து டெவலப் ஆகி ஆர்கானிசமா ஃபார்ம் ஆகுது. ஸோ டோன்ட் அசியூம் ஒரு ஆர்கானிசம் ஒரு உருவாகுது உயிர் உருவாகுதுன்னா எடுத்தோடனே மனுஷனா வந்து ஏஞ்சி நிக்க போறது கிடையாது. அந்த செல் உருவாயிட்டு லேட்டர் இட் would have developed into an organism அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the geological time scale and the major eras. இதுதான் சொல்லியிருப்பேன், eras which means எந்த வருஷத்துல யார் யார் இருந்தா அப்படின்றத பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் பத்தி எடுத்துக்கலாம். டைனோசர் காலம் மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு சர்டன் பீரியட்ல தேர் வாஸ் சம் கேட்டஸ்ட்ரோபிக் ஈவென்ட். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே நிறைய டைனோசர் எப்படி அழிஞ்சு போனாங்கிறதுக்குமே சில தியரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் வந்து பிரேக் ஃபயர்லாம் வந்து பிரேக் ஆஃப் ஆச்சு. அதுல வந்து நிறைய டைனோசர்லாம் செத்து போச்சு அந்த ஹீட் தாங்க முடியாம அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்கு, தியரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அகெயின் மேபி சில பேர் பார்த்தா டிசீஸ் வந்து இறந்து போச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பேர்ல என்னென்ன இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா the earth history ஜெனரலாக வந்து we can divide it into eras, that is periods சொல்லலாம் or epochs அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லுவோம். ஸோ the major eras அப்படின்னு சொல்லும்போது we have three, that is Paleozoic, Mesozoic and Cenozoic eras. ஸோ நம்ம எல்லாமே நம்ம லிட்டரலி அடுத்தடுத்து வந்து பார்க்க தான் போறோம். த்ரீ eras யாருங்க, மேஜர் eras வந்து இட்ஸ் கோயிங் டு பி Paleozoic, Mesozoic and Cenozoic eras. ஒரு eraஸ்மே நம்ம டீடைல்டாக வந்து பார்க்கலாம். So let's talk about the Paleozoic era. So the Paleozoic era வந்து பாத்தீங்கன்னா இது லிட்ரலி ஒரு மரைன் இன்வெர்டிபிரேட் ஃபாசில்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு கிடைச்ச ஒரு பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் ஃபாசில் சொல்லப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்து செத்து போகுதுன்னா அப்படியே அது மக்கி போய் எலும்பு கூட எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படிஞ்சிடும். அந்த சாயில படிஞ்சு இருக்கும்போது அது அந்த ஒரு காலக்கருதி அப்படி அழியாம இருக்கும். நம்ம ஈவன் நம்ம வந்து சொல்றோம் டைனோசர் வாழ்ந்தது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு
தியரி மாதிரி தான். பட் ஸ்டில் வி ஹேவ் சடன் ப்ரூஃப் டு கன்ஃபார்ம் த தியரி. எப்படி ஒரு எலும்புக்கூடு ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம், ஓகே இந்த எலும்புக்கூடு எனக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எப்படி கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? அப்படியே அது மக்கி போய் காலத்தை மக்கி மண்ணில் ஃபுல்லாக பொறிஞ்சு போய் நம்ம தோண்டி எடுக்கும் போது ஓகே வி ஹேவ் சடன் ப்ரூஃப் இதெல்லாம் இருந்திருக்கு, இந்த மாதிரி டைனோசர் எல்லாம் கூட இருந்திருக்குன்றதுக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கல் இந்த பெலோசோயிக்கால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இந்த மெரைன் அப்படின்னு சொல்லும்போது யார் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் பேஸ்ட், இந்த உப்பு தண்ணி மெரைன். கரெக்ட். அக்வாட்டிக்னா ஐ கேன் கன்ஃபார்ம் டு போத் உப்பு தண்ணி ஆஸ் வெல் அஸ் சால்ட், ரெண்டுமே நான் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மரைன் அப்படின்னு நான் சொல்லும்போது யாரும் சொல்ல ஃபுல்லாக அந்த உப்பு தண்ணி சி வாட்டர் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விச் டசன்ட் ஹேவ் எனி ஸ்பைனல் கார்ட். ஸோ மரைன் இன்வெர்டிபிரேட்ஸ் அதோட ஃபாசில் ரெக்கர்ஸ் கிடைச்ச காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெலோசோயிக் தான். ஸோ லேட்டர் என்னாச்சு, த vertebrates which mean both marine as well as terrestrial. ஆனால் எக்ஸெப்ஷன் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா birds and mammals first appeared. ஃபர்ஸ்ட் எனக்கு யார் இருந்தா அந்த பெலோசோயிக்கால we have records of marine invertebrates. அப்புறம் எனக்கு யாரு கிடைச்சா I have vertebrates specifically both marine, எனக்கு லேண்ட்லயும் இருக்கிறதையும் சரி வாட்டர்லயும் இருக்கிறதையும் சரி எனக்கு வந்து சில வந்து சாம்பிள்ஸ் எனக்கு வந்து கிடைச்சாங்க. பட் இதுல வந்து யார் இன்க்ளூட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து இன்க்ளூட், பிகாஸ் மேமல்ஸ்க்கான தனி காலகட்டமே நம்ம கிட்ட இருக்கு. அது எல்லாமே வந்து இதுல வந்து சேரவே சேராது, இதுல பெலோசோயிக்கால வந்து நமக்கு சேராது. ஸோ யார் அப்பியர் ஆனாங்க பெலோசோயிக்ல? ஒன்லி மெரைன் வெர்டிபிரேட்ஸ் சொல்லும்போது போத் லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் ஈவன் லைக் abundance of marine invertebrates-மே எனக்கு வந்து இந்த கிடைச்ச காலகட்டம் தான் இந்த பெலோசோயிக் இரா. If you look at this diagram, சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். Can you see the fossils எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சது. So this is what we are talking about. Next வந்து பார்த்தீங்கன்னா periods. First நம்ம என்ன Paleozoic eraன்னு சொல்லி பார்த்தோம். We defined what is the Paleozoic era. Now we are going to see about the periods, that is என்ன stages அப்படின்னு சொல்லலாம். Which means from oldest என்ன பண்றோம் அப்படியே லைக் ரிவர்ஸ் அப்போ oldest to youngest அப்படின்ற கான்செப்ட் வந்து போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா it is called as the Cambrian period. Second one we call them as Ordovician period. Third one is Silurian. Fourth one is Devonian. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய periods இருக்கு. I think we have the diagrammatic picturization here. ஸோ கம்பேரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யாரு மோஸ்ட்லி இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் யார், இல்லாட்டி வீர கிராபா இருக்கட்டும், இல்லாட்டி மதில் சில கடல் வாழ் முதுகெலும்பு இல்லாத பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரியன் பீரியட்ல வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் we have what Ordovician, that is which means freshwater fishes and mollusk. நான் mollusk அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்னேல்ஸ் நட் அந்த ஷெல் இருக்கிற creatures fishes எல்லாமே எனக்கு வந்து வந்த ஒரு பீரியட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Ordovician period. Next we have the Silurian. Silurian வந்து பார்த்தீங்கன்னா origin of jawed fishes. I have, can you see here, jawed fish அப்படின்னு சொல்லி என்ன jaws, which had jaws. ஏன்னா எல்லாத்துக்குமே jaws இருக்கும்னா கண்டிப்பாக சில jaws fishes நம்மளுக்கு இருக்கு. I think we have learned in our animal kingdom also. The jawed fishes எல்லாமே நம்மளுக்கு எந்த பீரியட்ல வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா Silurian period. And the next we had the Devonian, which means the age of fishes and the first tetrapods. Tetrapods எல்லாமே எனக்கு வந்து காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த Devonian, that is what we have given. So பார்த்தீங்கன்னா mostly வந்து lung fishes, low fishes and ray fin fishes இது எல்லாமே இந்த Devonian periodல எனக்கு வந்து originate ஆச்சு. Yes. Okay. Next நம்ம first 4 பார்த்தோம். அடுத்த மிச்சம் 3 again Mississippian, Pennsylvanian and Permian. Mississippian, Pennsylvanian and Permian. So இவங்க என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா we can have the picture here again. Mississippianல வந்து first amphibians, because நீங்க first பார்த்த 4த்துலயுமே நம்ம எதுலயுமே amphibians பத்தி பேசவே இல்லை. If you can see யாரை பத்தி பார்த்தோம், வெறும் அந்த mollusks பத்தி பார்த்திருப்போம், fishes பத்தி பார்த்தோம், jaws இந்த கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். We didn't mention anything about the யாரு amphibians or reptiles. So இந்த amphibians இருக்கட்டும் இல்லாட்டி reptiles, which means எனக்கு கடல்லையும் இருக்கும் லேண்ட்லயும் இருக்கிற மாதிரி எவால்வ் ஆன ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிசிசிப்பி பீரியட். இந்த டாபிக்ல மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸியா இருக்குமா இருக்கும். ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த இராஸ் கரெக்ட்லி. எதுல வந்து நீங்க மாத்தி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த amphibians and reptiles வந்து பார்த்தீங்கன்னா யூ கான் கோ அண்ட் ரைட் ஃபார் Devonian period because வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ ஆனால் அதில் நம்மளுக்கு இந்த எது கரெக்டான ஆன்சர் மிசிசிப்பியன் பீரியட் தான். ஸோ நம்ம அந்த பீரியட்ஸ் இராஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதா அது ஒரு ட்ரிக்கியஸ்டான பார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have the Pennsylvanian. ஸோ reptiles got evolved. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நிமிர்ந்து நின்று நடக்க ஆரம்பிச்ச ஒரு creaturesமே இருந்தாங்க. நெக்ஸ்ட் we have the Permian, which is mammal like reptiles appear. Can you see the transformation? First I had எப்படி சொல்றது amphibians இருந்த காலகட்டம், and next I have reptiles வந்தாங்க, and next I had the mammals kind of origin. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3வது யாரு Mississippian, Pennsylvanian and Permian period. Okay. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it is all about our first Paleozoicலோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் we are going to see about the Mesozoic period. ஸோ Mesozoic வந்து பீரியட் பார்த்தீங்கன்னா we call them as the golden age of reptiles அப்படின்னு இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். which is called as the golden age of reptiles பார்த்தீங்கன்னா Mesozoic era. எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனோசர்
that is Triassic period அப்படின்னு சொல்லுவோம். யாரு origin of egg laying mammals. So specifically நம்ம யாரெல்லாம் பார்த்திருக்கலாம், can you see here, பின்னாடி பக்கம் தெரிஞ்சிருக்கும். So direct varieties எல்லாமே mammals evolved from reptiles like ancestors, diversification after the Permian extinction. So அப்படியே evolve ஆகவே நமக்கு வந்து ஆரம்பிச்சாங்க, which is egg laying mammals அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். ஓகே, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோல்டன் ஏஜ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்த்தோம், we saw about the Triassic period and the next one is the Jurassic period, the third one is going to be the Cretaceous period. So first Triassic, second one is Jurassic and the next one is called as the Cretaceous period. So இப்போ வந்து Jurassic period பத்தி பார்க்கலாம். So Jurassic நான் சொன்னலையா ஸ்டார்டிங் Jurassic யார், நம்ம டைனோசர்ஸ் டாமினண்டா இந்த காலகட்டம் யாருன்னா இந்த Mesozoic periodல டாமினண்டா, we are not in the Paleozoic era, Mesozoicல தான் இருந்தாங்க. Mesozoic ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லும்போது Jurassic periodல ரொம்ப டாமினண்டான ஒரு காலகட்டமா இருந்துச்சு, which means even இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், appearance of the fossil bird யாரு, Archaeopteryx, which is nothing but a link between யாரு ரெப்டைல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் ஒரு கனெக்டிங் லிங்கா இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த Archaeopteryx தான், which was found specifically during the Jurassic period. அவங்க appearance ஆனதுமே Jurassic periodல தான். Next we had the Cretaceous period, which is nothing but the extinction of dinosaur. பாருங்களேன், எனக்கு வந்து Mesozoic periodல தான் வந்து லைக் எப்படி சொல்றது, I had my Jurassic one. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து Cretaceous periodல எக்ஸ்டிங்ஷன் ஆகி போயிட்டாங்க and more tooth birds. So emergence of modern birds. எனக்கு நார்மலா யாருன்னா டைனோசர், பறந்த டைனோசர்ஸ்மே நாளைக்கு Jurassic periodல இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த Cretaceous periodல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த இனமே மொத்தமா அழிஞ்சு போயிட்டு எனக்கு மாடர்ன் பேர்ட்ஸ்மாவே வந்து எனக்கு வந்து கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சான். இஃப் யூ ரிமெம்பர், கேன் யூ சி, உடனே அடுத்த பீரியட் முடிஞ்சு போச்சு. அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபௌட். Jurassic வந்து அழிஞ்சு போச்சுன்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட் கம் அண்ட் ஹிட், அதை டெம்பரேச்சர் தாங்க முடியாம இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் the third period is called as a Cenozoic. ஸோ பாருங்க மிடில் பீரியட் தான் யாரும் நம்ம டைனோசர் காலகட்டம் இருந்தாங்க, அழிஞ்சும் போய் முடிஞ்சாச்சு. And the third period is called a third era அப்படின்னு சொல்லலாம், we called as the Cenozoic era. It is called as the age of mammals. ஸோ நம்ம மிடில் பார்த்த இந்த Mesozoic era வந்து பார்த்தீங்கன்னா it was a golden age of we call them as dinosaurs. அப்படி reptile dinosaurs பார்த்துருக்கலாம். Can you see here? கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல் டைனோசர் இந்த காலகட்டமும் சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேர்ட் டைப் ஆஃப் எரா வந்து இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் as தி ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். இஸ் நத்திங் பட் Cenozoic era. இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் டிவைட் இன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as தி டெர்ஷரி பீரியட் அண்ட் the second one is called as தி quaternary period. ஸோ இந்த டெர்ஷரி அண்ட் quaternaryக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெர்ஷரி பீரியட்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா we had an abundance mammalian fauna. ஸோ ஃப்ளாரா அண்ட் ஃபானா அப்படின்னு படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஃப்ளாரா இடத்துல நிறைய பேர்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம் அண்ட் ஃபானா அப்படின்னு நான் சொல்லும் போது யாரு அனிமல்ஸ் பத்தி பேசியிருப்போம். சரி, அப்போ இந்த டெர்ஷரி பீரியட் என்னாச்சுன்னு பார்த்து நிறைய மெமாலியன் அனிமல்ஸ் எனக்கு வந்து உருவான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டிங்கன்னா பெலோசோயின். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இப்படி டெர்ஷரி பீரியட்ல வரக்கூடிய சில கேட்டகரிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் பெலோசீன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கோசீன், ஆலிகோசீன், மைக்கோசீன் அண்ட் பிளையோசின். இது எல்லாமே வந்து எது கீழே பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பீரியட்குள்ள இருக்கக்கூடிய கேட்டகரி. இஸ் கால்ட் as the age of mammals and the rise of man. ஸோ இதெல்லாம் யாரை பார்க்குறோம், மேமல்ஸும் இருந்தாங்க அண்ட் ஈவன் அனிமல்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்மே எவால்வ் ஆன காலகட்டம். கேன் யூ see here? Can you see here? Man like ape period, that is called them as hominoid அப்படின்னு வந்து நம்ம இது சொல்லுவோம். ஸோ எனவே பார்க்கலாம். பேலசின் வந்து பார்த்தீங்கன்னா placental animals. So placental mammals. So hope you know what is a placental mammal. Placental mammals அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the ecosine, hoofed mammals and carnivores. hoofed நம்ம யாரை சொல்லுவோம், hoof காலுக்கீழ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டமாக இருக்கா இல்லை ஹூவ்ஸ், லைக் அவங்க ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஹூவ் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே உருவான ஒரு காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பீரியட்ல ஈகோசீன் பீரியட்ல நிறையவே வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட் ஐ ஹேட் தி ஆலிகோசீன் which is nothing but the higher placental. ஒரு பிளசண்டா இருக்கக்கூடிய மேமல்ஸ் சின்ன சின்ன வெர்ஷன்ஸ் லைக் லோவர் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆலிகோசீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளசண்டல் மேமல்ஸ் கொஞ்சம் ஹையர் கேட்டகரி வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எலிஃபென்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே எனக்கு உருவான காலகட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலிகோசீன் அந்த பீரியட்ல தான் வந்து வந்தாங்க. நெக்ஸ்ட் we had the மயோசினோ. இந்த மயோசினோல வந்து பார்த்தீங்கன்னா or we can call it as what, மயோசீன் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லிக்கலாம். மயோசீன் பீரியட்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன் லைக் ஏப். இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் எனக்கு மேன் இவ்வளோ வரைக்கும் நம்ம யாரை பற்றி பார்க்கல, நம்ம பேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு காலகட்டம் பார்த்தோம், மேமல்ஸ்க்குன்னு தனியாக பார்த்தோம், எந்த கதையெல்லாம் பார்த்தோம். பட் அந்த ஏப் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் ஏப் லைக் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற ஹியூமன்ஸ்ல வார்த்தையை நம்ம இது வரைக்கும் எடுக்கல. ஆனால் இப்போ எடுக்கிறோம் எந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயோசீன் இந்த ஃபர்ஸ்ட் லைக் சிமிலர் இந்த குரங்கு மாதிரி வேலைகள். பிகாஸ் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் குரங்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சில கேட்டகரிஸ் இருக்கும். குரங்கு வேலை செய்யாத, குரங்கு மாதிரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, தாவிக்கிட்டு இருப்பாங்க,
ஈவன் நீங்க இப்போ இருக்கிற மங்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பனானாவை அழகா கிளீனா நம்ம குழந்தைகளுக்கு சூப்பரா உரிச்சிருவாங்க, அவங்க சூப்பரா வந்து உரிச்சு சாப்பிடுவாங்க, குழால இருந்து திறந்து தண்ணியை குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் லிட்டரலி தே ஹேவ் டெவலப். நம்ம டெவலப், அவங்க டெவலப் ஆயிட்டாங்களா இல்லை என்ன கதை, நம்ம அந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு கனெக்ஷனுக்கு அவங்களுக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கனெக்டிங் ஏஜ் வந்து எந்த பீரியட் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மயோசின் பீரியட்ல தான் வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட் வி ஹேட் தி பிளைசிசீன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் மேன், விச் இஸ் வி கால் தம் as what, ஹாமினின், நிமிர்ந்து நடக்கக்கூடிய கேட்டகரிஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேன் லைக் ஏப், மீன்ஸ் நான் சொல்ல 2 கை 2 கால் தாவி எல்லாம் தவழ்ந்து நடக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. காலுக்கு எழுவி யூஸ் பண்ணி வாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருந்தாங்க. they didn't walk properly at all. நேரா நடந்து நடக்கக்கூடிய கேட்டகரியே கிடையாது. ஆனா அந்த மாதிரி வந்த கேட்டகரி எந்த டெர்ஷரி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் த பிளைசின், which is nothing but the origin of man. ஹாமினின், 2 நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் நமக்கு வந்து இருந்தாங்க. ஸோ which is nothing but யார், நம்மளோட மூதாதையர்கள், பிரைமேட்ஸ், ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து எல்லாம் உருவான காலகட்டமே வந்து நம்மளுக்கு இந்த பீரியட் தான். Next we are going to see about the quaternary period. நம்ம tertiary period பத்தி பார்த்தோம். First origin man like ape like humans, human like apes மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன். சாரி, இந்த வந்து பார்த்தீங்கன்னா மேன் லைக் ஏப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா we call them as the quaternary period. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நடக்குது. One is going to be decline of large mammals and the beginning of human social life. லார்ஜ் பெரிய மேமல்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to talk about சில அனிமல்ஸ். இப்போ நான் வந்து இந்த உள்ளி மேமத்லாம் எடுத்துக்கலாம். since I was period, it's a different concept, but still அந்த மாதிரி சில மேமல்ஸ் அப்போ இருந்தது எல்லாமே இப்போ கிடையவே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, இன்னமே மொத்தமாக காணாமல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இது காலம் பெரிய மேமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹியூமன் சோஷியல் லைஃப் தொடங்கப்பட்ட பீரியட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குவாட்டர்னரி பீரியட் தான். சரி, அப்போ ப்ராப்பர் வந்து ஹியூமன் சோஷியல் லைஃப் தொடங்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி என்ன ப்ராப்பர், நான் சொன்னேன் இல்லையா, ஏர்லியர் ஆன்சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடை வந்து குக் பண்ணிலாம் சாப்பிடவே இல்லை, டேரெக்டாக அப்படியே ஃபர்ஸ்ட் ஹன் கூட பண்ணல. டு பி ஃப்ராங்க், அவங்க என்ன பண்ணல, லைக் ஃபர்ஸ்ட் மரத்தில் இருக்கிறது அப்படியே பிச்சு சாப்பிட்டாங்க. அவர் பேர் வந்து எங்கள் ஃபயர் இன்வென்ஷன்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹன் பண்ணாங்க, ஹன் பண்ணி அனிமல்ஸ் சாப்பிட்டாங்க. ஒரு பேரில் ஹன் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸே மரத்தை வந்து கொத்தி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே வை ஷுட் ஈட் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஹீட் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் லைஃப், எனக்கு சாப்பாடை சுட்டு சாப்பிட நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், they were not naked people. Dresses வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்பதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு ப்ராப்பரான சோஷியல் லைஃப் உருவான காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவாட்டர்னரி பீரியட் தான். ஸோ அதே மாதிரி டிக்ளைன் ஆஃப் மேமல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஐ டாக் அபவுட் திஸ் உள்ளி மேமல், ஐஸ் ஏஜ் பீரியட்ல. உள்ளி மேமல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தை நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், சில கேரக்டர்ஸ் இருக்கு. டியாகோ, வி ஹேவ் லைக் மேனி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். அந்த மேனி வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் உள்ளி மேமல். ஃபுல்லா இப்போ நார்மலா இருக்க எலிஃபென்ட் மேல லைக் மேம் அவங்களோட டஸ்க்லாம் எனக்கு உடம்பு ஃபுல்லாக புசு புசு முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி இட் வாஸ் லைக் டோட்டலி அழிஞ்சு போயிடுச்சு. ஈவன் சேபர் டூத் இந்த எல்லாமே வந்து பண்ண மொத்தமாக இப்போ கிடையாது, மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. டிக்ளைன் ஒரு பெரிய மேமல்ஸ் கேட்டகரி எல்லாமே அந்த அழிஞ்சு போன காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் லைஃப் வந்து நமக்கு உருவாச்சு. இதே குவாட்டர்னரி பீரியட்ல தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. சரி, இப்போ நம்ம இவ்வளோ கதை நம்ம பேசுறோம். சரி, எனக்கு இந்த பீரியட்ல இப்படி நடந்திருக்கு. நம்ம யாருமே இப்போ இருக்கிறவங்க யாருமே ஈவன் இதை கண்டுபிடிச்சவங்க கூட யாரும் அந்த காலத்துல இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஹவு கம் தேவர் ஏபிள் டு தேடி கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சுது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் சடன் ஃபாசல் டேட்டிங் மெத்தட்ஸ். சரி, அந்த ஃபாசல் டேட்டிங் மெத்தட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்கலாம். we have the relative dating and next one is called as the absolute dating, ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். relative dating and it's called as the absolute dating நம்ம வந்து பார்க்கலாம். So first let's talk about relative dating, which determines the age of the fossil by comparing it with rocks or the fossils of the known age. என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காலகட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க வச்சுக்கலாம். பி ஓகே, டைனோசர் காலகட்டத்தில் இது இருந்திருக்கலாம். அதே கண்டுபிடிப்பாங்க அந்த காலத்துல ஒரு லைக் ஒரு கல்லை வச்சோ ஒரு ராக்கை வச்சோ இல்லை அது ஏற்கனவே செத்து மடிஞ்சு போன ஒரு இடத்துல அதே இடத்துல பக்கத்துல இருக்கும் எல்லாமே அதை வச்சு கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு they were able to determine the age of that particular fossil. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டேட்டிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இந்த ப்ரிசைஸ் ஒரு ப்ரிசைஸ்டாகவே ஒரு ஃபாசிலோட எப்படின்னா யூசிங் ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லி டிபெண்டிங் அப்போ வந்து ஐசோடோப்ஸ். அந்த ஐசோடோப் டீகேயானதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு determine the age of that particular fossil. நீங்க சொல்லலாம் ஏஜ் ஆஃப் த பர்டிகுலர் ஃபாசில் தான் இப்போ எலும்பு கூடு கிடைக்கிது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஐசோடோப்ஸை வச்சுமே சரி ஆல்ஸ் பக்கத்தில் ராக்ஸ் ஓகே எவ்வளோ காலம் அதோட மெட்டீரியல்ஸை வச்சு நம்மளால வந்து ஈஸியாக கண்காணிக்க முடியும். ஓகே, next we are going to see about the biological evolution. So இந்த biological evolutionல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா
protobions, and next is called as the protoviruses. So what is this protobions and protovirus அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, protobions which is nothing but மாலிகூல்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், ரைட் சின்ன செதறி போன மாலிகூல்ஸ் எல்லாமே they assemble themselves, எல்லாமே வந்து ஒன்னா ஃபார்ம் ஆயிட்டு into simple droplets-ஆ வந்து they got form. அந்த சிம்பிள் droplets பேர் நம்ம என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, we name them as what? Liposomes. என்னாச்சு, நிறைய மாலிகூல்ஸ் செதறி இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே அவங்களே வந்து செல்ஃப் அசெம்பிள் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராப்லெட்ல ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, with enzymes like proteins-ஆ இருக்கட்டும், and even with the help of some rapid molecule multiplication also. செதறி இந்த மாலிகூல் ஒன்னா சேருது. இந்த கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் பார்க்குறீங்கன்னா, we call them as protobions. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய biological evolution யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, protoviruses. So which is nothing but formed from the coacervates with nucleoproteins. எல்லாம் பாருங்க, nucleoproteins ஓட யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட protoviruses. சரி, அதுக்கு we have some examples. இந்த வைரஸோட ஃபார்மேஷன் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் I have my appearance of what early protobion first picture தான் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, ஸோ earliest cells நம்ம எடுத்த வருது யார், செல் ஃபார்மேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. we already see like monera like cells, monera protists அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். if you remember again diversity இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து படிச்சிருப்போம். classification of living world அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம், monera and protista. சரி, ஒரு சின்ன recap எடுத்துக்கலாம். ஸோ மொனேரால வந்து பார்த்தீங்கன்னா mostly they will be containing clumps of nucleoproteins and embedded in the cell surface. Ancestors of modern bacteria and blue green algae இவங்க எல்லாமே எதுக்கில வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனேரா as a son more. நம்ம இந்த மொனேரா பற்றி இப்போ நிறைய ஆல்ரெடி பார்த்துட்டோம். So that's why I'm moving on. If you want you can just go through that particular topics also. So nucleoprotein வந்து பார்த்தீங்கன்னா nothing but, can you see here, டோட்டலி அதை எவ்வளோ இருப்பாங்க. அண்ட் நோ ட்ரூ நியூக்ளியஸ், எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூக்ளியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு இருக்காது. எல் பி ஹேவிங் அ வெரி புவர்லி டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரேன் மொனேராவை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல் பி லைக் ப்ரோகேரியாட்ஸ். என்ன அர்த்தம், நியூக்ளியர் ரீஜன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. விச் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லை சுற்றி வந்து எனக்கு வந்து யார் இருப்பா, ஐ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர்லி டெவலப் நியூக்ளியர் மெம்பரேன். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன்லாம் எதுவுமே இருக்காது. புவர்லி ஒரு இர்ரெகுலர் ஷேப் நியூக்ளியஸ். விச் மீன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், நியூக்ளியஸும் சரி சைட்டோபிளாசம் செல்லான்ஸ் எல்லாமே ஒரே குழப்பி ஒரு கும்பலாக தான் இருப்பானே தவிர நியூக்ளியஸ்க்கு ஒரு தனி சப்ஸ்டன்ஸ் மாதிரி எனக்கு இருக்கவே இருக்காது. அவங்க எல்லாமே எந்த கேட்டகரி கீழே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனேரா கீழே கேட்டகரி. பட் ஏர்லி செல்லர் ஆர்கனைசேஷன் இஸ் வாட் வி ஹேவ் ப்ரொஜெக்டட் ஹியர். தே வர் ஆல்சோ லைக் ப்ரோகேரியாட்ஸ். நியூக்ளியர் மெம்பரேன் ப்ராப்பராக டெவலப் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோட்டிஸ்டா. ப்ரோட்டிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் யூ see here, எனக்கு வந்து ப்ராப்பராக நியூக்ளியர் ரீஜன் ஒன்று இருந்துச்சு, தனியாக சைட்டோபிளாசம் ரீஜன் ஒன்று இருக்கு. சைட்டோபிளாசம் ரீஜன் எனக்கு யார் இருந்தா, ஐ ஹேட் மை செல் ஆர்கனல்ஸ் ஆல்சோ. விச் மீன்ஸ் டெக்னிக்கலி எனக்கு ப்ரோட்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆல் யூகேரியாட்ஸ். எனக்கு நியூக்ளியஸ் சூப்பராக ப்ராப்பராக நல்லா டெவலப் ஆயிருந்தாங்க. அவங்கள வந்து தேவர் லைக் புவர்லி டெவலப், வி கால் தம் ப்ரோகேரியஸ், இவங்க யூகேரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எனக்கு இந்த மொனேரா ப்ரோட்டிஸ்டாக்கு உள்ளக்கூடிய ஒரு சின்ன கம்பேரிசன். விச் மீன்ஸ் எனக்கு இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒரு ரீஜன். ஓகே, இந்த ரீஜனுக்குள்ள தான் இவன் இருப்பான் பிரிஞ்சிருது. ஆனால் மொனேரால பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்ரி திங் வாஸ் லைக் ஒரு கும்பலா அப்படியே கச்சக்கச்சான இருந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சரியா? Next we are going to talk about the food adaptations. So adaptations அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யார் ஃபர்ஸ்ட் we saw இந்த யார் இருந்தா இப்போ எப்படி அடாப்டேஷன் மாற ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, as a natural sources decline. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே பாருங்க, early cells develop. சரி, நேச்சுரல் ஃபுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இயற்கையாக கிடைச்சபடி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், வேறு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, early cells evolve from parasitism, saprophytism, predation and chemosynthesis coming under photosynthesis also. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். சரி, first one let us talk about the parasitism. So parasitism, let's say mode of nutrition எடுத்துக்கிட்டோம்னா, parasites என்ன பண்ணுவாங்க, they will be எப்படி சொல்றது, they will be intaking their food, they will be like getting their nutrition from what, live source, parasites. உயிரோட இருக்கிற ஆர்கானிசம் மேல அப்படியே சக்குன்னு அட்டாச் பண்ணிக்கிட்டு அப்படியே நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க. we call them as parasitism or parasitic mode of nutrition. இதுவே நீங்க சாப்ரோஃபைட்டிசம் வந்து பாத்தீங்கன்னா, டீகம்போஸ் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிறதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, we can see the mushroom bread mold ரொம்ப பக்காவான எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸ்பைரி, பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸ்பெசிஃபிக் பிரெட்டுக்கு நீங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு 4-5 நாள் பிரெட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சு போச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், அந்த பிரெட்டுக்கு மேல வந்து நிறைய ஃபங்கஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரி, அந்த ஃபங்கஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக எப்படி நடக்குது, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஆல்ரெடி இருக்கும்போது இருக்கும்போது தான் இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, அதற்கு நியூட்ரிஷன் எல்லாமே செக் பண்ணி அவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க.
ஸோ ஒரு டெட் அண்ட் டீக்கிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய கேட்டகரி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சாப்ரோஃபைட்டிசம் ஆர் சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காயிங் டு பி ப்ரெடேஷன் ஆர் அனிமலிசம் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆர்கானிக்ஸை அப்படியே அழிச்சு நான் வந்து சாப்பிட போறேன். இதே நீங்க பாராசைட்டிசமும் பார்த்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட் தான். பட் ஸ்டில் என்ன சொன்னேன், ஒரு ஆர்கானிசம் இன்னொரு லைவ் ஆர்கானிசம் மேலே ஒட்டிட்டு நியூட்ரிஷன் சக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சாவடிக்க மாட்டாங்க, செத்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரெடேஷன் அனிமலிசம்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஆர்கானிசம் மேலே அழிச்சு தான் அவங்களும் உயிர் வாழ முடியும் லிட்டரலி. ஏன்னா இது நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலர்லி ஒரு இடத்துல அந்த மாதிரி விஷயம் தான். லைக் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. சார்ல்ஸ் டார்வினோடது ஒரு ஆர்கானிசம் உயிர் வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்க என்ன அவங்க வந்து மாத்திக்க விரும்பணும். ஈவன் ஒரு அனிமலை சாப்பிட்டாகணும், நீ சாப்பிட்டுதான் அவன் உயிர் வாழ்றதுக்கு. இல்ல நான் அனிமல் சாப்பிட மாட்டேன், ஐ won't eat, I have only plants, you will not be able to survive. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அண்ட் கான்செப்ட் ப்ரெடேஷன் அனிமலிசம். இஃப் யூ வாண்ட் டு சே லைக் எப்படி சொல்றது, they consumed on other, they lived, அழிச்சு சாப்பிட்டு தான் உயிர் வாழ ஆரம்பிச்சாங்க. யார் வேணுமோ ஈவன் சீல கூட பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான். கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் இருக்கும். ஃபிஷஸ்க்கு யார் பண்ண சாப்பாடு டெய்லியுமே போட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணும், ஒன்னுத்த அழிச்சுதான் ஒன்னுத்தால வந்து இல்லைங்களா பேக் எடுத்து வந்தீங்க. நீங்க சாவி இல்லதான் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். ஓகே ஓ சரி 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 சார் ஓகே ஓகே சார்கிட்ட கேட்டீங்களா என்டர் பண்றதுன்னு? போகும்போது கேட்டுருங்க. சரி போகும்போது கேட்டுருங்க, முடிச்சுட்டு போகும்போது கேட்டுருங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா கீமோசிந்தசிஸ் அண்ட் photosynthesis. ஸோ photosynthesis கான்செப்ட்னா என்ன, இதுல வந்து ப்ரெடிஷன்ல வந்து நான் இன்னொரு ஆர்கானிசமா அழிச்சு நான் வந்து உயிர் வாழ போறேன். லிட்டரலி நான் இந்த ஆர்கானிசம் அழிச்சு உயிர் வாழ போறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நார்மலா இப்போ நம்ம வந்து குத்தி கொலை பண்ணி சாப்பிட்டு தான் உயிர், ஐ மீன் ஃபிஷஸ் அழிச்சு சாப்பிட்டு எடுத்துக்கலாமே. ஃபிஷஸ் அழிச்சு சாப்பிட்டு நான் உயிர் வாழ போறேன். ஃபிஷஸ் தான் என்னோட ஃபுட், சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். என்ன பண்ணுவேன், ஃபிஷஸ் சாப்பிட்டு தான் ஆகணும். ஐ ஹேவ் டு கில் தம் அண்ட் ஐ ஹேவ் டு கன்சியூம் தம். நான் உயிர் வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அனிமல்ஸ்கோ பிளான்ட் ஈவன் ஃபார் செல்ஸ் ஆல்சோ. சில செல்ஸ்க்கு இந்த விஷயம் நடக்கும். லைக் தே வில் டிஸ்ட்ராய் ஒன் செல். இதெல்லாம் நம்ம படிப்போம். எனவே நம்ம கேரக்டர்ஸ் இருக்கு. பட் அப்கமிங் டாபிக்ஸ்ல இருக்கும். வில் லேர்ன் அபவுட் தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீமோசிந்தசிஸ் ஆர் photosynthesis. ஸோ photosynthesis தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா they will not be depending on other organisms, but instead அவங்க என்ன பண்ண போறாங்க, they will be depending upon raw agents like raw materials like யார் sunlight, chlorophyll, water, oxygen. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உயிர் வாழ்ந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we have this plants, பக்காவான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா these are the evolution in the early nutrition has declining to the food resources. Okay, now we are going to see about the increase in free oxygen. So increase in free oxygen பார்த்தீங்கன்னா photosynthetic organisms, as you all see like இந்த ஃபோட்டோ ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஜாஸ்தியாக என்ன ஆக போகுது நிறைய. பிகாஸ் இவங்க என்ன பண்ணாங்க இந்த photosynthetic organisms அப்படின்னு சொல்லும்போது they into carbon dioxide, நிறைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு தான் they were giving out oxygen. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆச்சு, நிறைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நிறைய ஆக்சிஜன் வெளில விடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, நிறைய ஆக்சிஜன் வந்து it kept on increasing. சரியா, அதே சமயத்தில் ஆக்சிஜன் வந்து இட் கம்பைன் வித் மீத்தேன் ஆஸ் வெல் அஸ் அம்மோனியா. இந்த மாதிரி கம்பைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வாட், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஃப்ரீ. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சுக்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷன். Yes, now I'm moving on. Evolutionary significance. So significance அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா first important point, it led to the evolution of prokaryotes and eukaryotes. And I think I already talked something about this prokaryotes and eukaryotes. Also differentiate நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் தான் the nucleus. நியூக்ளியர் ரீஜன் இஸ் வெரி பக்காவான எக்ஸாம்பிள். நியூக்ளியஸ் எப்படி இருந்திருக்கும் ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா they would have been like எப்படி சொல்றது, ஒரு புவர்லி டெவலப் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர், இர்ரெகுலர் ஷேப்டாக இருந்திருப்பாங்க. வேர் த நியூக்ளியர் ரீஜன், சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி தான் இருந்திருக்கும். இதுவே நீங்கள் வந்து யூகேரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸில் இருக்க எல்லாம் பக்காவான ஷேப். நியூக்ளியஸ் ஆட் வெரி டெவலப் நியூக்ளியர் மெம்பரைன் ஆஸ் அ நியூக்ளியர் ரீஜனும் இருக்கட்டும், இப்படி சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன் எல்லாமே வந்து நல்லா தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி பார்க்க முடிஞ்சதாக வந்து இருந்துச்சு. சரி, இப்போ now we are going to see about the experimental approach and fossilization. ஸோ ஒரு உயிர் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் நான் கொடுக்குறது எடுத்துக்கலாமே. அதில் ஒரு ஃபேமஸ் என்ன கேட்டிங்கன்னா யூரிமினர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஆக்சுவலி 1953 வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், எஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் கான்செப்டில் தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா stimulated early earth conditions to study the abiotic synthesis of organic animals. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, abiotic மெட்டீரியல்ஸ்
வச்சு நான் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து நான் லைஃப் ஃபார்ம் வந்து நான் உருவாக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் த மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் அமோனியா இருக்கட்டும், மீத்தேன், ஹைட்ரஜன், இது எல்லாமே என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை நான் வந்து பாஸ் பண்ண போறேன். அண்ட் வாட்டர் வாஸ் லிட்டரலி பாயில்ட் அப் டு 80 degrees Celsius டு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்றேன். இட் வாஸ் கண்டென்ஸ் அண்ட் ரீசைல். இந்த மாதிரி நிறைய என்ன பண்றேன், 3 கேஸை மிக்ஸ் பண்றேன் அண்ட் வாஸ் லைக் ஸ்பார்க் எலக்ட்ரிசிட்டி ஸ்பார்க் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். வாட்டர் பாயில் அந்த இதுமே லைக் ஸ்டீம் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி இட் வாஸ் லைக் ரீசர்க்குலேட்டட். இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, I had the formation of amino acids like glycine, alanine, beta-alanine, aspartic acid. இதெல்லாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, if you remember in biomolecules சாப்டர் வந்து படிச்சிருப்போம். அந்த பயோமாலிக்யூல் தெளிவா தெரியும். இவங்க எல்லாமே தான் யாரும் ஒரு லைஃப் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகணும்னா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படும். எனக்கு வந்து அப்போ ஒரு பேசிக் லைஃப் உருவாகணும்னா இவங்க எல்லாம் தேவை, இவங்க வந்து தேவை. அப்போ எனக்கு இதோட ஃபார்மேஷன் அப்போ என்ன அர்த்தம், கண்டிப்பா ஒரு லைஃப் இது வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது. என்ன பண்ணேன், ஒரு ஒண்ணுமே இல்லாத லைக் ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்து I was able to prepare a factor which will lead to the formation of a living thing. அப்படின்றது வந்து நம்மளோட யூரி மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி டயக்ராம் பத்தி தெரிஞ்சிருக்கும். பாயிலிங் வாட்டர் அது கன்சிடர் அந்த ஸ்டீல் நான் கொண்டு வரேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் கேஷியஸ் மிக்சர் எல்லாமே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஸ்பார்க் நான் வந்து இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மூலமா நான் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்றேன். அட் லாஸ்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் வாட்டர். நினைச்ச மாதிரியே எனக்கு தேவையான மீடியம்ஸ் எல்லாமே கிடைச்சது. அதான் என்ன ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லைஃப் கிரியேட் ஆகிறதுக்கு இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வச்சுமே என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது லிட்டரலி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இட் டெமான்ஸ்ட்ரேட் தி abiogenetic synthesis of organic compounds. ஸோ abiogenesis, theory of abiogenesis நம்ம வந்து பார்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் நிறைய theory of abiogenesis, biogenesis concept. இது வந்து பார்த்தீங்கன்னா abiogenesis கான்செப்ட் தான் இது வந்து நம்ம கொண்டு வரும். ஸோ லேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிச்சு, ப்ரொடியூஸ் ஆல் அமைனோ ஆசிட் நைட்ரஜன் பேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே நம்ம யாரை பார்த்துருப்போம், அமைனோ ஆசிட் நைட்ரஜன் பேஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமெம்பர் படிச்சிருப்போம். ஸோ பேசிக்கான விஷயமே இந்த யூரியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நம்மளால வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, we are going to see about the evolution. Edoda evolution of we are going to see about the evolution of biological evidences. First one வந்து பார்த்தீங்கன்னா, we are going to see about the paleontological evidences. So paleontological evidensesல வந்து பார்த்தீங்கன்னா யாரை பத்தி பார்க்க போறோம், we are going to see about the paleontology. Next we are going to see about the fossilization. இது ரெண்டுத்தையுமே பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ paleontological evidence, paleontologyனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி ஆஃப் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப், அதாவது ஆதி காலத்து லைஃப் என்னென்ன இருந்துச்சு எப்படி படிச்சோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஃபாசில்ஸ், அவ்வளவுதான். இதுதான் பேலண்டாலஜி. ஸோ ஏன்ஷியன்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு, யார் இருந்தா, என்ன ஃபுட் ஹேபிட்ஸ், என்ன ஹேபிட்டாட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்மளால டிமைன் பண்ண முடிஞ்சுதுன்னா அந்த ஸ்டடிக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as the paleontology. It is called as a true witness of evolution because அந்த ஃபாசில் எலும்புல கரெக்டான அப்ராப்ரியேட் வேல்யூ இதுக்கு சொன்ன கதையெல்லாம் எழுதிட்டு போகலாம். பட் எனக்கு ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மேலே எனக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ப்ரூஃபாக வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசிலைசேஷன். ஸோ ஃபாசிலைசேஷன் என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் மேமல், அதாவது ஒரு பிளான்ட்டா இருக்கட்டும் இல்லாட்டி அனிமலா இருக்கட்டும் அப்படி செத்து போயிட்டு மக்கி போயிட்டு அப்படி டீகம்போஸ் ஆயிட்டு ஒரு ராக் மாதிரி செடிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, எலும்பு கூட அதை மக்கி போய் புதஞ்சிருக்கும், அப்படி பதிஞ்சிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக் வி கால் தம் அஸ் ஃபாசிலைசேஷன். சரியா? இப்போ இந்த ஃபாசிலைசேஷன் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, we have the actual remains, the petrification, the concepts எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, now let us see then actual remains. So which means எனக்கு யார் இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து செத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, let it be like ஒரு டாக் இறந்து போச்சுன்னு எடுத்துக்கலாம். அந்த அனிமல் இறந்து போனோடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். obviously what will happen, இருக்க ஃப்ளஷ் மசில்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ், நம்ம வரக்கூடிய சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் பார்க்குறது எல்லாமே முடிஞ்சு டீகம்போசஸ்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்சு போயிட்டு கடைசியாக யார் நிற்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீத், பல்லு, ஈவன் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ், போன்ஸ், இதெல்லாமே என்ன ஷெல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரிசர்வ் மக்கி போய் புதஞ்சு போயிருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி இருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பை செடிமெண்ட்ஸ், சால்டி, ப்ரிவென்ட்ஸ் டிகே. ஸோ இது லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் வந்து உல்லி மேமத் இன் சைபீரியன், பாம்பே ஹியூமன்ஸ். ஸோ பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்றது ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலி அதில் வந்து வால்கனோ வந்து இட் வாஸ் எரப்டட். நிறைய பேர் தூங்கிக்கிட்டு இருந்த போதே அது ஒரு வால்கனோ வந்து எரப்ட் ஆச்சு அப்படின்னு அந்த காலத்தில். அப்போ நிறைய பேர் தூக்கத்திலே வந்து அந்த வால்கனோட ஆஷஸ்க்கு வந்து பலியானாங்க. அந்த சூடு அப்படி வால்கனோவில் ஃபுல்லாக மூழ்கி போயிட்டாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலி எந்த பொசிஷனில் இறந்து போனாங்களோ அப்படியே லிட்டரலி தேவர் லைக் ப்ரிசர்வ்ட்.
ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எல்லாமே பக்காவாக ப்ரிசர்வேஷன்ஸ். ஈவன் உள்ளி மேமத்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எலும்புக்குள்ள அச்சசல் அப்படியே அந்த சாயிலில் புதஞ்சு டீகே ஆகாமல் நமக்கு வந்து இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிஃபிகேஷன். ஸோ பெட்ரிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? பெட்ரிஃபைடு விச் மீன்ஸ் த பாடி இஸ் ரீப்ளேஸ் பை மாலிக்யூல் பை மாலிக்யூல் வித் மெல்ஸ். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இறந்து போகுது, அதில் இருக்க ஃப்ளஷ் மசில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டிகம்போஸ் ஆகி போயிடுது, அந்த போன்ஸ் பார்ட் ரிமைன் ஆகுது. அந்த போன்ஸ் பார்ட் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பிகாஸ் அது மேலே சில செடிமெண்ட்ஸ் எல்லாமே சேர ஆரம்பிக்கும் காலப்போக்கில். இட் பி ஃப்ரம் த சாண்ட், இட் பி ஃப்ரம் த வாட்டர், அது மேலே சாண்ட் பதிஞ்சு மினரல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா I'll be able to preserve. ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் அதில் என்ன இருந்துச்சுன்றத நமக்கு லாஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே இதில் வந்து நிறைய இருக்கும். கேன் யூ see here ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பெட்டர் மாலிக்யூல் பை மாலிக்யூல் ரீப்ளேஸ்மெண்ட் ENT which is nothing but பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்குது, ஒரு பூச்சி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த லீஃப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தண்ணியில் இருக்குது, பக்கத்தில் தண்ணி அப்படியே காலப்போக்கில் அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போகுது, அப்படியே அடிச்சிட்டு போயிடாது அந்த கிரீன் டீகம்போஸ் மினரல்ஸ் எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில்டராகி போயிடுது. ஃபில்டர் போது காலக்கட்டத்தில் எனக்கு என்ன ஆகுது, அட்லீஸ்ட் அப்படியே கல் மாதிரி ஃபுல்லாக உள்ளுக்கு எல்லாம் உறிஞ்சு போய் கல் பதிஞ்சு எதை ஹார்டாக யார் கெட்டிங் மாக்கி போயிடுறாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும், அந்த தண்ணியில் சில மினரல்ஸ் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட். கரெக்ட். அப்போ ஃபைனலாக I'll be having பெட்ரிஃபைடு ஃபார்ம். கடைசி மினரல்ஸ் எல்லாமே ஓடிட்டு ஒரு பக்காவான ஒரு ஃபார்ம் வந்து எனக்கு இதில் வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மோல்ஸ் அண்ட் கால்ஸ். ஜஸ்ட் நோ வி சா கரெக்டாக பாடி லீஸ் அண்ட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் I'll be having the cavities filled with பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணிலாம் அடிச்சு டீகம்போஸ்னா மேலே இருக்கிற கேவிட்டி, இப்போ தண்ணி அடிச்சிட்டு போகுதுன்னா தண்ணி இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், அது மேலே அப்படியே பதிஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த கேவிட்டிஸ் ஆர் கெட்டிங் ஃபில்ட் வித் வாட் மினரல்ஸ். வி கால் them as காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வி கால் them as what கார்போலைட்ஸ். fossilized phases reveal the prehistoric diet. ஏன்னா நீங்கள் நியூஸ் கூட நிறைய பார்த்துருக்கலாம், நியூஸில் கூட வேண்டாம், ஒரு ஹியூமன் பீங் இறந்து போயிட்டான்னு லைக் கைண்ட் ஆஃப் டெத் மர்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈவன் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு கூட we will be able to analyze ஓகே அவங்க எப்படி இறந்து போனாங்க, whether it was because of the poison consumption. ஏன்னா அந்த சாப்பாடில் ஃபுட்டுமே சம்டைம்ஸ் will be there. அந்த மாதிரி இப்போயே லைக் 1 or 2 days செத்து போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு சில ஈவன் அந்த ஐசேஜ் மேன் அந்த காலகட்டத்தில் இறந்து போன சில நம்மளுக்கு ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, அவங்களோட பாடிஸ் எல்லாமே காலப்போக்கில் ப்ரிசர்வ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் வந்து ஈவன் வாட் ஃபுட் வி ஏட் அப்படின்ற வரைக்குமே அவங்க வயிற்றில் இருந்துச்சு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பக்காவான ப்ரிசர்வேஷன் நேச்சுரலாகவே they would have like preserved. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா can you see it? ஒரு டைனோசர் இறந்து போயிருக்கு, அப்படியே அந்த மக்கி போய் மண்ணில் வந்து பதியுது, அப்படியே காலப்போக்கில் தண்ணிலாம் வர மினரல்ஸ் எல்லாமே வந்து தண்ணி அடிச்சுட்டு போக அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே அதில் வந்து பதியுது. ஒரு காஸ்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோல்டு மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் தி கார்பரேட் இஸ் நத்திங் பட் ஆர்கானிக் ஃபேஸ். ஈவன் அந்த ஃபேஸஸ் அந்த ஷிட் அவங்க எக்ஸ்க்ரீட் ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அனலைஸ். Next we are going to see about the evidences from the comparative anatomy. Comparative anatomy ன்னு கேட்டிங்கன்னா it is nothing but the similarities in the structure obviously will indicate the evolution. இப்போ சொல்கிறோம் இல்லையா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ஃபர்ஸ்ட் குரங்குது, இப்போ மனுஷன் இருக்கான், சம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பட் ஸ்டில் எப்படி வந்தாங்கன்றதுக்கு ஒரு எவல்யூஷன். குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சில பனானா சூப்பராக பிச்சு சாப்பிடும், மனுஷங்களும் அதே பண்ணுவாங்க, நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் சம் கைண்ட் ஆஃப் சிமிலர் ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இல்லை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வில் பி பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சீங் அபவுட் சம் ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஈவன் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர் அனலாகஸ் ஸ்ட்ரக்சருக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அண்ட் இதிலே வந்து வி வில் பி சீங் அவுட் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் ஆல்சோ. நம்மளுக்குமே வெஸ்டிஜ் அதெல்லாமே பார்க்கலாம் பிகாஸ் ஐ திங்க் நம்ம அதையும் நிறைய வந்து பார்த்துட்டு வெஸ்டிஜியல் ஆர்கன் பற்றி ஸ்டில் வில் மூவ் ஆன் as the time proceeds. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா homologous structure அப்படின்னா என்ன, they will be similar in origin but they will be different in function. என்ன அர்த்தம், எனக்கு வந்து முன்னாடி எப்போ இப்போ கை இப்படி இருந்துச்சா, எனக்கு ஆதி காலத்துலேயுமே கை இப்படி தான் இருந்திருக்கும், பட் அந்த ஃபங்க்ஷன் போய் மாறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கம்பேரிசன் எடுத்துக்கலாமே. let us talk about நம்மளுக்கு வந்து கை இருக்கு, சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they will be having some birds பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கும், பட் அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன பறக்கிறது. பட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருந்தாலுமே ஃபங்க்ஷன் வந்து வேற, அவங்களுக்கு அது பறக்க தேவைப்படும், நம்மளுக்கு சாப்பிட தேவைப்படும். Similar kind of structure but they'll be having a different function. இதான் நம்ம என்ன சொல்லுவோம் homologous structures. For example we have the four limbs of vertebrates. This is one பக்காவான example. Then plant example வந்து பார்த்தீங்கன்னா thorns of bougainvillea versus sterils of cucurbita. So thorns வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it's a kind of defense
whereas tendrils, the thorns tendrils என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, thorn வந்து again it is thorns and tendrils both are the modification of stem. இதான் stem வந்து modified ஆன structure தான் thorn and tendrils அப்படின்னு சொல்லுவோம். tendrilsனா என்ன, சில இந்த கிளீப்பர்ஸ் கிளைம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதான் நம்ம பார்த்தீங்கன்னா we call them as tendrils. ரெண்டுமே என்ன modification of stem தான். ஆனா எனக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, வேற வேற இருந்தாலுமே எனக்கு அவங்க ஒரே ஃபங்க்ஷன் தான். லைக் சம் கைண்ட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமே. தான் என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் மாதிரி தான். எதுக்கு யாராவது ப்ரீடர்ஸ் வந்து சாப்பிட வந்தாங்கன்னா ஓகே தானை நான் குத்தி கிழிச்சிருவா அப்படின்ற மாதிரி. வேறஸ் ஃபார் டெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி க்ரீப்பர்ஸ் கிளைம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி யூசிங் ஆஸ் அ சப்போர்ட். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருந்தேன். பேட் ஒரு பேர்டு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து தே வில் பி ஹேவிங் விங் லைக் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து கை இருக்கு, லைக் எப்படி சொல்றது, பட் ஒரே ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சாப்பிட யூஸ் பண்ணுவோம், அவங்க வந்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் சம்ஹவ் தேர் ஆரிஜின் இஸ் கோயிங் டு பி த சேம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கும் கேட்ஸ்க்கு பாஸ் இருக்கு, ரைட்? ஸோ சிமிலர் வே தான். நெக்ஸ்ட் கோயிங் டு சே அபவுட் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் வேர் தேர் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர் பட் சிமிலர் இன் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர் கை வேற மாதிரி இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் என்னமோ வந்து சேம் மாதிரி தான் இருக்க போகுது. லைக் விங்ஸ் ஆஃப் பேர்ட் வர்சஸ் இன்செக்ட்ஸ், ஐஸ் ஆஃப் அன் ஆக்டோபஸ் வர்சஸ் மேமல்ஸ், ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்களேன், நம்மளோட கண் எப்படி இருக்கும், நல்லா ஒரு சூப்பர் கண்ணு. பட் தேல் வி ஹேவிங் லைக் ரவுண்ட் விஷன், சைட் விஷன் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பட் பார்க்க அதோட ஃபங்க்ஷனவோ பார்வை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பக்காவான எக்ஸாம்பிள். ஃபுட் ஸ்டோரேஜ், ஸ்டெம்லே வந்து ஃபுட் ஸ்டோரேஜ்க்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ see here, பொட்டேட்டோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதுலையுமே பார்க்கறதுக்கு என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். Sorry, structure என்னமோ bit different, but function is almost going to be the same one. Okay, vestigial organs. So vestigial organs na enna, which means organs which is no longer in use. இப்போதைக்கு எந்த யூஸ்மே இல்லை, ஆனால் பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு. A perfect example now we have is appendix. Apart from this we have like coccyx, tailbone அப்படின்னு சொல்லுவாங்க, coccygeal bone. Next we have the wisdom teeth, ear, muscles, body hair, மெமரி. பாடி ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் கிளைமேட் வேறு மாதிரி இருந்திருக்கும், ப்ரொடக்ஷனுக்காக இருந்திருக்கும், பட் இப்போ தேவை கிடையாது. ஃபைன், டிக்டேட்டிங் மெம்பரிஸ் எல்லாமே இருக்குது. அதில் அப்பெண்டிக்ஸ் வந்து வாட் வி ஹேவ், இப்போ நம்மளுக்குமே அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் ஆஸ் யூ ஆல் நோ, ஏன்ஷியன் பீப்புள் வந்து இனிஷியலி didn't cook meat, ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிடல, டேரெக்டாக அப்படியே ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பட் வாட் ஹேப்பன் ஆஸ் லைக் ஏஜஸ் பாஸ் பை, நல்ல நாகரிகம் வளர வளர வி ஸ்டார்ட் டு குக் த ஃபுட். நம்ம ஃபுட்டை வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குக் பண்ணாத ஃபுட்டு, அன்குக்டு ஃபுட் மீ ஸ்பெஷலி வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்போது வந்து அன்குக் ஃபுட் நம்ம சாப்பிடும்போது அது அவங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்லாம் குக் பண்ணி சாப்பிட்டா அந்த ஆர்கானிக் வந்து எந்த ஒரு யூஸ்மே வந்து இல்லாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு ரூம் வந்து நான் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமே வச்சிருந்தேன்னா வாட் வில் ஹேப்பன், அப்படியே தூசி துரும்பெல்லாம் வந்து படிஞ்சு இருக்கும். கண்டிப்பாக இட் இஸ் அ லாஜிக் ஒன், கரெக்டாக? சரி, இப்போ அதே மாதிரி ஒரு ஆர்கன் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது, காலகாலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு யூஸ்மே நம்ம இல்லாமல் உடம்புல தங்கிட்டே இருக்குன்னா அப்படியே லைக் சம்டைம்ஸ் சான்சஸ் நம்ம சாப்பிட போய் ஸ்ட்ரக் ஆகிடும், ஜெர்ம் செட்டில் ஆகும். சில நாள் வயிற்று வலின்னு சொல்லிட்டு டாக்டர் பண்ண அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோம், அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போதைக்கு அது யூஸ் ஆகும். பட் ஏர்லியர் இட் ஹேட் சம் யூஸ். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as vestigial organs அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஸோ கேன் யூ see here appendix, இதான் நம்ம சொல்லியிருப்போம். இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் ஒன்று தான், பிரச்சனை இல்லைனாலுமே அது ஒன்று தான். ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஆர் கோயிங் டு see about the connective links, atavistic organs. ஸோ இந்த atavistic organsல வந்து பார்த்தீங்கன்னா reappearance of ancestral traits, like coccyx, tail regions மாதிரி சில பேர் இருந்துச்சு. அகெயின் vertebral trait, அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நமக்கு வந்து இருந்திருக்கும். சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஹைலி எவால்வ் ஆர்கன், ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ல். சில நேரத்தில் குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து வரும். ஆதி காலத்தில் இருந்திருக்கு, பட் சில இடத்துல இப்போ இல்லை, வரலாம், வந்துட்டு இது கேஸுமே இருக்கலாம். நெக்ஸ்ட் வி ஹேவ் தி எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்ஸ். இஸ் நத்திங் பட் எம்ப்ரியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலஜி சொல்லி படிக்க போகிறோம். நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் அன் எக் டு அடல்ட். அதாவது டெவலப்மெண்ட், ஒரு எக்லேருந்து எப்படி ஒரு அடல்ட் வந்து உருவாக போகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as embryology. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹோமோலாகஸ் அப்படி என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா which means similar in origin but they'll be having a different function. For example, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா limbs எடுத்துக்கலாம். That is the 4 limbs of vertebrates. So 4 limbs of vertebrates அப்படி நான் சொல்லும்போது it can be carpels, metacarpals, ulna, இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலாகஸ், which means எனக்கு வந்து அது
பேஸ் வேணா வந்து சேமா இருக்கலாம், பட் ஃபங்க்ஷன் என்னவோ எனக்கு வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும். சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிளான்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போகன் வில்லா. ஸோ போகன் வில்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய முள்ளு தான்ஸ் எல்லாமே வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ லிட்டரலி அந்த தான்ஸ் வந்து எதுக்கு பிரசென்ட் ஆயிருக்கும்? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் செட் டு பி அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் தான் எனக்கு மாடிஃபை ஆயிருக்கு தான்ஸா அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பர்சஸ் டெண்டல்ஸ் ஆஃப் குக்கர் பிட்டா, தட் இஸ் பைசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெண்டல்ஸ்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி லைக் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ அதுவே நீங்க போகன் வில்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெண்டுத்துலயோ எனக்கு என்னது பேஸ் என்னவோ ஸ்டெம் தான், ஆனா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து மாறுது. பிகாஸ் ஈவன் த tendrils is also a modified form of stem, whereas the thorns is also a modified form of stem. Basic வந்து stem, ஆனா அதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற. ஏன்னா இது thorns வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், whereas இந்த மாதிரி tendrils இந்த ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். நீங்க இந்த creepers climbers ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் அந்த வின்யார்டுக்குலாம் நீங்க போனீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க. அப்படியே வீட்டுல காமனா இந்த பாவக்காய் பிட்டர் கார்டா இருக்கட்டும், இல்லாட்டி புடலங்காய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ண பக்கத்துல நீங்க வந்து ஒரு கம்பு மாதிரி நட்டு வச்சீங்கன்னா அந்த கம்பு அப்படியே படர்ந்துட்டு அப்படியே வளர ஆரம்பிக்கும். இல்ல இந்த பூ முல்லை, இந்த பூ காட்டு முல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இதை நம்ம வீட்டுல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? they are going to be similar in origin but they will be different in functions. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் உள்ளார வந்து நம்ம அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் பேசிக் டயக்ராம். அகைன் நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் என்னவோ கேன் யூ see இது வந்து வேல், இது வந்து பேட். பேசிக் என்னவோ கை மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், பட் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? பேட் வந்து பாத்தீங்கன்னா பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி இருந்தாலும், பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு வந்து கேட் ஃபிங்கர்ஸ் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பாஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வேல் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபின் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி பேஸ் சேமா இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். சோ ஃபார் வி saw about homologous. இப்போ நம்ம பார்க்க போறது என்னவோ அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ இந்த அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they will be different in structure but similar in function. நல்லா பாருங்க, நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுக்கு என்னவோ it had like different functions அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா they are going to be similar in function but they'll be different in structure, which means again it's also a kind of convergent evolution or evolution based concept அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். For examples வந்து பாத்தீங்கன்னா like wings of birds versus insects, இதுவே eyes of an octopus versus mammals, flippers of penguins versus dolphin. அதுவே பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு இதுக்கு பறக்கிறதுக்கு மீன் ஸ்விம்மிங் கான்செப்ட் எடுத்துக்கலாம். பட் எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வேற இருக்கும், பட் ஃபங்க்ஷன் என்னவோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருக்க போகுது. அதுவே ரூட் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ வர்சஸ் ஸ்டெம் ஆஃப் பொட்டேட்டோ. பேசிக்கா ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு என்னது ஸ்டோரேஜ் கட்டம் தான். ரூட் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டெம் ஆஃப் பொட்டேட்டோ, ரெண்டுமே ஸ்டோரேஜ் பர்பஸ் தான். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இதுல வந்து ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் as you can see எனக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோக்கு என்னவோ ரூட் நம்ம எடுத்துப்போம், whereas ஸ்டெம்முக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நார்மல் பொட்டேட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெம் வந்து எடுத்துப்போம். இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். That is going to be some of the examples. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஸோ வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இட் இஸ் நாட் இன் யூஸ். ஆதி காலத்தில் வந்து ஏன்ஷியன்ட் ஹியூமன் பீங்ஸ் பார்த்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு போகிறோம். எனிவே ஸோ ஏன்ஷியன்ட் பீங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து they had a different food habits, which means அவங்க சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து குக் பண்ணாமல் சாப்பிட்ருப்பாங்க. பிகாஸ் அப்போ அந்த ஃபயரோட ப்ரொடக்ஷன் எல்லாமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணாமல் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரா மீட் எடுக்கும்போது அந்த பாடி ஃபார் எக்ஸாம்பிள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் வந்து இருக்கும். இல்லை அது எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்குக் மீட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ பட் ஆஸ் ஏஜ் பாஸ் பை வாட் ஹேப்பன், நம்ம வந்து நாகரிகம் எல்லாம் வளர ஆரம்பிக்கவே நம்ம என்ன பண்ணோம், நெருப்பு மூட்டி சாப்பிட ஆரம்பிச்சோம், சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம், குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்றதுக்கு எந்த ஒரு யூசேஜுமே வந்து இல்லாமல் போயிருச்சு ஆஸ் டைம் பாஸ் பை. அப்போ என்ன ஆச்சு, நார்மலாக அந்த எந்த ரூமே நான் வந்து ரொம்ப நாள் திறக்காம பூட்டி வச்சே இருந்தேன்னா என்ன நடக்கும், நல்ல கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிறைய டஸ்ட்டு கிருமிகள் அப்படின்னு சொல்றது டஸ்ட் இந்த மாதிரி பூச்சி எல்லாம் வந்து சேர ஆரம்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, பாடியில் கூட ரொம்ப ஆர்கன் எவல்யூஷன் லைக் எந்த ஒரு ஜென்ரேஷனுமே யூஸே இல்லாம நம்ம யூஸே பண்ணாமே வச்சிருக்கோம்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப என்ன பார்த்தா there is a lot of chances like அதுல some kind of சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம், some kind of infection might get happen. அப்ப சடனா டாக்டர் நமக்கு வந்து வயிற்று வலி இடுப்பு வலிக்குன்னு சொல்லிட்டு போனா அப்பெண்டிக்ஸ் இஷ்யூ இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், இந்த அப்பெண்டிக்ஸ் பட குட்டியை கட் பண்ணி எடுத்து அதுல வந்து இருந்தோ எந்த பிரயோஜனமும் இல்லாமையும் எந்த பிரயோஜனமும் இருக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் which is no longer functional, remnants of functions அந்த காலத்துல ஆதி காலத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்து, பட் now we don't have any function. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call them as vestigial organs. Example of vestigial organs பாத்தீங்கன்னா as I told you just now, appendix, coccyx and the tailbone. ஏன்னா இதுக்கு இன்னொரு இதுமே இருக்கு,
அப்போ இருந்த வந்து டெய்ல் ஸ்ட்ரக்சர் இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து லைக் ரொம்ப ரேர் அகைன் ஜெனடிக்கல் டிசார்டர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஸ்டம் டீத், இயர் மசில்ஸ், பாடி ஹேர்ஸ், மெமரி கிளான்ஸ், டிக்டேட்டிங் மெம்பரேன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we call them as vestigial organs. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா vestigial structures. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கேன் யூ see here எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். விஸ்டம் டீத்தோ எடுத்துக்கலாம். இன்னும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. as I told you appendix கூஸ்பம்ஸ்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்றதே இப்போதைக்கு நமக்கு வந்து மோஸ்ட்லி நாட் இன் தட் மச் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to move about the connecting links. ஸோ கனெக்டிங் லிங்க்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வித் கேரக்டர்ஸ் ஆஃப் டூ குரூப்ஸ், ரெண்டு விதமான குரூப்ஸ் இருக்கிற ஆர்கானிசம். சரியா? ஆர்கானிசம் which has characteristics of ஒரு சிங்கிள் ஆர்கன் டிஃப்ரெண்ட் ரெண்டு குரூப்ஸ்க்குள்ள காம்பினேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா we call them as what? Connection links for transitional form. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிபாரசிட்டிக் பட் அனிலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. இது ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் ஏவ்ஸ் ரெண்டுத்தோட காம்பினேஷன். டைனோசர்ஸ் கல்யாணம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பறக்கக்கூடிய ஒரு டைனோசர். ஸோ ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் நத்திங் பட் இட் ஹேட் போத் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெப்டைல். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆர்கானிசம் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சிங்கிள் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? கனெக்ஷன் லிங்க்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்? டிரான்சிஷனல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் we are going to see about the atavistic organs. So atavistic organs na enna, which means இப்போ just now I told you இந்த tail structure சடனா ancestors இருந்தது பட் சில குழந்தைங்களுக்கு வந்து வர சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதி காலத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சடனா ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்கானிசம்க்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சச் ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் atavistic organs. For example, tail in human baby. Human baby வந்து கார்ட் like ending spinal cord ending where some tail like structure வந்து நமக்கு டெவலப் ஆயிருக்கும். So can you see this picture? So the ancestral trait then there's a chances it might get evolved. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the embryological evidence. First embryological evidence பத்தி நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி I should know what is embryology. So embryology நான் சிம்பிளா என்ன சொல்வேன், it is nothing but the study of development from egg to adult. So which means எனக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ நார்மலா animals வந்து பார்த்தீங்கன்னா we have oviparous and viviparous. So இந்த oviparous-க்கும் viviparous-க்கும் என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா oviparous வந்து they will, as you all know, egg laying animals. Viviparous வந்து பார்த்தீங்கன்னா they don't lay egg, which means they will be giving birth to young ones அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ embryology which means the study of development of egg to adult. egg வந்து லே பண்ணதான் அவசியம் இல்லை. ஈவன் நம்ம ஹியூமன்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேமிட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைக் ஐ வில் பி ஃபார்மிங் வாட் ஜைகோட்ல எனக்கு ஐ வில் ஹேவிங் எம்ப்ரியோ ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி அக்கர்ட் ஆக்சுவலி. ஸோ எம்ப்ரியாலஜிக்கல் என்ன சொல்வேன், டெவலப்மெண்ட் ஆஃப் egg to an adult structure. Okay, so this is what we are seeing. Next one we are going to see about the biogenetic law. It is also called as von Haeckel's law அப்படின்னு சொல்லுவோம். The biogenetic law அப்படின்னு கேட்டிங்கன்னா is like ontogeny recapitulates the phylogeny, which means the embryonic stages of higher animals resembles the ancestor stages. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், biogenetic law. So again என்ன அர்த்தம், embryonic stages of higher animals resembles the and மூதாதையர்கள லைக் அதோட கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதுக்கான ஒரு சம்மம் வந்து இதுல இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we have the pharyngeal gill slits, yolk sac, tail in human, just now we saw. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ரியோலயே எனக்கு என்ன அந்த ஆன்சர்ஸோட மூதாதையர்களோட பழக்கம் ஐ மீன் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து இதை நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், we saw what is this the biogenetic law. Next we are going to see about the modern view, which means embryos என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா they will be reflecting the embryogenic history. கண்டிப்பா ஹிஸ்டரி வந்து காட்டும், not the stage of adults of the ancestors. இதுவே நீங்க பயோஜெனிக் லால அர்த்தம் எனக்கு வந்து எம்ப்ரியோஜெனிக் ஸ்டேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக் வந்து காட்டும். ஆனா இந்த மாடர்ன் வியூவும் அந்த மாதிரி எம்ப்ரியோஸ் வந்து பாத்தீங்கன்னா they will not be reflecting any ancestral characteristics அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் early embryo for bird, fish and humans வந்து கொடுத்துருக்கலாம். Can you see here? இப்படி வந்து கொடுத்துருக்கு, ஆக்சுவலி மாறி இருக்கு. ஸோ கேன் யூ see here எனக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்கும். just now we saw and even the post tail gill slits எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். Next we are going to see about the comparative embryology. So embryos of fish இருக்கட்டும், இல்லாட்டி salamander, tortoise, chick, humans எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா single cell, zygote, blastoid இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காமனான ஒரு எவல்யூஷனரி ஆரிஜின் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். So this is what the diagram is.
Okay, next we are going to see about the molecular evidences. So molecular evidences la vandu pathina we are going to see about molecular evolution, molecular clocks as well as the example. So molecular evolution enna artham pathina, it is nothing but the change in DNA, RNA and proteins across the generation. Like generation the amount of protein irukala DNA oda changes because நமக்கு வந்து DNA change ஆனா என்ன அர்த்தம், we evolve. நம்ம வந்து எப்படி சொல்றது, we are not the exact copy of our parents, கரெக்ட்டா? இப்போ என்ன இருக்கு DNA ல some kind of changes might be happening. So அடுத்து எனக்கு பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா DNA ல கண்டிப்பா changes வந்து chemical compounds also will vary. இத நம்ம என்ன சொல்வோம், molecular evolution அப்படின்னு சொல்வோம். So when நீங்க molecular clocks என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா literally ஒரு traceable ஒரு small amount எடுத்துக்கலாம். A small change in DNA, RNA or protein indicate the evolutionary timelines. Example வந்து பாத்தீங்கன்னா cytochrome respiration, RNA க்கு வந்து பாத்தீங்கன்னா for the protein synthesis. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தியரிஸ். லிட்டரலி இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் ஆரம்பிச்சுது அப்படின்றதுக்கான நேரத்தை வந்து லெமார்க்ஸ் தியரி. ஸோ லெமார்க்ஸ் தியரிக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் வாஸ் ப்ரப்போஸ் இன் த இயர் 1809. ஸோ பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் தெளிவாக யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. அப்போ என்ன ஆயிருக்கு, எந்த ஒரு ஆர்கனுமே இல்லை எந்த ஒரு உடல் உறுப்புமே வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி டெவலப்பிங் ஃப்ரீக்வெண்ட்லி. நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கி போயிடும். லைக் தே வில் நாட் பி லைக் என்ன அப்படியே போயிடும், காணாமையே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் இஸ் லைக் ஜிராஃபிஸ் நெக் ஃபார் யூஸ் அண்ட் ஃபார் டிஸ்யூஸ் தியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட லிம். பிகாஸ் ஜிராஃபியோட நெக் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியண்டாக எப்படி இருந்தது சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லுக் அட் திஸ் டயக்ராம், ஜிராஃபி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, நெக் அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது செடியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே காலி ஆயிடுச்சான். ஸோ அப்போ வேற என்ன வழி, கீழே இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் மேலே இருக்கிற இலைகளை தான் நான் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அப்போ என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜிராஃபி வந்து எக்கி சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படியே எக்கி சாப்பிட ஆரம்பிச்சு அதோட நெக் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் them as use theory. எக்ஸாம்பிள் ஆஃப் ஜிராஃபிஸ் நெக். இதுவே நீங்க டிஸ்யூஸ் ஜி ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு. ஆக்சுவலி ஏன்ஷியன்ட்ல வந்து தேர் இஸ் லைக் மித் அப்படின்னு கூட சொல்லலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாமே. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து நடக்கும், கால் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அளவுக்கு டெசர்ட்ல மோஸ்ட்லி ஸ்னேக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் டெசர்ட்ல வந்து காலா வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து ஊர்ந்து அதை காலை யூஸ் பண்ணாம ஊர்ந்து போக ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா காலை யூஸ் பண்ணாம வச்சுட்டாங்க, அப்படியே மறைஞ்சு போச்சு. அப்ப பாம்புக்கு அடுத்த ஜெனரேஷன் யூஸ் பண்ணாம அந்த பார்ட்டே அப்படியே காணாமே போயிருச்சு. Finally, the snakes are like without legs அப்படின்னு சொல்லுவாங்க. So this is what we call them as use and disuse theory. That is Lamarck's theory, which originated in the year 1809. Okay, so it is nothing but the inheritance of acquired characteristics, acquired traits are passed on to the offspring. ஏன்னா ஒரு ஜெனரேஷன்ல மொத்தமே அந்த பாம்பு இருந்துச்சு, போக ஃபிஃப்த் ஜெனரேஷன்ஸ்க்குமே அந்த ஒரு ட்ரெயிட் வந்து பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இப்போ வரைக்குமே நமக்கு ஸ்னேக்ஸ் வந்து கால் லிம்ஸ் கிடையாது. வேற ஜிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா they have a long neck. This is what we call them as Lamarck's theory. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see like objection. இது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வீஸ்மேன் germ plasmid theory, which means the cutting my stage. ஒரு இது இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா as you all told ஜிராஃபிக் வந்து நான் நெக் வந்து எல்லாம் வளர்த்து ஐ மீன் எக்கி சாப்பிட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நெக் வந்து வளர்ந்துச்சு, நல்லா சூப்பராக ஜிராஃபி நல்லா லாங் நெக் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் பட் அகைன் இது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. வீஸ்மேன் germ plasmid theory அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இல்லை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைசோர் டெய்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 20 ஜென்ரேஷன் தான் கட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன், டெய்ல் வந்து அவங்க வந்துகிட்டே தான் இருந்துச்சு தவிர எந்த ஒரு ஜென்ரேஷனுமே டெய்ல் இல்லாம வந்து அவங்களுக்கு இல்லை. which we call them as the Neo-Lamarckism. Lamarckism நம்ம பார்த்தோம். Neo-Lamarckism அப்படின்னு பார்த்தீங்கன்னா adaptations induce somatic secretions affecting the sex cells, that is offspring variation. சரியா? ஸோ எனக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது somatic cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So which means affecting these sex cells வந்து பார்த்தீங்கன்னா we call them as which means எனக்கு sex cells affect பண்ணும்போது what is going to happen, எனக்கு வந்து offspringல வந்து variations வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to say about the Darwin's natural selection. So Darwin's ஓட natural selection, yes, look at this diagram. இதுல வந்து பார்த்தீங்கன்னா overproduction of many offspring. Like இப்போ imagine எப்படி சொல்றது, let's start here first. ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தே வில் பி ப்ரொடியூசிங் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குட்டிங்க நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், எப்போ அது வந்து சாகுற வரைக்கும், கரெக்டா? ஸோ இது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இமேஜின் ஒரு ரூம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ரூம்ல வந்து அதோட கொள்ளளவு இந்த கெப்பாசிட்டி வந்து லெட் அஸ் டேக் லைக் ஒரு 25 மெம்பர்ஸ்க்கான கெப்பாசிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இதோ 2 ஆர்கானிசம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைக் தே ஆர் லைக் reproducting
குட்டிங்க மேல குட்டி லைஃப் ஸ்ட்ராங் போட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு 30-40 வரைக்கும் ஆயிப்போச்சுன்னு எடுத்துக்கலாம். அந்த ரூமோட கொள்ளளவு என்னமோ 25 தான். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் 40-50 வரைக்கும் 30-40 வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டி மிஞ்சும் போது வாட் வில் ஹேப்பன், கண்டிப்பா அதுல சர்வைவ் பண்றதுக்கு தே வில் பி ஹேவிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காம்படிஷன். கரெக்டா? சர்வைவல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ரூமுக்கு 25 பேர் தான் கொள்ளோம்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் மட்டும் தான் எனக்கு அவைலபிள் இருக்கும். 25 மெம்பர்ஸ் தான் அவைலபிள் இருக்கும். அதுக்கு மேல ரிசோர்ஸ் அவைலபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ வாட் வில் ஹேப்பன் ஆஸ் ரிசல்ட், கண்டிப்பா இதுல வந்து சண்டை நடக்க ஆரம்பிக்கும். சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட். இதுல வந்து எவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ அவன் மட்டும் தான் சர்வை பண்ண முடியும். கரெக்டா? ஆல்சோ இதை மாத்தி கூட சொல்லலாம். எந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்தாப்புல அவங்களை வந்து மாத்திக்க முடியுமோ அந்த ஒரு உயிரினம் மட்டும் தான் சர்வை பண்ணவே முடியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டார்வின்ஸோட நேச்சுரல் செலக்ஷனோட அப்சர்வேஷன் கீழே வந்து வரும். ஸோ கேன் யூ சி ஹியர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், விச் மீன்ஸ் எனக்கு இந்த கூட்டத்தில் யார் அடிச்சு அப்படி சம்ஹவ் மேனேஜ் பண்ணி சமாளிக்கிறாங்களோ அந்த மட்டும் தான் தே வில் பி ஏபிள் டு சர்வை. இதுதான் வந்து டார்வின்ஸ் நேச்சுரல் செலக்ஷனோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் அகெயின் எல்லாத்துக்குமே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும், ஒரு எப்படி சொல்றது லைக்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டார்வினோட நேச்சுரல் செலக்ஷன் வந்து did not explain anything about the origin of variation. நம்ம வந்து ஓகே ஒரு ஆர்கன் எப்படி சர்வை பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தோமே தவிர அந்த ஒரு உயிரினம் வந்து எப்படி வேரியேஷன் ஆச்சு, எந்த ஒரு இடத்துல வாட் இஸ் ரீசன், இந்த மாதிரிலாம் எதுவுமே அவரோட தேயில வந்து கொடுக்கவே இல்லை. லிட்டரலி அபவுட் த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸா இருக்கட்டும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எதனால அப்படி இருந்துச்சு அவர் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இந்த நியோ டார்வினிசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் கம்பைன்ஸ் த டார்வின் செலக்ஷன் வித் மியூட்டேஷன். பிகாஸ் மியூட்டேஷன் அப்படின்னு ஃபேமஸ் கான்செப்டா இருக்கும் டார்வின்ஸ்ல. Variation, isolation and the gene frequency changes. So variation அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா as you all know the change in characteristic features of an organism. So okay, Neo-Darwinism which is nothing but the combines Darwinoட selection with mutation, variation, isolation இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். Next we are going to see about the mutation theory of Hugo de virus. இப்போதான் நம்ம just now we saw அந்த மெடிடேஷன் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா primrose we had a large amount of variation and even new species were also being formed. ஸோ மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இருந்துச்சு, ரேண்டமாக இருந்துச்சு and moreover they had inheritable changes அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். Okay, next we are going to see about the modern synthetic theory. The modern synthetic theory என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பழசு எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி கொஞ்சம் ஒரு நியூ ஐடியாஸ் ஆட் பண்ணி ஒரு நியூ தியரி வந்து கொண்டு வந்தாங்க. which means எனக்கு மாடர்ன் தியரியில யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா synthetic theoryல it was a combination of modern genetics as well as the Darwin selection. Okay, so the factors என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா gene new traits were formed and structural changes இருந்துச்சு. it had a heritable variation. Heritable variation அர்த்தம் which can be like passed on to the அடுத்த generations அப்படி கூட இருந்துச்சு. favors advantageous traits and prevents interbreeding. So interbreeding எல்லாமே prevent பண்ண முடிஞ்சது because of this modern synthetic theory. Next we are going to see about the evolution by anthropogenic sources. So first பார்த்தீங்கன்னா industrial mechanism which means the peppered moth அப்படின்னு சொல்வாங்க. So இந்த mothல வந்து பார்த்தீங்கன்னா literally there is no diagram. Okay. சரி, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசம்ல என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஒயிட் கலர் மாத் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த ஒயிட் கலர் மாத் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீஸ் மேல வந்து they'll be attaching themselves அதான் வீரா நினைச்சு சர்வை பண்ணிட்டே இருந்துச்சு. பட் வாட் ஹேப்பன் வாஸ் நிறைய இந்த கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர அதுல இருந்து வந்த கரும்புகை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லைக் தே ஸ்டார்டட் டு எப்படி சொல்றது மரத்தை வந்து அப்படியே கருப்பாக்கிருச்சு. நிறைய ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் சம் ஃபங்கைஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து தெளிவா அந்த மரத்துல போய் ஒட்டிக்கும் போது ஈஸியா வந்து ப்ரே கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மத்த ப்ரே வந்து அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை மாத்தை வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன், தே டைட் ஆஃப் போயிடுச்சு. அதோட இனமே வந்து அழிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் மாத் வந்து தே ஹேட் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் சர்வை பிகாஸ் ஆல்ரெடி ட்ரீஸ் பேக்ரவுண்ட் இஸ் ஆல்சோ பிளாக். அவங்க ஈஸியா பிளாக்கோட பிளாக்கா வந்து மர்ஜ் ஆகும்போது ஈஸியா அவங்களால தெரியல, தே வர் ஏபிள் டு சர்வை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசம் which is the peppered mothோட கான்செப்ட். Next we saw about the artificial selection, so which means humans select traits in dogs, crops. எல்லாம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா to produce a new species for over a long period of time. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுவாங்க இல்லையா, டாக்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது ஈவன் ஹஸ்கி கூட வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் லைக் ஃபாக்ஸோட காம்பினேஷன்ல கூட பியூர் ப்ரீடோட ஹஸ்கிலாம் கூட இருக்கும். ஸோ which means அவங்க என்ன பண்றாங்க லைக் புது காம்பினேஷனை கொண்டு வராங்க. எதுக்குன்னா மேபி we can have a species for a long period of time. ஈவன் கிராப்ஸ் கூட அப்படிதான் ஒரு சீசன் பாத்தீங்கன்னா டு grow லைக் டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கலாம் ஆர்எல்ஸ் லைக் எப்படி சொல்றது yielding ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கலாம் when it's very small in size. These are the some of the reasons.
So next one we are going to see about the adaptive radiation la வந்து convergent evolution. So இந்த convergent evolution la என்ன பார்த்தோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா different lineages evolve similar features due to similar inhabitants. நல்லா பாருங்க, different lineages evolve similar features due to similar habitats. நல்லா பாருங்க, இதுல aquatic environment dolphin and shark how they survive, whereas aerial environment la bird and bat. So இப்போ என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி they'll be having like different features இருக்கலாம் and different habitats நாலுமே literally their origin or the adaptation mode will going to change. Next, we are going to see about the mechanism of evolution. In the first one, microevolution. So, microevolution, micro, we can understand alleles. So, which means the changes in the allele frequency. It may be like due to the population. Due to genetic drift, mutation, like even the natural selection. These are some of the reasons. Allele frequency changes. Yes. Next one, if evolution of multiple species, literally from a single ancestor வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா it can be spreading on to next அடுத்தடுத்து வரக்கூடிய habitats வந்து பாஸ் ஆகும். For example வந்து டார்வினோட fish is also called as Galapagos, which is 14 species varying big shape, size, feeding behavior, and a gene mutation affects the big shape. Whereas like marsupials, like in Australia வந்து பார்த்தீங்கன்னா placenta animals in North America, they have several similar ecological structures or adaptations. Even though geographical variation, இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, அந்த geographical features வைஸ் அவங்க செப்பரேட் ஆயிருந்தாலுமே what to say, they had like similar ecological adaptations இருந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். Next வந்து பாத்தீங்கன்னா we are going to define what is natural selection. Definition வந்து பாத்தீங்கன்னா alleles that increase the chances of survival and reproduction become more frequent. Disadvantages alleles, which means எனக்கு advantages இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா they will be increasing and surviving. இதுவே disadvantage alleles பார்த்தீங்கன்னா what will happen is that they will be keeping on decreasing. இது வந்து like I can define the natural selection. For types வந்து பார்த்தீங்கன்னா we have like stabilizing selection and also we have the direction selection. So stabilizing selection and direction selection என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா stabilizingல வந்து it favors the average phenotypes, extreme is eliminated. So phenotype and genotype, இந்த ரெண்டு வார்த்தை நம்ம வந்து பார்ப்போம் actually. So phenotype, as you all know, it is nothing but the physical appearance of an organism. Whereas genotype okay, so phenotype வந்து பாத்தீங்கன்னா physical appearance of an organism, and genotype வந்து பாத்தீங்கன்னா genetical appearance of an organism. So stabilizing the selection அப்படி நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா favors the average phenotype, whereas extremes get eliminated. For example, sparrows வந்து பாத்தீங்கன்னா like they were surviving strong clusters, even the mean race கூட survive பண்ண முடிஞ்சுது. But what happened now, sparrows பாக்குறது ஒரு பெரிய drawback இருக்கும், but still this is the concept. அடுத்து direction selection பாத்தீங்கன்னா the environment gradually changes, one extreme is favored. Like வந்து stabilizingல வந்து favors average phenotypes. ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா directions பொறுத்த வரைக்கும் environment மாற மாற ஏதோ ஒரு extreme, like ஒரு extreme போகும்போது one extreme will be favored. For example, body weight difference in females and sparrows. So this is what we are seeing. நல்லா தெளிவா பாருங்க average phenotype. Can you see here? எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது what is happening, medium sized favor collection எல்லாமே வந்து they were able to survive the storm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுவே large and clumsy இருக்கும்போது கீழே இருந்தாங்க, storms, floods எல்லாத்தையுமே they were not able to survive. இதுவே இங்க direction selection வந்து பாத்தீங்கன்னா generation 1 and generation 2, which means எனக்கு வந்து குட்டி குட்டியா இல்லாட்டி ஒல்லியமா இருக்கிற birds வந்து they are not able to survive. குளூர்லாம் நடுங்கி தாங்கல செத்து போயிட்டாங்க. அதுவே நல்லா பல்கியா பிளம்பியா இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா big ones they were able to survive. So இதான் வந்து stabilizing the selection and the directional selection. Next, we are going to see about the disruptive cells, adaptive radiation, which means extremes favored, average ones were eliminated, which means they led to the formation of new species. For example, the Darwin's finches, that is the beak size versus the feet size. பெரிய beaks, can you see here? எனக்கு வந்து எப்படி சொல்றது, பெரிய பீக் இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியும். குட்டி பீக் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து they were able to survive. Okay, next other types வந்து we have the group selection and sexual selection. So group selection வந்து பார்த்தீங்கன்னா we have like altruism, kin selection, whereas sexual selection we have traits increasing the mating success. Flow.
ஸோ ஜீன் ஃப்ளோனா என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த மூவ்மெண்ட் ஆஃப் அலீல்ஸ் via immigration, emigration or the gametes transfer. So immigration, emigration என்ன அர்த்தம்? Movement of alleles, so which means ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த வேற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்றது, இதெல்லாம் நான் சொல்லுவோம் immigration and emigration of the gametes transfer. ஸோ இதனால பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் புது புது அலீல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சேஞ்ச் இந்த அலீல்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து கண்டிப்பாக நம்மளால பார்க்க முடியும், which will be leading to a very strong evolutionary force. Yes, so this நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். So மாற மாற ஒரு strong evolutionary force வந்து it will be leading to the factor. Next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the genetical drifts. Genetical drift பாத்தீங்கன்னா is also called as seawall right effect. இது நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா random changes in the allele frequencies due to the chance. So effects வந்து பாத்தீங்கன்னா like more pronounced in small populations can lead to loss of alleles, even the fixation இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா bottleneck effect, like a population இதனால என்ன பண்ண bottleneck, even the founder effect for example is also called as a new colony formation. இதெல்லாமே வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் லைக் அ பாட்டில் எஃபெக்ட். கேன் யூ see here original population, like we just given a comparison bottleneck effectக்கும் founder effectக்கும். So original population is going to be a large device, whereas disaster strikes, the population will be automatically decreasing. So surviving population வந்து பார்த்தீங்கன்னா it will be like very small as well as diverse. இதுவே நீங்க founder effect வந்து பார்த்தீங்கன்னா can you see the source of large population இருக்கும், so the founders leave, they establish a new colony, whereas new population will be having what, a very limited diversity. இதுதான் வந்து like bottleneck effect as well as the founders effect. Now we are going to see about the mutation. So mutation என்ன அர்த்தம், like original source ல இருந்து there will be some kind of variation, a kind of genetic variation அப்படின்னு கூட சொல்லலாம். So define பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the original source of the genetic நார்மலாக இருக்கக்கூடியது some kind of variations will be happening. இதனால என்ன ஆகும் effect அப்படின்னு கேட்டிங்கன்னா new alleles usually there will be like low mutation rate வந்து நமக்கு இருக்கும். அப்போ சின்ன சின்ன immediate effect of allele frequencies might be happening. Next, we are going to see about the Hardy-Weinberg principle. So, Hardy-Weinberg principle, yaar proposed panna, it was proposed by G.H. Hardy as well as the Wilhelm Weinberg, is also called as UK. Like, so Hardy was belonging to UK as well as Weinberg belonged to Germany. So, but enna solranga appdin kettingna, it describes a non-evolving population where allele frequencies remains constant across the generation. Nalla parunga. Describes a non-evolving, evolve population where the allele frequency evolve agla, but what will happen to the frequency of the allele, they will be remaining adhe constant value or flat or constant ave when the minimum even for the several generations. So which means evolution is equal to change in the allele frequencies over time. Correct? எனக்கு என்ன ஆகும், evolve ஆகலனா எனக்கு அந்த allele frequency will remain constant. In case if the evolution is going to happen, there will be changes in the allele frequency during a period of time. So this is what they have given. ஒரு சின்ன ஒரு comparison மே கொடுத்திருக்கோம். Can you see here? Generation 1, generation 2, so it is calculated by the formula p square plus 2q plus q square, which is nothing but p plus q the whole square is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், divided by p plus q is equal to 1. So இதான் that is the main factor. Next we are going to see about the conditions for the genetic equilibrium. So condition வந்து பாத்தீங்கன்னா population வந்து நான் ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னேன், but how, what are the factors that should contribute for the population to remain stable அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா no mutation, random mating, no genetic flu, larger population size and no natural selection. இதெல்லாம் மெயின் பண்ணி பாத்தீங்கன்னா I will be able to maintain the population at a stable rate. So no mutation, no new, whether புது alleles எனக்கு ஃபார்மும் ஆகல தொலைஞ்சு போகுது, it's not like dissolved also, எனக்கு புதுசா அப்படியே அந்த allele இது வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. Next, random mating. So equal chance for all individuals to mate. Like எப்படி சொல்றது, like male and female content it should be equal அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். So gene transfer, no immigration or emigration, which means இங்க இருந்து வேற எங்கேயும் போல, வேற எந்த எங்கேயுமே வரல, எதுவுமே ரெண்டுமே நடக்காம gene code ஸ்டாப் பண்ணா the population is going to remain constant. Next வந்து பாத்தீங்கன்னா large population size. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா to avoid the random genetic drift. Moreover, natural selection all genotypes will have an equal fitness. Just now we saw what is the genotype, genetic appearance அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். And yes, can you see here p plus q the whole square is equal to p square plus q square is equal to 1. just now இப்போ இந்த equation நம்ம இங்க தான் பார்த்து போட்டுருப்பேன். p square plus 2 square பார்த்தீங்கன்னா தெரியும், a plus b the whole square formatல படிச்சிருப்போம் மேக்ஸ்ல, ரைட்? ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். இல்லை p தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா frequency of dominant allele, q is nothing but frequency of recessive allele, p square போட்டிங்கன்னா that is a into a. Can you see here frequency of dominant square பண்ணும்போது I'll be getting what, homozygous dominant. இதுவே நான் 2pq வந்து பார்த்தீங்கன்னா I'll be having a heterozygous, and q square வந்து பார்த்தீங்கன்னா I'll be getting what, homozygous recessive values. இந்த values தான் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறது நல்லது.
ஸோ இதில் சின்ன ஒரு வேல்யூஸ் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா if p is equal to இவ்வளோ and q is equal to இவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா as you can see here இந்த ஃபார்முலா the p square plus q square சப்ஸ்டியூட் பண்ணும்போது I'll be getting this value where the population hardy Weinberg, which means there is no evolution. It's just a small calculation. So பார்த்தீங்கன்னா we are going to see about the origin and evolution of a man. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எந்தெந்த வருஷத்துல யார் யார் இருந்தா எப்படி இருந்தாங்க என்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து மேமல்ஸ் நம்ம ஜஸ்ட் நோ வி சா இந்த டாபிக் பிகினிங் ஆஃப் த டாபிக் மேமல்ஸ் வந்து எப்போ எவால்வ் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலி டியூரிங் த ஜுராசிக் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோம் which means like approximately ஒரு 210 million years ago அப்படி நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். So which means hominid evolution literally hominids யாரோட மூதாதையர்கள் ancestors அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மாதிரி வந்து பார்ப்போம். So hominids வந்து பாத்தீங்கன்னா they evolved during like எப்படி சொல்றது occurred in Asia and Africa அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So hominids தான் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜென்ரேஷன் பிகாஸ் தேவர் லைக் ஒரு நாகரிகத்திலுமே ஒரு முன்னேற்றம் கண்ட ஒரு ஆன்சிஸ்டர் பீரியட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்மினிட்ஸ் பீரியட் தான். அட் த சேம் டைம் ஹண்டிங் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய டூல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு லைக் ஈட்டி அம்பு லெட் பி லைக் ஃபார் சாப்பிங் சம்திங் இது எல்லாத்துக்குமே டூல்ஸை கண்டுபிடிச்சி மேக் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மினிட்ஸ் நம்மளோட ஆன்சிஸ்டர் பீரியட் தான். ஸோ அதாவது நல்ல டெவலப்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு இதுல இருந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஏர்லி ஆன்சர் ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ட்ரையாப்தீகஸ் அண்ட் ரமப்தீகஸ். சரியா ரேவன் சார் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா ஒரு 2 minutes பாஸ் பண்ணிக்கோ. ஓகே ஸோ விச் மீன்ஸ் இந்த ட்ரையாப்தீகஸா இருக்கட்டும் இல்லாட்டி ரமப்தீகஸா இருக்கட்டும் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தே வில் ஹாவ் லிவ்ட் அரவுண்ட் லைக் ஒரு 14 million years ago. ஸோ இதுக்கு மேலே வர கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ரிமைன் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க எதுக்குள்ள இருந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றதாலுமே இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ விச் மீன்ஸ் தே வர் டிரைவ் ஃப்ரம் த ஏப் லைக் ஆன்சர் அதாவது குரங்குல இருந்து மனுஷன் வந்து ஐ திங்க் டாபிக்கோட ஸ்டார்டிங் பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏப்ல இருந்து வந்தக்கூடிய ஒரு ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் லிட்டரலி அவங்க உடம்பு ஏப்ல இருந்து வந்த ஆன்சர் அப்படின்றதுனால அவங்க உடம்பு ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருந்துச்சு. லைக் கொரிலாலாம் வந்து லைக் 2 கை 2 கால் யூஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தாங்க. ரமப்திகஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஹேட் ஒரு பாசிபிலிட்டி ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்ட்ராலியோப்தீகஸ். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதாலும் பட் இட்ஸ் a very easier concept actually. It's nothing but the modern humans அப்படின்னு சொல்லலாம். Possible ancestors of what modern humans and they were like purely vegetarian. அவங்க வந்து மீட்ல எதுவும் ஹண்ட் பண்ணல. ஏன்னா நீங்க இந்த கொரில்லாலாம் வந்து பார்த்துருக்கலாம். they were like ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தாங்க. அண்ட் they were purely ரமப்திகஸ் எல்லாமே possible human ancestors அப்படின்னு நான் சொல்லும்போது they were feeding themselves. they were purely எப்படி சொல்றது வெஜிடேரியன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the Australopithecus which is nothing but a modern ape அப்படி நம்ம சொல்லிருப்போம் southern ape man அப்படிங்களா which means they were living around 5 million years ago. எங்க இருந்தான்னு பாத்தீங்கன்னா லைக் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட். இதோட ஹைட் எவ்வளவு இருந்துச்சு நல்லா பாருங்க. they were around approximately ஒரு 1.5 meters which is nothing but the bipedal locomotion 2 கால் நடக்க பாசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஆம்னிவர்ஸ் மோஸ்ட்லி they were living in caves. நல்லா பாருங்க எனக்கு ப்ரீவியஸா என்ன பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா they were pure vegetarians. ரமப்திகஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க இந்த ஆஸ்ட்ரலோபிதெகஸ் வந்து they were like omnivores. ஸோ omnivores அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்திருப்பாங்க they would have eaten both actually meat and vegetables ரெண்டுத்தையுமே கன்சியூம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. they lived in caves. நல்லா பாருங்க எப்படி இந்த ஜென்ரல் எப்படி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா if you talk about the Australopithecus வந்து ஃபோர்ஹெட் ரொம்ப வந்து கம்மியா ரொம்ப லோவா இருந்த மாதிரி கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ் மோர் வந்து ரொம்ப சின்ன டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் பிரெயின் கெப்பாசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்ட்ரலோபிதெகஸோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 350 to 460 மட்டும் தான். அந்த அளவுக்கு தான் ரொம்ப கெப்பாசிட்டி வெரி லோ. அண்ட் மோர் ஓவர் ஈவன் தோ அப்பியரன்ஸ் வைஸ் வந்து எனக்கு ஒரு ஹியூமன் ஒரு ஏப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னாலும் பாத்தீங்கன்னா பட் ஸ்டில் த கெப்பாசிட்டி ஆஃப் பிரெயின் வாஸ் வெரி லோ. அண்ட் பல்லு வந்து பார்த்தா ஹியூமன் மாதிரி இருந்துச்சு. த கர்வ் லைக் தே ஹேட் ஒரு கர்வி லைக் வர்டிபிரல் காலமே அவங்களுக்கு வந்து பிரசென்ட் ஆகிருந்துச்சு. கேன் யூ சீ இன் திஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன லிட்டரலி ஆக்சுவலி ஒரு தெரியுது பட் சின்ன அளவுக்கு அவங்க வந்து கிடையவே கிடையாது. பிரெயின் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ வெரி மச் லோ. இதான் அந்த லம்பார் கர்வ் நல்லா வளைஞ்சு இருக்கிற ஒரு முதுகு தண்டா தான் அவங்களுக்கு வந்து இருந்தது. அண்ட் டூல்ஸ்மே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். they were used from what இந்த போன்ஸ் இதுல இருந்து கல்லுல இருந்து they were starting ஒரு சிம்பிள் டூல்ஸ்மே வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம் ரமப்திகஸ் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம். அடுத்தது யாரை பார்த்தோம் we saw about the
ஆஸ்திரேலியோபிதேகஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலிஸ். ஸோ இந்த ஆஸ்திரேலியோபிதேகஸ்ல இருந்து எவால்வ் ஆனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹோமோ ஹாபிலிஸ். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா we call them as ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா about 5 million years ago முன்னாடி எவால்வ் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா they lived about 2 million years ago. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு ஹோமோ ஹாபிலிஸ் வந்து எவ்வளவு வருஷம் இருந்தாங்க, ஒரு 2 million years ago வந்து they were able இருந்தாங்க. கெபாசிட்டி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆஸ்திரேலியோபிதேகஸ் வந்து பாத்தீங்கன்னா they had their brain capacity of only 350 to 450 cc மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இதுவே இந்த ஹோமோ ஹாபிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா they have the brain capacity of what 650 to 800 cc வரைக்குமே கொஞ்சம் ஓகே ஸ்லைட்லி ஒரு டெவலப் வெர்ஷனா வந்து அவங்க இருந்தாங்க. they used a stone tool. நல்லா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களும் ஆரம்பிச்சாங்க போன்ஸ் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ ஹாபிலிஸ் ஒரு கல்லை வந்து லைக் செதுக்கி ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி they would have been vegetarian அப்படின்றது நம்மளோட ஒரு கணிப்பு. பிகாஸ் நம்ம இந்த சில எப்படி சொல்றது அந்த வாழ்ந்த சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபாசில்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டேட் பண்ண முடியுது. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து வெஜிடேரியன் தான் இருந்திருப்போம். அப்போ எதுக்கு இந்த டூல்ஸ்லாம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா they use the tools to மரத்தில் இருக்க பெரிய பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய காய் கனிகள் எல்லாத்தையுமே வந்து செய்யறதுக்கு they would have used tool to cut them இந்த மாதிரி அப்படின்ற கான்செப்ட் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். the brain capacity was up to 50 to 800 cc. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு யார் வரா, ஹோமோ ஹாபிலிஸ் வராங்க, which means ரமாப்திகஸ் ஆஸ்ட்ரலோபிதேகஸ் வந்து வேற. அதுக்கப்புறம் எனக்கு ஹோமோ ஹாபிலிஸ் அடுத்து யார் வரா, I'll be having the homo erectus. நல்லா பாருங்க, எனக்கு இந்த ஹோமோ ஹாபிலிஸ்ல வந்து the brain capacity was up to 650 to 800 cc வரைக்கும் இருந்துச்சு, 850 வரைக்கும். ஆனா இந்த எரெக்டஸ் நல்லா பாருங்களேன் around 900 cc வரைக்கும் இருந்துச்சு. and moreover they lived around like ஒரு 1.7 million years ago. ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு ப்ரீவியஸா கொஞ்சம் கொஞ்சம் ஏப்ஸ் மாதிரி ஓரளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இதுல வந்து ப்ராப்பரா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற பீரியட்ல வந்து வந்துச்சு. and they had a very flatter skull and they had a very ஒரு decent amount of brain capacity இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். and ஹோமோ எரெக்டஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா they were eating meat. ஆனா இதுவே நீங்க ப்ரீவியஸா பார்த்த ஹோமோ ஹாபிலிஸ் எப்படி இருந்தாங்க, they were probably vegetarians அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்போ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். the homo ergaster and the homo erectus were the first to migrate out of Africa. இவளால் மத்தது பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த அந்த இடத்துல வந்து இருந்தாங்க, ஹண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஓகே எதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கணும், they had some higher thinking level. because நம்ம பிரெயின் கேப்பபிள் நல்லா இருந்துச்சு. ஓகே எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், நம்ம இடத்துக்கு போனா மேபி I'll able to survive for long time. they started to migrate. எங்கத்துக்கு மைக்ரேட் ஆனாங்க பாத்தீங்கன்னா they started to migrate out of Africa. okay, so can you see in this diagram எல்லா brain capacity they had a very flat head actually, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். and they were eating meat probably. டூல்ஸ்மே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியாண்டர்தல். ஸோ அகெயின் ஹியர் கம்ஸ் ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். now we are seeing about the நியாண்டர்தல் மேன். ஸோ நியாண்டர்தல் மேன் வந்து பாத்தீங்கன்னா they had a very like ப்ரீவியஸா பார்த்த ஹோமோ எரெக்டஸை கம்பேர் பண்றதை விட வந்து பாத்தீங்கன்னா can you see 900 cc தான் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா they are having around 1400 cc வரைக்கும் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து இருந்துச்சு. and moreover வந்து பாத்தீங்கன்னா they existed around 34,000 years ago. so 34 to around ஒரு 1 lakh years agoல வந்து இருந்தாங்க. நியாண்டர்தல் மேன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல வந்து நம்ம பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they were seen in like நியாண்டர் வேலர் ஜெர்மன்ஸ். அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் நியாண்டர்தல்ஸ், அந்த இடத்துல மட்டும் அவங்களை பார்க்க முடிஞ்சுது. அதுதான் we call them as what நியாண்டர்தல் மேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். they had a brain size as we saw here ஒரு 1400 cc வரைக்குமே அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து இருந்தது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's talk about the characteristics of Neanderthals man. so like எப்படி சொல்றது, ஒரு ஃபிளாட்டான ஒரு cranium, because நம்ம ஃபிளாட் ஹெட் ஃபிளாட் cranium இருந்துச்சு. they had a very slopping வளைஞ்சி கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளோயிட் இருந்துச்சு. chins obviously இல்ல, ரொம்ப திக்கான ஒரு ஐப்ரோஸ்லாம் இருந்துச்சு. நல்லா ஒரு protruding jaws நல்லா வந்து அவங்களுக்கு தெளிவா இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. so this was the எல்லாம் பார்த்தா நல்லா ஒரு you see here நல்லா protruding jaws நல்லா ஒரு giants மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம இவங்களை வந்து சொல்லலாம். ஆக்சுவலி நெருப்பெல்லாம் முட்டி. can you see here, which means அவங்களுக்கு வந்து நெருப்பு ஊற்ற பழக்கம், டிஸ்கவரி ஆஃப் ஃபயர், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம் நியாண்டர்தல்ஸ். வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the Cro-Magnon man. so Cro-Magnon man என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாங்க அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்காங்க nothing but found in France, that is in Cro-Magnonல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. they were the ancestors of what modern Europeans கான ஒரு ancestors. and like இவங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேவ் பெயிண்டிங்லாம் வந்து நடந்த காலகட்டம். ஸோ கேவ் பெயிண்டிங்ல வச்சு நிறைய நம்ம ஓகே இவங்கெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம் டிஸ்கவரி பண்ண இதோ உண்டு. ஸோ கேவ் பெயிண்டிங் வந்து பேர் போனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த Cro-Magnon மேன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லும்.
கேன் யூ see here எல்லாம் அந்த யார் இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கேவ் பெயிண்டிங் மூலமா அவங்க வந்து தெரிவிச்சாங்க. ஈவன் கல்லுல கூட செதுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இதெல்லாம் போய் ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்ட்ரீத்தல்ஸ், ஜஸ்ட் we saw about the Cro-Magnon இந்த பீரியட்லாம் முடிஞ்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியா நம்ம இப்போ இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் we call them as what modern man அப்படின்னு சொல்லி. நம்ம சயின்டிஃபிக் நேம் நம்ம எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் தான் எழுதும். பிகாஸ் this is what we are currently know. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா their brain capacity is up to 1300 to 1600 cc வரைக்குமே இதுல வந்து இருக்கு. And we originated in Africa because நீங்க பார்த்த இந்த previous period வந்து they moved out of Africa first ones அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ நம்ம அங்க இருந்து like we started to evolve. ஸோ ஆரிஜிட் ஆனது நமக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஆரிஜிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். And they migrated to other countries also. லைக் ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆக அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி they start to பாடி அமைப்பு எல்லாம் மாற ஆரம்பிச்சுது. ஸோ லிட்டரலி they start to form different races அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீரியட் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சோம், அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோம், அதுலேருந்து நம்ம தேவையான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ லிட்டரலி வி ஹேட் அ ப்ராப்பர் சர்வைவல் மெத்தட். யூ see here. ஸோ ஆஃப்ரிக்கால இருந்து தான் நம்ம ஆன்சர்ஸ் யார்ல இருந்து இருப்போம், ஆஃப்ரிக்கால இருந்து இருப்பாங்க. அங்க இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துக்கு அப்படியே மைக்ரேட் ஆகி போயிட்டு வாட் வி ஆர் ஹியர் நவ் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நம்ம இந்த பேஜ் வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம going to say about the isolating mechanism. ஐசோலேட்டிங் ஜெனரலா வந்து செப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஐசோலேஷன் வந்து எனக்கு போதுன்னு கேட்டீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் சிங்கிள் பாப்புலேஷன் இன்டூ சப் பாப்புலேஷன். இப்போ இமேஜின் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சென்டர்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து இந்த சைடு இது பிரிஞ்சு போறாங்க. கரெக்டா? ஸோ மெம்பர்ஸ் இவங்க ஏன்றது இது மொத்தமா வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி சிங்கிள் பாப்புலேஷன். சிங்கிள் பாப்புலேஷனுக்கு என்ன, அது அப்படியே பிரிஞ்சு போகுது. எப்படி ஒரு சிங்கிள் பாப்புலேஷன் A1, A2, A3, A4 இந்த மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் பிரிஞ்சு போயிட்டு சப் பாப்புலேஷன்ஸ். ஓகேவா? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் நம்மளால வந்து மெயின் பண்ண முடியும். They help to maintain genetic integrity of the each group as well as closely related species of living in the same area do not interbred. ஏன்னா கண்டிப்பா ஒன்னுத்துக்கு ஒன்று கூட இன்டர்பிரேட் பண்ண சான்ஸ் கிடையாது. பட் இதுவே நீங்க வேற ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது there is a possibility what they can self அப்படின்னு இருக்கும்போது like the evolutionary changes might be happening. Next பாத்தீங்கன்னா isolating barrier, any evolved trait preventing the interbreeding. So kandipa once will be preventing the interbreeding. Next வந்து பாத்தீங்கன்னா we will say about two types of isolating mechanism. என்னன்னு பாத்தீங்கன்னா one is going to be pre-zygotic isolation, next one is going to be post-zygotic isolation. So pre-zygotic na enna, which is nothing but the before fertilization, and the post-zygotic isolation enna pathina is nothing but the after fertilization. இதுதான் வந்து ரெண்டு மெயின் இது. சரி, let us talk about the pre-zygotic mechanism. சரி, the pre-zygotic mechanisms வந்து பாத்தீங்கன்னா before fertilization, like இந்த மாதிரி எடுத்துக்கலாம், prevent mating or fertilization between the species. For example, ecological isolation இருக்கலாம், இல்லாட்டி physiological isolation இருக்கலாம், இல்ல seasonal, okay, season based isolation நீங்க birds நீங்க பார்த்திருக்கலாம், migration அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கலாம். seasonal based isolation, morphological இல்லாட்டி like cytological based isolation, இதெல்லாமே வந்து this helps to prevent what mating or fertilization between the species. Now let us talk about the habitat isolation. So population வந்து பாத்தீங்கன்னா they will be like ஒரு habitat-க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். For example, if we talk about Rana areolata, which lives in burrows எல்லாம் பள்ளம் தோண்டி புதஞ்சு இருக்காங்க, breed in grassy ponds also, whereas Rana கைல வந்து பாத்தீங்கன்னா they breed in deep water. So population வந்து பாத்தீங்கன்னா obviously they will be occupying different habitat. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவசியம், ஒரு population ஏத்த மாதிரி they will be like changing. அதுல வந்து பாத்தீங்கன்னா we are given some types. ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா no interbreeding, which means அந்த ஸ்பீஸோட டிக்னிட்டி வந்து கண்டிப்பா அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீஸோட லைக் ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு அப்படியே பராமரிக்கப்பட்டுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, we saw about the Rana areolata and Rana gills. என்ன கேட்டா ஃப்ராக், நிறைய ஃப்ராக் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு வேகமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி ப்ரீட் பண்றாங்க, ஷாலோ வாட்டர்ஸ் இருப்போ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் வேற மாதிரி இருக்கும். டீப் அப்படின்னு வரப்போ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ டீப் நோ இன்டர்பிரீடிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி features. Next we are going to say about the seasonal isolation. Seasonal isolation வந்து பாத்தீங்கன்னா different breeding season obviously. எனக்கு கண்டிப்பா ஒரு சீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த breeding interbreeding வந்து prevent பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா we are going to say about the Buffo americanus breeds and Buffo fowleri breeds. So Buffo americanus வந்து பாத்தீங்கன்னா like they breed in early season, whereas the Buffo fowleri பாத்தீங்கன்னா they breed in the late. Hence no cross breeding is there is possibility. பாருங்களேன்,
தோ ஏன்னா இவங்க ப்ரீட் பண்ணக்கூடிய காலகட்டமும் வேற, விச் மீன்ஸ் ஏர்லி ஸ்ப்ரிங் இனிஷியலாகவே ப்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க சம்மர் சீசன் மட்டும் ப்ரீட் பண்ணா இருக்கும்போது கண்டிப்பாக இன்டர் ப்ரீடிங் வந்து சான்சஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் we are going to see about the ecological or the behavioral isolation. ஸோ behavioral isolation அப்படின்னு நான் சொல்லும்போது மேட்டிங் பிஹேவியர் கண்டிப்பாக இது இவங்க மேட் பண்ணுற ஒரு பிஹேவியர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் ட்ரீ ஃப்ராக் இல்லை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஹைலா வெர்சிகாலிஸ் அதே மாதிரி கிரேட் ட்ரீ ஃப்ராக் வெராசி, ஹைலா ஃபெமராலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைன்வுட் ட்ரீ ஃப்ராக். ஸோ இங்கே என்ன நடக்குது, பிஹேவியல் வைஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்டிங் வந்து ப்ரிவென்ட் ஆகும். The different mating calls will be preventing the interbreeding. ஸோ டயக்ராம் அதோட கால்ஸ் கிராக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து இன்டர் ப்ரீடிங் வந்து அவாய்ட் ஆகும். நெக்ஸ்ட் about மார்ஃபாலஜி ஆர் மெக்கானிக்கல் ஐசோலேஷன். ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஆர் மெக்கானிக்கல் அப்படின்னு நான் சொல்லும்போது organs, which means the genital size or the size of differences that will be preventing the mating. For example, Buffo quercus and Buffo valliceps, which means the size mismatch prevents the mating. நல்லா பாருங்களேன் எவ்வளோ பெருசு இத்தனோன்னு இருக்கு, அது அவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ சைஸஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் ஃபார் தி மேட்டிங். நெக்ஸ்ட் physiological isolation. Physiological again mating occur but gametes fail to fertilize. நல்லா பாருங்க மேட்டிங் என்னமோ நடக்கும் பட் gametes ஓட fertilization process வந்து நமக்கு நடக்காது. As we all know இந்த frogsலாம் வந்து பார்த்தீங்கன்னா they will be mating எப்படி externally, they are not mating actually fertilization will be happening externally அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து Drosophila wireless sperms survive only one day in D americana whereas Drosophila americana, whereas D americana வந்து பார்த்தீங்கன்னா sperm survives longer that but no successful fertilization. எல்லாம் பாருங்க only one day. ஆனால் வேற இதில் வந்து பார்த்தீங்கன்னா sperm survive for longer but no successful fertilization is being possible. அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ Drosophila was nothing but fly. So Drosophila americana and Drosophila americana. So எப்படி சொல்றது survival rate பொறுத்து is going to be changing. Next we are going to see about the cytological isolation. So cytological isolation na fertilization will be failing due to the chromosomal differences. So chromosomes பொறுத்துட்டு கண்டிப்பா it will also vary because fertilization process கம்மியா இருக்கு chromosome variation இருக்கிறதுனால. For example like cross between bullfrog and gopher frog. So incompatible chromosomes இருக்கிறதால the probability is very much less. ஏன்னா இதை நீங்க பார்த்தீங்கன்னா ராணா like bullfrogல வந்து பார்த்தா chromosomes எவ்வளோ 26 it's a pair 26 pairs அப்படின்னு சொல்லலாம். Sorry 26 chromosomes அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற இதுல வந்து பார்த்தீங்கன்னா 24 chromosomes. So இந்த மாதிரி கண்டிப்பா there will be like a failed fertilization due to mismatched chromosomes. Next we are going to see about the post-zygotic mechanism. That is after pre-zygotic இது வந்து பார்த்தோம். Now we are going to see about the post-zygotic mechanisms. சரி இப்போ இந்த post-zygotic mechanism வந்து பார்த்தீங்கன்னா these mechanism act after fertilization to prevent the hybrid success. இந்த success ஆகுதுக்கா like after mechanism கண்டிப்பா இப்படி சொல்றது they will be having some process. For example hybrid inviolability, hybrid sterility and hybrid breakdown. சரி இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா வந்து பார்க்கலாம். First let us talk about the hybrid inviability. So இந்த hybrid inviability நான் பார்த்தீங்கன்னா fertilization occurs, embryo form ஆகும் பட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா they will be dying before அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. For example it can be seen some fishes, beetles எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இதை வந்து பார்க்க முடியும். So which means due genetic compatibility no surviving offspring. அதை மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக வந்து இறந்து போயிடுவாங்க. So can you see the species that actually easy and the palm முடியும். Embryos forms but fails to survive to maturity. Yes, next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the hybrid sterility. So hybrid forms but sterile due to abnormal meiosis. So meiosis நம்ம என்னோட previous class topics நிறைய பார்த்திருப்போம். They'll be abnormal கேட்டிங்கன்னா because like எப்படி சொல்றது hybrid form ஆகும் but still என்ன இருக்கும் they'll be like sterile. அடுத்து reproduce பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க because of the abnormal meiosis. Example வந்து பார்த்தீங்கன்னா mule, as you all know mule is a combination of what horse and donkey is nothing but sterile. அவங்களால வந்து reproduce பண்ண முடியாத ஒரு கேட்டகரியில தான் வந்து இருப்பாங்க. Okay, can you see here? So mule என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா horse and donkey இருக்கும்போது if I'm talking about horse வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமா ஓடும். டாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடாது நிறைய மூட்டத்தக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்கும். ஸோ ஹைபிரிட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூல் வந்து இட் ஹேட் ஃபாஸ்டர் ஸ்பீடுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு அதே சமயத்தில் they were able to carry huge amount of weight also. அதனால வந்து they were not able to sterile இருந்தாங்க actually because again of the abnormal meiosis. Next hybrid breakdown. So hybrid breakdown அப்படின்னு சொல்லும்போது we had two generations F1 hybrids and F2 generation. F1 hybrid வந்து பார்த்தீங்கன்னா they were viable and sterile. ஆனால் the second generation வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க
they were inviable and sterile. நல்லா பாருங்க, F1 were viable and fertile, F2 வந்து inviable and sterile. So inviable and moreover reproduce பண்ண முடியாத ஒரு capacity இருந்துச்சு. What was happening as a result? No long term hybrid population was possible. Okay. Yes, next hybrid, that's what like given in the picture. Yes, now we are going to see about the speciation. சரி, speciation na enna, which means the process by which one or more species evolve into new species. Okay va? So இது வந்து பாத்தீங்கன்னா species அப்படினு சொல்லும்போது genetically distinctive இருக்கலாம், as reproductively isolative as well as in natural population. So type வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா we have agenesis, we have cladogenesis. So agenesis வந்து பாத்தீங்கன்னா it's also called as phyletic specification, sorry, speciation, whereas cladogenesis வந்து பாத்தீங்கன்னா we call them as a divergent evolution. So agenesis வந்து பாத்தீங்கன்னா it is also called as evolution in a single lineage, whereas cladogenesis வந்து பாத்தீங்கன்னா it is called as one species splits into two or more. Divergent evolution அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். சார் ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார், ஒரு 5 minutes break சார். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது sympatric speciation, which is nothing but reproductive isolation. Reproductive isolation. அப்ப என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, புது ஸ்பீஷிஸ், அதாவது புது உயிரினம் வந்து எப்போ எவால்வ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரே சேம் ஜியோகிராபிக்கல் ஏரியா, ஒரு பர்டிகுலர் இடத்துலயே ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு புது உயிரினம் வந்து அவங்களால வந்து எவால்வ் ஆக முடியும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி அக்கரிங் டியூ டு ஜெனடிக் மாடிஃபிகேஷன் அண்ட் செக்ஷுவல் ஐசோலேஷன். பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு ஏரியா ஒரு குரூப்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த இனத்துக்குள்ளேயே வந்து இனப்பெருக்கம் செய்யும் போது ஸ்பீஷிஸ் வந்து எவால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. They are getting isolated. Species are getting isolated. Moreover, they are going to be the strongest reproductive isolation. So example வந்து பாத்தீங்கன்னா, apple maggot fly shifted from இப்படி hawthorn to apple trees. So நல்லா ஈஸியான பெருக்கம். So two populations were reproductively isolated. Can you see here? Hawthorn flies as well as apple flies. So இப்படி மாறும்போது like அவங்க இடத்துக்குள்ள இருக்கும் என்ன what will happen? They were able to reproduce easily. Next one வந்து phenotypic plasticity. So இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, the ability of one genotype to produce multiple phenotypes. நல்லா பாருங்க, ஒரு genotype என்ன பண்றாங்க, they are able to produce multiple phenotypes. அவங்களால வந்து produce, இதை நம்ம சொல்லலாம் phenotypic plasticity. So which means like seasonal plankton, seasonal in plankton we call them as what? Cyclomorphosis. So இது வந்து எடுத்துக்கலாம். So இப்போ நம்ம என்ன சொல்லலாம், phenotypic plasticity வந்து one genotype will be having the ability to produce multiple phenotypes. Next one பாத்தீங்கன்னா, allopatric speciation is also called a geographical speciation. So populations become geographically isolated, but இந்த ஒரு பர்டிகுலர் எப்படி சொல்றது, இமேஜின் இப்போ let us talk about ஒரு ஏரியா இருக்கலாம், ஒரு 1000 ஸ்கொயர் ஏரியா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஐலேட் ஆகும்போது என்ன அர்த்தம், எனக்கு வந்து எந்த ஒரு ஜீன் ஃப்ளோ விச் மீன் இந்த 1000ல இருந்து அடுத்த ஒரு 1000க்கு எந்த ஒரு ஜீன் ஃப்ளோ இருக்கிறதுக்கான சான்சஸ்மே இல்லை. விச் மீன்ஸ் இந்த பாப்புலேஷன்ஸ் ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாலே அப்படியே பதுங்கிருப்பாங்க. இந்த ஏரியானா இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த லொக்காலிட்டியில மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, there is no gene flow probability வந்து கிடையாது. ஸோ இதால் என்ன பண்ண leads to the evolution of new species and more barriers அப்படின்னு பார்த்தீங்கன்னா, land separation, migration and mountain formation எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they will be acting as a barrier, தடுப்பு நிலையா வந்து அமைஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டார்வின் finches. Moreover, sexual isolation is weakest in this type. நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்த ப்ரீவியஸ் டைப்ல என்ன பார்த்திருப்போம், ஸோ லைக் phenotypicல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் phenotypic, sympatric speciationல வந்து பாத்தீங்கன்னா, it had the strongest reproductive isolation, whereas if we talk about allopatric speciation வந்து பாத்தீங்கன்னா, sexual isolation is said to be the weakest of the type. Yes, so it's the diagram actually. So we have barriers, நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. mountain barriers இருக்கு, we have the river barriers. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ஸ்பீஷிஸ் இது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன். இப்போ இவ்வளோ நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து உருவாச்சு, எப்படி வந்து புது புது இனம் வந்து பெருகுச்சு, அதே மாதிரி எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷிஸ். என்ன அர்த்தம், தேவர் நாட் ஏபிள் ஆர் தேவர் அன்ஏபிள் டு ரேபிட் என்விரான்மெண்ட் அடாப்ட் அப்படி எடுத்துக்கலாம். புதுசாக வர்ற கிளைமேட்டுக்கு வந்து அவங்களால வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் காலநிலை மாற்றத்தால் நிறைய கிளைமேட்ஸ் வந்து லைக் ரொம்ப சிவியர் ஹீட் இருந்து சிவியர் கோல்டு இருந்து ஒரு ரீஜன் வரும்போது அவங்களால வந்து மாற்றிக்க முடியும், உடம்பு அடாப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
மொத்தமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ which means a natural and a common part of evolution. Obviously நம்ம கண்டிப்பா நிறைய சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நல்லா வந்து சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ which means a loss of a single ஒரு இனமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாரோஸ் எடுத்துக்கலாம். ஸ்பாரோ ஒரு இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. பிகாஸ் எங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அப்புறம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு சிங்கிள் ஸ்பீஸே மொத்தமாக வந்து அழிஞ்சு போச்சு. இட் மே பி காஸ் பை எனி என்விரான்மெண்டல் இவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக் அபவுட் டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்ல வந்து ஹிட் ஆச்சு. அந்த கிளைமேட்ஸ் மாறுச்சு, ரொம்ப ஹீட் ஆச்சு, தாங்க முடியாமல் இறந்து போயிடும் அப்படி கூட சொல்லலாம். அது மொத்தம் ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. அகைன் ஒரு என்வரான்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட் ஹிட். ஸோ இது ரீசன் வந்து என்வரான்மெண்டல் ரீசனாக இருக்கலாம். கேன் பி லைக் ஃப்ளட்ஸ், அப்படி டிசீசஸ், ஏதாவது ஒரு பிளேக் அந்த மாதிரி பரவி கூட வந்து அழிஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இஸ் வாட் ஈவன் த லாஸ் ஆஃப் டூடு பேர்ட் கூட நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அகெயின் மொத்தமாக டூடு பேர்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது ஆக்சுவலி. Next one is we are going to say about the mass extinction. So elimination of a half or more species in an ecosystem. So மொத்தமா ஒரு ஃபுல்லாகவே எப்படி பாதி இல்லாட்டி மொத்தமே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. மேபி பிகாஸ் ஆஃப் தி வால்கனிக் எரப்ஷன், அது saw like an asteroid இன்னமின்ஸ் இருக்கலாம். இல்லாட்டி as we said major 5 mass extinction, the Cambrian period. அது Cambrian period என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். So can you see here the example is given. So dinosaur அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா global extinction, loss of more species of majority நிறைய ஸ்பீஷீஸ் அப்படியே மொத்தமாக காலி கூண்டோட காலி ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் என்டையர் டாக்ஸானமி குரூப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் எர்த் ஈவன் சொல்லலாம். ஈவன் ஹை லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்டிங்ஷன் இன்னமும் அழிகிறதுக்கான ஒரு காரணமாக வந்து நமக்கு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. பிகாஸ் நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நிறைய வியாதிகள் வந்து மொத்தமாக நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சு கூட போயிடும். பிளான்ஸ் நம்ம இருக்க நாம போயிடுவோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் ரியாக்ஷன் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா we saw like 2 events. இது ஸ்னோபால் எர்த் ஆர் ரெசைலண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், which means ஸ்னோபால்னா ஃபுல்லாக ஐஸ் ஏஜ் காலகட்டத்துக்குமே போகும். இல்லாட்டி ரொம்ப கார்பன் எவல்யூஷன், பொல்யூஷன், பிகாஸ் அது ஓவர் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் மேலே அந்த அடுத்தடுத்து ஒரு ஸ்பீஷிஸ் மொத்தமாகவே வந்து காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் மாத் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்டிங்ஷன் வந்து லிட்ரலி ஈவென்ட்ஸ் ஓப்பன் நியூ ஹேபிட்டாட். ஸோ ஒரு அழிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது ஹேபிட்டாட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து தே ஹெல்ப் டு ப்ரொமோட் எவல்யூஷனரி ரேடியேஷன் ஆஃப் தி சர்வைவிங் ஸ்பீஷிஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பீஷ் உருவாகிறதுக்கு எனக்கு என்ன ஆகும், ஒரு புது சான்சஸுமே எனக்கு வந்து இதில் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ த ஆஃப்டர் மாத் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ see here this picture. எஸ் நல்லா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு இனம் அழியுதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இனமே வந்து எனக்கு புதுசாக வந்து உருவாக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ லிட்டரலி லைக் திஸ் பிக்சர் ஷோஸ் அபவுட் வால்கனிக் ஆஷ் டு வேர்டன்ட் லைஃப். ஸோ எப்படி வந்து மாறுச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ லிட்டரலி இந்த டாபிக் எவல்யூஷன் இஸ் டன் ஹியர். ஸோ நம்ம எவல்யூஷனில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு குட்டி ஜஸ்ட் வில் சி வாட் வி saw. ஜஸ்ட் நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ் ஸோ எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம என்ன பார்த்துருப்போம், we saw about the types of evolutions நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் ஆரிஜின் பார்த்தோம். we saw about ஸ்பெஷல் லைக் டிஃப்ரெண்ட் தியரிஸ் which means ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி வந்து பார்த்தீங்க எப்படிலாம் உருவாகி இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். பிக் பேங் தியரி எக்ஸெட்ரா. அண்ட் தென் we saw about what டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். லைக் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் எப்போ வந்து உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈராஸ் சொல்லுவோம் கரெக்டாக, லைக் பேலோசோயிக் ஈரா, இந்த ஈராஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். தென் we also saw about different types of eras. Then we saw about the fossil dating methods நம்ம வந்து பார்த்திருப்போம். Like if you remember absolute dating and we also saw about what relative dating இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் what else we saw food adaptations வந்து பார்த்தோம். like parasitism, saprophytism இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். Then we saw about experimentation. இந்த experiments எப்படி உருவாச்சுன்னு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். Then what else we saw, அதுக்கப்புறம் homologous and analogous structures எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தோம். இல்லை vestigial organsமே நம்ம வந்து பார்த்தோம். Then what else we saw about டார்வின் செலெக்ஷன். எஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். தென் வி saw about the periods, என்னென்ன பீரியட்ல இருந்து யார் இருந்தாங்க, எந்தெந்த ஹியூமன் பீங்ஸ் இருந்தாங்க. தென் வி saw about the Hardy-Weinberg principle. தென் வி ஆல்சோ saw about எக்ஸ்டிங்ஷன் காம்ப்ளிகேஷன்ஸ், வாட்ஸ் ரிசல்ட் எல்லாமே பார்த்தோம். இட்ஸ் ஆல் அபவுட் எவல்யூஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ இந்த பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, பெடிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே ஃபைன். ஸோ இந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா, இமேஜின் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த டிசீஸ் வந்து எனக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஹெரிட் ஆகுமா ஆகாதா,
ஆர்எல்ஸ் எது வரைக்கும் சான்சஸ், என்னென்ன சான்சஸ் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா with the help of this pedigree chart. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா pedigree analysis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா when like literally எப்படி சொல்றது cross control or control the crosses வந்து ஒரு சார்ட்ல வந்து ஒரு ஹிஸ்டரியில வந்து எனக்கு பாசிபிள் இல்லை, இட்ஸ் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஆனால் பட் ஸ்டில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படி எடுத்தோம், இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் டிசீஸ் மோஸ்ட்லி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் எப்படி ஐடென்டிஃபை முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா with the help of this pedigree analysis. So இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the analysis of genetic traits in several generations of a family. நான் சொல்றது not only for one or even for like ஒரு 3-4 generations வரைக்கும் கூட என்னால வந்து predict பண்ண முடியும் with the help of this pedigree analysis. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா as I told இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மோஸ்ட்லி வந்து டிசீசஸ் ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியில டிசீஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பெடிகிரி அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் ஜெனட்டிக் கவுன்சிலிங்க்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ட்ராக்கிங் தி phenotypic characteristics. So phenotype na enna already we have seen much in our lower class, I mean previous topics la paathirupom. So normally vandu or phenotype character or physical appearance indha mari character and even identifying the patterns enna fun for let it be. Ipo let's talk about the diabetes eduthikalam. So diabetes eduthikta appadin pathina ipo or generation A irukku, generation B varanga, generation C varanga. Seri generation A la vandu or person ku diabetes irundirukku appdin solli eduthikalam. As we all know it can be inherited. Adu enakku B generation ku skip பண்ணவும் செஞ்சிருக்கலாம். It can move on to directly C generation கூட ஆக்டிவேட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைக் பேட்டர்ன் எந்தெந்த பேட்டர்ன்ல வருது, இல்லாட்டி எல்லா ஜெனரேஷனும் கன்யூஸா வருதா, ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகி வருதா, இந்த மாதிரி கூட என்னால வந்து ஈஸியா இந்த அனாலிசிஸ் மூலமா என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிட்டரலி திஸ் லைக் அ ஃபேமிலி ட்ரீ. ஸோ ஃபேமிலி ட்ரீ வந்து ட்ரீ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், மரம் நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு நான் சொல்லும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிம்பிள் வந்து வில் பி ரெப்ரசென்டிங் அ பர்சன். இட் பி லைக் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் இருக்கலாம், சர்க்கிள் வந்து இட்ஸ் அ ஃபீமேல், ரெட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி அன் எஃபெக்டட் மேல், ரெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது ரெட் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி அன் எஃபெக்டட் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி வந்து சில சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடுத்த பிபிடியில் வந்து பார்க்கலாம். பட் எனிவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா the representation of the chart showing the family history is called as a family tree. கண்டிப்பா அக்ரிடா இல்லையா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு யார் யார் இருக்கு, தாத்தா பாட்டி இருக்கா, ஒரு சொந்தம் லைக் அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், ஐ ஹாவ் ஃபைனலி லைக் ஒரு ஜென்ரேஷன் ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியை காட்டுறது தான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா it is going to be called as pedigree, like a family tree அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல வரப்போறவங்களுக்கு அது அப்நார்மாலிட்டிஸ் டிசீஸ் இருக்கிறது ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது மூலமா வந்துச்சு, ஹூஸ் லைக் த கேரியர், யார் வந்து ரொம்ப டாமினன்ட் இல்லை அப்படின்லாம் நம்மளால ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இப்போ நான் சொல்ல சில சிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஃப் யூ லுக் அட் த ப்ரீவியஸ் சார்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, ப்ளூ ரெட் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு, ரெட் அண்ட் ப்ளூ. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா as I told earlier, மேல் வந்து பார்த்தீங்கன்னா it is represented with the symbol square. that is ப்ளூ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நார்மல் மேல். அதே மாதிரி சர்க்கிள் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ளூ சர்க்கிள் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a நார்மல் ஃபீமேல். இதுல வந்து இந்த மாதிரி லைக் ஒரு டைமண்ட் ஷேப் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்பெசிஃபைட். லைக் இது வந்து லைக் டிஃப்ரெண்ட் டாபிக், இது நம்ம will leave it as of now, but still செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ அஃபெக்டட் இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா இதுவே இந்த மாதிரி கலர்ஸ் ரெட் கலர்ல வந்து ஷேர் ஆயிடுச்சு, ஸ்கொயரா இருக்கட்டும், அப்படி சர்க்கிளா இருக்கட்டும், டைமண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கலர் ரெட் இருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி an affected. அவங்க வந்து அந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து பர்சன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவே எனக்கு வந்து ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா மேட்டிங்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம டினோட் பண்ண செய்வோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்களேன், எனக்கு இஃப் யூ ரிமெம்பர் மேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க ஸ்கொயருக்கும் சர்க்கிள்க்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ சி எனக்கு ஸ்கொயர் சர்க்கிள் இருக்கு, பட் ஐ ஹாவ் லைக் 2 lines, கரெக்டா? ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டிங் பிட்வீன் த ரிலேட்டிவ். ஸோ இஸ் ஆல்சோ கால்ட் as what consanguineous மேட்டிங், லைக் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ். அந்த 2 லைன் வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். இதுவே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் above the children below. பார்த்தீங்கன்னா obviously are going to be parents. அடுத்து இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி லைக் ஒரு கனெக்ஷன் பிரான்ச் மாதிரி விட்டுருந்தேன்னா சில்ட்ரன் இங்க வரவங்க யாரு இவங்க பேரண்ட்ஸா இருக்கணும், இவங்க வந்து சில்ட்ரனா இருப்பாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் லைக் மேல் அண்ட் ஃபீமேல். இதுல வந்து பாத்தீங்கன்னா the child obviously நமக்கு அடுத்த ஒரு பார்ட் வந்து சைல்டா இருப்பாங்க. ஸோ சைல்டு வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see இட்ஸ் a male obviously. ஆனா இட்ஸ் லைக் கலர் போர்ட் ரெட் கலர்ல. அப்ப என்ன சொல்லலாம், the child is affected அப்படின்னு சொல்லி மேல் சைல்ட் ஸ்பெசிஃபிக். இல்ல சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஃபீமேல் சைல்ட் இஸ் அஃபெக்டட் ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதுலயே இந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைட் சொல்லி நம்ம பார்த்து இந்த வெறும் டைமண்ட் ஷேப், பட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா
Can you see I have a number something? So என்ன அர்த்தம் 5 unaffected offspring அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது செக்ஸ் அந்த ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லும்போது மேலா ஃபீமேலா மென்ஷன் பண்ணல, அன்ஸ்பெசிஃபைட் தான் செக்ஸ், பட் ஸ்டில் நம்பர் 5 இருக்கிறதுனால எனக்கு 5 unaffected offspring. இதுவே ஷேட் இருந்துச்சுன்னா ஐ கேன் டெல் ஓகே 5 affected offspring அப்படின்னு கூட நான் சொல்லிருக்கலாம், பட் since not colored நான் சொல்லுவேன் 5 unaffected offspring. ஓகே, இப்போ நம்ம இந்த பெடிகிரி அனாலிசிஸ் லைக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ள வந்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கேன் யூ see here எனக்கு வந்து பெடிகிரி அனாலிசிஸ் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட், இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெடிகிரி அனாலிசிஸ் ஆஃப் ஆட்டோசோமல் ரிசெசிவ் ட்ரேட். சரி, இந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பேரண்ட் எஃபெக்ட் ஆகி இருந்தாங்கன்னா கூட வாட் வில் ஹேப்பன் இஸ் அடுத்து வர ஜெனரேஷன்ல தே மைட் கெட் எஃபெக்டட். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரி, இதுவே நம்ம ஆட்டோசோமல் ரிசெசிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 2 பேருமே எஃபெக்ட் ஆயிருக்கணும். அதாவது 2 பேருமே எஃபெக்ட் ஆயிருந்தா லைக் மேல் அண்ட் ஃபீமேல் போத் எஃபெக்டட் மீன்ஸ் எனக்கு வந்து ஓகே அடுத்த வர ஜெனரேஷன்ல எஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு. அது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டானிக் டிஸ்ட்ராஃபி. இந்த மைட்டானிக் டிஸ்ட்ராஃபி மசில் வீக்னஸ் இருக்கும், மோஸ்ட்லி தே ஓன்ட் பி சர்வைவ் ஃபார் லாங் டைம், ரொம்ப வீக்கா இருப்பாங்க, மசில் வீக்னஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியா நம்மளுக்கு நிறைய லோட் நமக்கு படிச்சிருப்போம், மேபி லைக் இன் அவர் 10th கூட லேர்ன் அக்ராஸ் ஹெரிடி டாபிக் வந்து படிச்சிருப்போம். பட் எனிவே சிக்கிள் செல் அனிமியான்னு கேட்டீங்கன்னா நார்மலா நம்ம ஆர்பிசியோட ஷேப் வந்து வி ஆல் நோ இட் இஸ் லைக் பை கான்கேவ் டிஸ் ஷேப் டோனட் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹாலோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஆர்பிசி வந்து we all know full form என்ன red blood corpuscle. So what is the function, important function of RBC அப்படின்னு நம்ம சொல்லும்போது like oxygen supply. So இந்த RBC என்ன பண்ண போகுது, டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த RBC வந்து பண்ண போகுது. சரி, because as we all know it has a definite shape, it is like non-nuclear nucleus regionமே இந்த RBCல வந்து இருக்காது. பிகாஸ் எதுக்கு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நல்லா சூப்பரா ஹெல்ப் பண்றதுக்கு இட்ஸ் லைக் நான் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. சரி, இப்போ இதுவே எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிக்கல் என்ன அர்த்தம், அந்த அக்ரிகல்ச்சர் அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி மாதிரி இருக்கும், லைக் அப்படியே அறுவடை பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லிட்டில் லைக் கமா ஷேப் ஸ்ட்ரக்சரா இது வந்து மாற ஆரம்பிச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், எனக்கு வந்து பாடி பார்ட்ஸ் மூலமா ஆக்சிஜன் சப்ளை பண்றது கண்டிப்பா சில டிஃபிகல்டிஸ் வரும். ஸோ the side effects will be இதை நம்ம என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சிக்கல் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் a trait is dominant or recessive. டாமினன்ட்டா இல்ல ரிசெசிவா நம்மளால கண்டுபிடிக்கிறது, எதர் ஒரு பேரண்ட் எஃபெக்ட் ஆயிருக்காங்களா ப்ரீவியஸ் இதில் 2 பேருமே எஃபெக்ட் ஆயதால வந்திருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா, இப்போ இதுல எல்லாம் பாருங்க, can you see for myotonic dystrophy இதுல வந்து வெறும் ஒரு பேரண்ட் only the female is affected actually. அது ஃபீமேல் எஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால லைக் சம்பவம் அடுத்த ஜெனரேஷன்ல இஸ் எஃபெக்டட். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு போத் parents were like not affected, but அடுத்த வந்த ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா what is going to happening, எனக்கு வந்து 2 பேருமே எஃபெக்ட் ஆயிருக்காங்க. can you see a recessive, which means எனக்கு வந்து 2 பேருமே இல்லாம இருந்தது வந்து நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா it is going to be autosomal recessive trait. சரியா சார், ஒரு நிமிஷம் சார், ரேவன் சார் ஸ்டாப் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் சார், ஸ்டாப் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. Okay, so as we are seeing here autosomal recessive என்ன பாக்குறோம், like the individual வராங்க பாத்தீங்கன்னா individual வந்து at least one copy of the affected gene வந்து they have to inherit from their parents. ஒரு காப்பி ஆச்சு எஃபெக்ட் ஆகி இருக்கணும், மீன்ஸ் from both, ஒரு சிங்கிள் இதாச்சும் from mother and father. நம்ம என்ன சொல்லுவோம் autosomal recessive trait அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டா லைக் let us see. So determines பாத்தீங்கன்னா whether sex, as we saw in the previous slide, dominant or recessive இல்லாட்டி sex linked இல்லாட்டி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், குரோமோசோமல் பேஸான்னு கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் ஹூ இஸ் த கேரியர், யாரா இருந்தான்னு கூட இந்த ஃபேமிலி ட்ரீ மூலமா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஏ அப்படின்னு ஜென்ரேஷன்ல ஒரு டிசீஸ் இருக்குன்னா என்னென்ன ரிஸ்க், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் இட் மைட் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதெல்லாம் நம்மளால வந்து ஈஸியா கணிக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் பெடிகிரி அனாலிசிஸ். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோஃபீலியா. ஸோ ஹீமோஃபீலியா வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம அந்த டாபிக்ஸ்ல வந்து படிக்க தான் போறோம். ஸோ ஹீமோஃபீலியால வந்து பாத்தீங்கன்னா லைக் கிளாட்டிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் இவன் ஒரு சின்ன கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து நிக்காது, இட் வில் பி லைக் கீப்பிங் ஆன் ஊசிங், பிளட் நிக்காம கண்டினியூஸா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டீடைல்டா எந்த குரோமோசோம்ல இது டிராபேக் இருக்கிறதுல எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் ஜஸ்ட் இப்போ இன்ட்ரோ மட்டும் இருக்கட்டும். இதுல ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா குவீன் விக்டோரியா. குவீன் விக்டோரியாவோட ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஷி வாஸ் த கேரியர் ஃபார் ஹீமோஃபீலியா, ஃபீமேல் கேரியர். இந்த பெடிகிரி அனாலிசிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா குவீன் விக்டோரியாவோட ஃபேமிலி பெடிகிரி ட்ரீ தான் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும். பிரின்ஸ் ஆல்பர்ட் இஸ் ஹியர் அண்ட் குவீன் விக்டோரியா இஸ் ஹியர். பிரின்ஸ் ஆல்பர்ட் இஸ் லைக் அ ஹெல்தி வெர்ஷன், அண்ட் இதுல குவீன் விக்டோரியா பாத்தீங்கன்னா ஷி இஸ் அ கேரியர். ஏன்னா நம்ம கேரியர் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஹாஃப், இப்போ ஃபீமேல் வந்து நமக்கு சர்க்கிள் அப்படின்னு தெரியும்,
ப்ளூவா இருந்துச்சுன்னா unaffected, full shade ரெட்டா இருந்துச்சுன்னா it was affected அப்படின்னு தெரியும். இதுவே பாதி இருந்துச்சுன்னா she is said to, the person is said to be a carrier. இதுவே ஸ்கொயர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we can tell that male is going to be a carrier அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா Queen Victoria was said to be a carrier for hemophilia. அப்படிதாச்சு. Can you see here? அப்படியே அவங்க வர பசங்களுக்கு ஆலிஸ் வாஸ் ஆல்சோ கேரியர். ஆனா பட் அதே ஜென்ரேஷன்ல வந்து ஒரு மேலுக்கு வந்து she was he had what, அவங்களுக்கு ஹீமோஃபிலியா மொத்தமாவே எஃபெக்டட் இது இருந்துச்சு. அண்ட் பியாட்ரிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா she was also carrier. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா it was like spread on. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கணிக்க முடிஞ்சுது. அண்ட் she is the family tree of Queen Victoria, so which means descendants, hemophil dependence அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about a genetic disorder. ஸோ genetic disorder அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு பர்சனோட டிஎன்ஏ, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட டிஎன்ஏல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as a genetic disorder. So genetic disorder is nothing but a disease caused by the abnormalities in an individual DNA or a single, ஒரு தனியான ஒரு பர்சனோட டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் இல்ல அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா we call them as what, a genetic disorder. As we all know, what is the full form of DNA? It is nothing but deoxyribonucleic acid. சரியா? சோ இப்போ இந்த அப்நார்மாலிட்டிஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டேன். ஓகே, கேன் யூ see abnormalities அப்படின்னு? அப்ப என்ன அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா may include single gene mutation, addition or deletion of chromosome, entire set of chromosomes altered. சரி, அப்ப என்ன அர்த்தம்? எய்தர் எனக்கு வந்து if I'm having a pair of chromosomes, ரெண்டு குரோமோசோம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல I might have only one also, or else I might have three also. Trisomy இதெல்லாம் இருக்கு பார்க்க தான் போறோம். So it might have like மூணு குரோமோசோம் கூட present ஆயிருக்கலாம். அதாவது human beings பொறுத்த வரைக்கும் as we all know we have 23 pairs of chromosome. அதாவது எனக்கு 46 chromosomes இருக்கணும். Suppose in case imagine எனக்கு extra ஒரு chromosome இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா so I might be having 47 chromosomes. So இந்த மாதிரி it can be addition or deletion of chromosome, or else மொத்த set of chromosome எனக்கு ஆல்டரை கூட இருக்கலாம். For example XS இருக்கிற இடத்துல YY இருக்கலாம், or else XY இருக்க வேண்டிய இடத்துல totally it can be like so the changes might happen also. நம்மளுக்கு குரோமோசோம் மொத்த செட்டுமே ஆல்டரா இருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியுமே எனக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்ற இடத்த நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா as you all know nothing but the disorder due to gene abnormalities in the genes or the chromosome. இப்போ genetic disorders வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு விதமா நான் கிளாஸிஃபை பண்ண முடியும். One is going to be the Mendelian disorder, another one is going to be the chromosomal disorder. நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும். Some examples I have given. அவ்வளவுதான். நம்ம டீடைல்டா சில உங்க போர்ஷன்ஸ் படி will be seeing also. So Mendelian disorders நம்ம யார் கொடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா we have hemophilia, sickle cell anemia. Just now we saw intro மட்டும் நான் கொடுத்திருந்தேன், பட் இதெல்லாம் பார்க்க தான் போறோம். sickle cell anemia, color blindness, polyketonuria, thalassemia, cystic fibrosis. So thalassemia வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. thalassemia major, thalassemia alpha or beta thalassemia. எல்லாமே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா chromosomal disorders அப்படின்னு சொல்லும்போது we have Down syndrome, we have Klinefelter syndrome, Turner syndrome. இது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம டீடைல்டா என்னென்ன டிராபேக் ஆர் எப்படி இது வாட் இஸ் த குரோமோசோமல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே வந்து இது தெளிவா பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் Mendelian disorder பாத்தீங்கன்னா it is caused by the changes in the single gene. So follow Mendelian laws of the inheritance. So Mendelian laws of inheritance அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம மூணு laws இருக்கும். That is law of dominance, law of independent assortment, law of segregation. இந்த laws எல்லாமே வந்து they will be following. இது எல்லாமே நம்ம என்னன்னா already we saw in previous topics or detail நான் வந்து போகல, but still நம்ம எல்லாமே dominant அர்த்தம், which means only one gene will be able to express themselves, other வந்து will not be able to express themselves, even they are present also. Law of dominance அப்படி சொல்லி பார்த்திருப்போம். Law of segregation, which means they can segregate freely, independently. They don't have any restriction. இவங்க pair வந்து இவங்க கூட தான் pair ஆகணும். ஆல்சோ இதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A and B இருக்காங்க, we have C and D. எனக்கு வந்து A and C தான் pair ஆகணும், B and D தான் pair ஆகணும் அவசியம் கிடையாது. It can pair with anyone as they wish. இதெல்லாமே நம்ம வந்து law of independent assortment இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். பட் anyway I'm just moving on. பண்ணி பார்த்ததுனால and moreover the disorder வந்து பாத்தீங்கன்னா it can be dominant இருக்கலாம், recessive இருக்கலாம், இல்லாட்டி autosomal. autosomal என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் இந்த inheritance டாபிக்ல. so autosomal is nothing but apart from sex chromosome தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற chromosomes என்ன சொல்றோம்னா autosomes அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். or it can be sex linked also, like a male female particular sex linked இருக்கக்கூடியதுக்கான சான்சஸ்மே இருக்கு. சரியா? சோ இல்ல சில பிக்சர்ஸ் related about Mendelian disorders-ல வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம sickle cell anemia, can you see a shape எனக்கு வந்து மாறி இருக்கு everything. இது வந்து பாத்தீங்கன்னா thalassemia, அதோட
drawbacks. So எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். So which means the disorders caused by the alteration or mutation in a single gene. ஒரு single geneல ஏற்படக்கூடிய ஒரு kind of changes. For example, triosomine பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு particular geneல 16th pair of இல்லைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா I'll be having 3 sets of 3 chromosomes. So இந்த மாதிரி எனக்கு single alterationல வந்து நடக்கும். Example as we saw in earlier, hemophilia, color blindness, sickle cell anemia இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளா வந்துரும். The pattern of inheritance of the Mendelian disorders can be traced by யாரு நம்ம பெடிகிரி அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ இட் மீன்ஸ் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிலாம் யார் யாருக்கு வரும், ஜெனரேஷன் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் மூலமா நம்மளால வந்து கணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தலசீமியா. ஸோ தலசீமியா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா they have represented ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு பேரண்ட் which means மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. ஸோ both are said to be the carriers. ஸோ கேரியர் ஃபாதரும் இருக்கிறாங்க, கேரியர் மதரும் இருக்கிறாங்க. இப்போ இதை சிம்பிளா நான் வந்து கிராஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் பாசிபிள் சேஞ்ச் த கலர், மேபி இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். லெட் மீ டேக் ஒன் கலர். ஓகே, I'll take this green then. சரி, இப்போ இல்ல பாருங்களேன், எனக்கு வந்து கேரியர் ஃபாதர் இருக்கிறாங்க, கேரியர் மதர் இருக்கிறாங்க. I'm just going to cross it. Imagine எனக்கு டாமினன்ட் ஒன்று வர்றாங்க, ஃபீமேல் இருந்து ஒன்று வராங்க. ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ இஸ் செட் டு பி வாட் அன்எஃபெக்டட். எண்டோ எனக்கு ரெண்டு பேரா வந்துச்சுன்னா ஐ கேன் டெல் ஓகே தே ஆர் செட் டு பி அன்எஃபெக்டட், பக்காவான பேர் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து இந்த ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் வரும்போது த சைல்ட் வில் பி வாட் அன்எஃபெக்டட், சன்ல வராங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் we are talking. இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா I have one yellow, next time I'm taking one green அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு. what will be the possibility? I'll be having a carrier daughter. சரி, இன்னொரு பாசிபிலிட்டி கேரியர் சன்னுக்கான பாசிபிலிட்டியுமே எனக்கு வந்து இருக்கு. So I'm getting, so finally பாத்தீங்கன்னா I'll be having ரெண்டு green எனக்கு வரும்போது totally will be what, எனக்கு ரெண்டு greenமே என்னவா இருக்கும், affected person. ஸோ affected daughter அப்படின்னு சொல்லி நான் இதுல வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு டாட்டர் ரெண்டு சன் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா டாமினன்ட் லைக் நான் கேபிட்டல் ஆர் நான் வந்து சன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஆரை வந்து நான் டாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரெண்டு எல்லோ மீன்ஸ் வரும்போது எனக்கு ஐ கேன் டெல் ஓகே தட் பர்சன் இஸ் கோயிங் டு பி அன்அஃபெக்டட் சன், பிகாஸ் நம்ம ஆரை வந்து கேபிட்டல் ஆர் நம்ம சன் அப்படின்னு எடுத்திருக்கோம், ஸ்மால் ஆர் நம்ம டாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இவருக்கு ரெண்டு ஆர் ஒன்னா வரும்போது ஐ கேன் டெல் ஓகே தட்ஸ் கோயிங் டு பி an affected daughter. சரி, ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து இருக்கும். சரி, ஸோ இப்போ ஓவர்வியூ அகெயின். Mendelian disorderல single gene again follows Mendel's law of inheritance. நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கதைகள் தான். எக்ஸாம்பிள் ஜெனரல் தலசீமியா, ஆல்பினிசம், பாலிகிட்டானியூரியா, ஹண்டிங்டன்ஸ் ஸ்காரியா, இது எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே லைன் பை லைன் ஆர் ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் டாக் அபௌட் தி தலசீமியா. சரி, தலசீமியால வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஸ்டார்டிங் இந்த பிக்சர் நம்ம வந்து பார்த்திருப்போம், கரெக்டா? ஸோ இந்த தலசீமியால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் as the autosome link recessive blood disease. So which means இதுல என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு unaffected கேரியர்ல இருந்து like which means it is transmitted from an unaffected carrier parents to the offspring. So இதுல சான்ஸ் என்ன இருக்கும், parents unaffected ஆகாம இருந்தா கூட அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகான which is called as heterozygous அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் homozygous, heterozygous, homo அடுத்து which means I'll be having same pairs. Heterozygous-னா like alternate, for example இப்போ வந்து let us talk about okay capital T small t ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு can you see like both are different than சொல்ல heterozygous அப்படின்னு சொல்லுவோம். இதுவே if I'm having both capital T ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா I'll be calling them as what homozygous. again நம்ம already heading நிறைய வந்து பார்த்துறோம். so hope you know what is homozygous and heterozygous. so எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா it is transmitted from whom, an unaffected carrier. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, it is parents to the offspring. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்டான விஷயம், it is due to the mutation or deletion. so mutation or deletion. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நார்மலாக தலசீமியாவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரெண்டு ஆல்ஃபா அண்ட் ரெண்டு பீட்டா செயின்ஸ் வந்து எனக்கு இருக்கும். சரி, இது நார்மலான ஒரு விஷயம் நமக்கு ஹெல்தி ஸ்ட்ரக்சருக்கு. ஆனால் இந்த தலசீமியா வந்துச்சுன்னா what will happen, either this alpha structure will be deleted or beta structure வந்து நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா deleted இருக்கும், or it can be altered also. So which means reduced synthesis of one of the alpha or beta globulin chains of the hemoglobin. So இந்த மாதிரி எனக்கு ஒரு delete ஆகும்போது either alpha or beta delete ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு abnormal hemoglobin structure எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும், which will be resulting in the formation of what, anemia, or which will be resulting in causing anemia. anemia நமக்கு எல்லாருக்குமே தெரியும், kind of blood இது. fine. சரியா, இதை நம்ம என்ன சொல்றோம், தலசீமியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டீடைலா வந்து பாத்தீங்கன்னா we have like two types of thalassemia. one is alpha thalassemia and beta thalassemia. so is also alpha க்கு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா like what will happen அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா mutation or deletion in HB1 HBA2 or genes on the chromosome 16 இதுதான் முக்கியம்.
நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ஃபா தலசீமியா வந்து எந்த குரோமோசோம் எஃபெக்ட் பண்ண போகுது, குரோமோசோம் 16. இதுவே எனக்கு பீட்டா தலசீமியா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி எஃபெக்டிங் தி குரோமோசோம் 11. ஸோ பீட்டா தலசீமியாக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as what, கூலிஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லை என்ன நடக்கும் இந்த கூலிஸ் அனீமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be like a mutation in HBB gene. So நார்மலாக பீட்டா செயின்ல வந்து there is like எப்படி சொல்றது ஆல்ட்ரேஷன் மாதிரி இருக்கும், ஸ்பெசிஃபிக்கலி ஆன் குரோமோசோம் 11 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ டாக் அபவுட் த ஆல்ஃபா தலசீமியா வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இதர் மியூட்டேட்டிங்காக இருக்கலாம், டெலிஷனாக கூட இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி லைக் ஹீமோகுளோபின் 1, ஹீமோகுளோபின் 2 that is செயின்ல வந்து I can expect சரி ஓகே there is some either alteration specifically on the chromosome 16. ஓகேவா? இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகும், கண்டிப்பா என்னோட ஆர்பிசி ஸ்ட்ரக்சருக்கு வந்து there will be some damages, membrane damages வந்து ஆகும். சரி இப்போ இதில் பாருங்க டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். கேன் யூ சி எனக்கு வந்து இந்த குரோமோசோம் 16ல வந்து there will be some alteration. இது HB1 HB ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டுத்துலையுமே வந்து இந்த HB ஹீமோகுளோபின் A1 ரெண்டுத்துலேயும் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா there will be some alteration. So which means the production of alpha globulin chain is going to be affected. It's controlled by two closely linked genes, HBA1 and HBA2 on chromosome 16. இது ரெண்டுத்துலையுமே எனக்கு என்ன நடக்க போகுது, like both are linked அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So either going mutation of one gene or more of 4 genes எதுவா வேணா இருக்கலாம், it will be leading to the causing of the disease. So the more genes affected, the less alpha. எனக்கு எவ்வளோ இந்த HBA1 or HBA2 is keeping on affect ஆகிட்டே இருக்கும், எனக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்ஃபா குளோபுலின் ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய என்னோட ஹெச்பி ஸ்ட்ரக்சருக்கே எனக்கு யார் தேவை, ஆல்ஃபாவும் தேவை, பீட்டாவும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல்ஃபா தலசீமியா பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ஃபா குளோபுலின் இஸ் கோயிங் டு பி அஃபெக்ட், அதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடும். அப்போ அதை நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா தலசீமியா அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கலி வந்து குரோமோசோம் 16 அதெல்லாம். இப்போ இதுவே நான் பீட்டா தலசீமியா எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபுலின் செயின் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். இது எங்கே டேமேஜ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லைக் கண்ட்ரோல் பை ஹூம், சிங்கிள் HBB gene in whom chromosome 11 நல்லா பார்த்தா தெரியும் of each parent. சரியா? So the mutation of one or both genes literally is going to cause the disease. So எனக்கு வந்து அது கம்மி அளவில் ப்ரொடியூஸ் ஆகும்போது I can tell it is going to be what, beta thalassemia. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about phenylketonuria. சரி, இந்த phenylketonuria என்ன, ஃபர்ஸ்ட் we saw what is thalassemia. லெட்டர் இந்த ஆல்ஃபா குளோபுலின் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும்போதோ பீட்டா தலசீமியா பொறுத்த வரைக்கும் பீட்டா குளோபுலின் வந்து எனக்கு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும்போதோ ஐ கேன் டெல் ஓகே இது ட்ராபேக்ஸ் இருக்கு, ஆர்பிசிஸ் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுவே நான் phenylketonuria வந்து பார்த்தீங்கன்னா it is also called as what, autosomal recessive disorder. I already told you what is autosomal recessive disorder also. எதுல கேட்டிங்கன்னா குரோமோசோம் 12 இதான் முக்கியம். எனக்கு தலசீமியா ஆல்ஃபால வந்து it was chromosome 16, பீட்டால வந்து பார்த்தீங்கன்னா it was chromosome 11. இதுவே இந்த phenylketonuria வந்து பார்த்தீங்கன்னா it is chromosome 12. So mutation in PAH gene that is on chromosome 12. So இது என்னன்னு கேட்டிங்கன்னா a particular enzyme will be absent. என்ன enzyme அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is phenylalanine hydroxylase. இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும், or totally I can tell it will be absent அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். So first let us see what is happening here. சரியா? ஒரு நார்மல் பர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு protein I'll be forming what, phenylalanine, it'll be converting into triosin in the presence of phenylalanine hydroxylase, which will be leading to the formation of what, melanin, proteins, dopamine, இது எல்லாமே எனக்கு வந்து இருக்கும். ஆனா but what is going to happen in the polyclinic patientல வந்து எனக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே வந்து இருக்கு, it will be like totally absent அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். So which means இந்த phenylketonuria என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா it is due to the mutation of the gene that codes for enzyme what, phenylalanine hydroxylase. அதுவே எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, it will be like absent அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த phenylalanine hydroxylase எதுக்கு கேட்டிங்கன்னா it helps in the conversion of an amino acid which means the phenylalanine. So நம்ம இப்படி பார்த்துருந்தோம் phenylalanine எதுக்கு தேவைப்படுது, it will be helping in the conversion of tyrosine அப்படின்னு பார்த்தோம் in the presence of whom, phenylalanine hydroxide. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், அதுவே வந்து ஒரு டிராபேக்கா இருக்கும்போது ஸோ அந்த பர்சன் இந்த phenylketonuria PKU ஷார்ட்டா சொல்லிக்கலாம், அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷனுக்கு தேவை which means phenylalanine to tyrosine கன்வர்ஷனுக்கு தேவையான இந்த phenylalanine hydroxylase will be absent. So what will be happening as a result, எனக்கு வந்து phenylalanine வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும் which will be converting into phenylpyruvic acid. பாருங்க நல்லா வந்து phenylalanine ரொம்ப accumulate ஆகிக்கிட்டே சேர்ந்து what is happening, எனக்கு அந்த enzyme absent இருக்குன்றதுனால it will be leading to the formation of phenylpyruvic acid and other derivative. அடுத்தடுத்து வரக்கூடிய இதுமே நல்லா
மாறி வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ வாட் வில் பி ஹேப்பனிங் as ரிசல்ட் ஆஃப் திஸ் PKU அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மோர் ஓவர் ஹைப்போபிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும், திட்டா வெள்ளையா இருக்கும், அடிக்கடி ஃபிட்ஸ் சீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும், அண்ட் வர ரேஷஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஒரு இரிட்டேட்டான எப்பயும் ஒரு கோவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ செட் டு பி ஆட்டோசோமல் ரிசெசிவ் அண்ட் மோர் ஒரு ஃபீனால் யூரின் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அண்ட் இன்க்ரீஸ் டைரோசின் இன் டயட் ஆல்சோ, எதை கண்டதை வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எஸ், ஸோ சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் மென்டல் ரிட்டார்டேஷன், சொன்ன மாதிரி லைட்னிங் ஆஃப் ஸ்கின் திட்டா பேச்சஸ் மாதிரி இருக்கும், பிக்மெண்டேஷன் எஃபெக்ட் இருக்கும், அண்ட் நாட் ஓன்லி இன் ஸ்கின் ஈவன் இந்த ஹேர் ஆல்சோ கலர் வந்து மாறும். அண்ட் ஃபீனைல் பைருவிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மூலமா இட் வில் கீப்பிங் ஆன் கெட்டிங் டிஸ்சார்ஜ். ஸோ அந்த யூரின் கண்ணில் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டாலே வி கேன் ஓகே இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மெயின் கான்செப்ட் என்ன, எனக்கு வந்து ஃபினைல் அலனைன் வந்து டைரோசினா வந்து கன்வெர்ட் ஆகும் நார்மல் பர்சனுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அன் என்சைம் we call them as phenyl alanine hydroxylase. பட் இந்த பர்சனுக்கு இந்த PKU அஃபெக்ட் இருக்க பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். இந்த என்சைம் ஆப்சென்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது, இந்த ஃபினைல் அலனைன் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் செக்ரீட் சேர்ந்துக்கிட்டு அக்யூமுலேட் ஆக what will be happening, it will be leading to the severe formation of phenyl pyruvic acid. அண்ட் அடுத்தடுத்து வர கான்சஸ்மே எனக்கு ரொம்ப வந்து சேர ஆரம்பிக்கும் அதிக அளவில். இந்த மாதிரி அதிக அளவில் ஃபீனைல் பைருவிக் ஆசிட் சேர ஆரம்பிச்சதுன்னா மென்டல் ரிட்டார்டேஷனாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிக்மெண்டேஷன் நாட் ஓன்லி ஸ்கின் இன் ஹேர் ஆல்சோ நம்ம இது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஸ் வாட் வி கால் as what ஃபீனைல் கீட்டோனியூரியா. சரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டெரிவேட்டிவ்ஸ் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரிசல்ட்டிங் இன் பிரெயின் மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லலையா. அண்ட் மோர் ஓவர் வி சா லைக் எப்படி சொல்றது மோஸ்ட்லி யூரின் அந்த கிட்னி எக்ஸ்கிரேஷன் ப்ராசஸ் கூடமே அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பிகாஸ் ஆஃப் த புவர் அப்சார்ப்ஷன் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்கிரேஷன் சிஸ்டமில் கிட்னி டேமேஜ்லாம் வரதுக்கு கூடமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே வந்து சிம்பிளாக ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி சார்ட் மாதிரி. கேன் யூ see here both are unaffected carriers. ஸோ அன்அஃபெக்டட் கேரியர் மதர் அண்ட் அன்அஃபெக்டட் கேரியர் ஃபாதர் வந்து இருக்கிறாங்க. பட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எஃபெக்டடுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இல்லாமல் கூட எனக்கு வந்து ஒரு ஜென்ரேஷனில் ஏன்னா பிகாஸ் இஸ் வாட் வி சா லைக் ஆட்டோசோமல் டாமினன்ட் ரிசெசிவ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நோ வி சா ஆட்டோசோமல் ரிசெசிவ் ட்ரேட். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஏன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மியூட்டட் ஜீன் பேரா வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா this might be ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பேர் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அப்பா அம்மா ஒரு ஜீன் மியூட்டட் ஆன ஜீன் கூட வந்து காம்பினேஷன் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன்ல ஒருத்தருக்கு வரதுக்குமே சான்சஸ் வந்து இருக்கு. this is what we call them as what autosomal recessive trait. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேரியர் ரெண்டு பேருமே அஃபெக்ட் பட் ஸ்டில் ஆர் த கேரியர்ஸ். இதை யாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு கம்பைன் ஆச்சு நம்ம மதர் கிட்ட இருந்து ஒன்று ஃபாதர் ஒன்று கம்பைன் ஆச்சு there is a possibility like they might get affected. சரியா? 1 in 4 chances again எனக்கு 4 பேருக்கு ஆனால் ஒருத்தருக்கு எஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து எனக்கு இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஆல்பினிசம். ஸோ ஆல்பினிசம் வந்து நிறைய you would have seen some persons actually pigmentation ஒரு டிசார்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ மெலன் பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கு, which means melanocytes வந்து ப்ரொடியூஸ் இருப்பாங்க பட் they will not be able to produce what melanin ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீகலரேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேர் பிளாண்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப டார்க் ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. ஈவன் ஹேர் ஆல்சோ வில் பிகம் வெரி ஒயிட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐப்ரோஸ் எவ்ரிதிங் will be like change in colors. So it is because of the absence of the pigmentation melanin pigment அது கம்மியா சுத்தமா இல்லாம கூட இருக்கலாம். you see even their eyebrows eyelids everything sorry eye lashes எல்லாமே வந்து கலர் வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா it is going to be Huntington's chorea. So Huntington's chorea வந்து பாத்தீங்கன்னா it is called as autosomal dominant lethal disorder. So which means எனக்கு என்ன அர்த்தம், ரேவன் சார் ஒரு நிமிஷம் சார் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன் 2 minutes. ரேவன் சார் ஸ்டாப். ஓகே ஸோ ஹண்டிங்டன்ஸ் chorea அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம், we call them as what autosomal dominant lethal disorder. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஜீன் affected gene is also enough எதுக்கு இந்த டிசார்டரை காஸ் எனக்கு ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அவசியம் ஏதாவது ஒரு செட் இருந்தால் கூடமே இட்ஸ் மோர் தென் enough to cause this Huntington's chorea. சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பி லைக் ஒரு அன்கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்வாலண்டரி பாடி மூமெண்ட்ஸ். இதனால வந்து இப்போ நான் சும்மாவே கை சும்மா கை ஆடிக்கிட்டே இருக்கும், வாய் மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும்,
எப்படி சொல்றது, இட் பி லைக் இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து டோட்டலி டீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ சீ ஹியர் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வேணும் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம பாடியில கை கால எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இட் பி லைக் வாலண்டரி. ஓகே இஃப் ஐ வாண்ட் டு மூவ் ஐ கேன் மூவ் மை ஹேண்ட் லைக் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஹண்டிங்சன்ஸ் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ வில் நாட் மூவ் ஆன் மை ஓன் வில். தேவையில்லாம ஐ மீன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை கால அவங்களுக்கே தெரியாம இந்த அசைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இஸ் வாட் கால்ஸ் ஹண்டிங்சன்ஸ் கொரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிட்டோரியேஷன். ஸோ கண்டிப்பாக மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து எஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெத் வந்து ரொம்ப சின்ன வயசே இறந்து போயிடும். பிகாஸ் அன்கண்ட்ரோல் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது ஈஸியாக வந்து they will die soon actually. 30 to 40 years வரைக்கும் maximum they will be live. So ஒரு சின்ன கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Look at the diagram actually. ஒரு healthy person இருக்கிறாங்க, healthy personal brain, and we have the person having this Huntington's chorea. Can you see the central part? And moreover neural degeneration. So normal brain எப்படி இருக்கு, Huntington's chorea disease இருக்கிற person எப்படி இருக்கு. So which means you can imagine சீக்கிரமா இறந்துருவாங்க. brain like uncontrolled body movements அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். Next we are going to see about the chromosomal abnormalities. So chromosomal abnormalities அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we have 23 pairs of chromosomes, அதே மாதிரி 46 chromosome ஒரு இதுலயுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரோமோசோம் நம்பர்ல வந்து எரர்ஸ் இல்லாட்டி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 46 இருக்க இடத்துல 47 இருக்கலாம், இல்லாட்டி 46 இருக்க இடத்துல 43 இந்த மாதிரி கம்மியா குரோமோசோம் ஜாஸ்தியா குரோமோசோம் எரர்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா we call them as what chromosomal disorders or chromosomal abnormalities அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலி occur due to the errors in what செல் டிவிஷன். செல் டிவிஷன் பற்றி நிறைய பார்த்துருக்கோம், மைட்டோசிஸ் மியோசிஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன எரர்னால தீஸ் திங்ஸ் மைட் ஹேப்பன். இதை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். இந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் ஆர் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 2 types. First one is going to be aneuploidy and another one is going to be called as what polyploidy. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So again the disorders that is going to be caused எதனால excess இருக்கலாம் இல்லாட்டி கம்மியா இருக்கலாம். இந்த chromosomal arrangement or chromosomal pattern we call them as what chromosomal disorder. Now let us talk about the aneuploidy. So aneuploidy என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is going to be gain, ஒன்னு add இருக்கலாம் இல்லாட்டி less இருக்கலாம். So which means it will be leading to the failure of chromatids to segregate. Segregate வந்து இப்போ இந்த chromosome segregation, law of segregation நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ அந்த chromosome எனக்கு ஸ்பிட்டா பார்க்கும்போது either it can be like pairing, எப்படி ரெண்டு பேர் ஆகணும்ன்றது ரூல் இருக்கலாம். பட் வாட் வில் ஹேப்பன், எனக்கு 2 இருக்க இடத்துல 3 வந்து பேர் ஆகுது, இல்லாட்டி 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 மட்டும் தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா aneuploidy. So which means a gain or loss of 1 or more chromosomes due to the failure of chromatids to segregate. And segregationல இந்த issues வந்து வரதுனால we can expect this disorder. So syndrome வந்து பார்த்தீங்கன்னா is nothing but நிறைய symptoms வந்து like properly எப்படி சொல்றது group of signs and symptoms occurring together that characterize a particular நிறைய symptoms ஒண்ணா சேர்ந்தது தான் இந்த ஒரு aneuploidy அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். I'll show you one actually picture வந்து பார்க்கலாம். Yes, இப்போ இல்ல பாருங்களேன், இந்த aneuploidyல பொறுத்த வரைக்கும் we have these types which is nulliosome, monosomy, trisomy as well as we have tetrasomy. இது என்னன்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். So first aneuploidyல வந்து பாத்தீங்கன்னா gain or loss of chromosomes due to the failure of segregation of chromatids during the cell division. இப்போ நார்மலால வந்து பாத்தீங்கன்னா can you see normal ploidy which is nothing but 2n as you all know diploid அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த aneuploidyல பொறுத்த வரைக்கும் நான் இப்போ just now I told you what is nulliosome, monosomy, trisomy இது எல்லாமே இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு இதுக்கு வந்து வருவோம். So we will have an idea actually. சரியா, ஸோ எனக்கு செக்ரிகேட் ஆகும்போது வரக்கூடிய டிராபேக்ஸை நான் வந்து இதில் சொல்லலாம். சரி, இப்போ லெட் அஸ் see now. நல்லியோசோமி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம், சிம்பிளைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2n minus 2. சரியா, நல்லியோசோமி நம்ம எப்படி சொல்கிறோம் 2n minus 2. இப்போ என்ன அர்த்தம், ஒரு குரோமோசோம் பேர் வந்து இஸ் லாஸ்ட் from a diploid set. So என்ன அர்த்தம், 2ன்றது literally it's a pair, right? எனக்கு வந்து diploid மென்ஷன் பண்ணுவேன் 2n. எனக்கு haploid எப்படி சொல்லுவேன், haploidனா நான் வந்து n அப்படின்னு சொல்லுவேன். Whereas diploid நான் எப்படி சொல்லுவேன், I'll be calling them as what 2n அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சரியா, இப்போ நல்லா பாருங்க, நல்லியோசோமில் எனக்கு என்ன நடக்க போகுது, a pair of chromosome is lost from a diploid. எனக்கு 2n அப்படின்றது diploid set இருக்கு, 2ன்றது it's a pair, கரெக்டா, 1 2ன்னு சொல்லலாம், a pair of chromosome is like lost from a
diploid. சரி, இது நம்ம என்ன சொல்வோம்? நல்லியோசோமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இப்போ மோனோசோமினா என்ன? Again, like only one chromosome. ஏன்னா it's not a pair. அங்க 2 இல்ல, only 1 இருக்கு. So only one chromosome is lost. A chromosome is lost from a diploid. So 2 chromosome lost, a pair of chromosome lost is called as நல்லியோசோமி. Only one chromosome is lost, we call them as what? Monosomy. The third வந்து பாத்தீங்கன்னா we call them as trisomy. So trisomy என்னன்னு பாத்தீங்கன்னா literally one chromosome is added. நல்லா பாருங்க, ட்ரைனா 3, கரெக்டா? So a chromosome or one chromosome is being added to what? A diploid. So the 2n கூட எனக்கு ஒரு chromosome வந்து is getting added. இது நம்ம என்ன சொல்றோம்? Trisomy அப்படின்னு சொல்லலாம். And finally we have the tetrasomy. 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வந்து 2n ஒரு diploid chromosome கூட எனக்கு diploid set கூட what is going to happen? எனக்கு வந்து 2 chromosomes or a pair of chromosome is getting added. இத நம்ம என்ன சொல்வோம்? We call them as tetrasomy. So இப்ப அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லியோசோமி 2n minus 2, monosomy is 2n plus 1, sorry 2n minus 1, tetrasomy is 2n plus 1, whereas trisomy, I'm really sorry, again I'll come from the beginning, really sorry. So நல்லியோசோமி வந்து பாத்தீங்கன்னா 2n minus 2, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 2 மைனஸ் ஆகுது. monosomy is 2n minus 1, only one set of chromosome is getting lost. Trisomy 2n plus 1, tetrasomy is 2n plus 2. இப்போ நல்லா ஞாபகம் வச்சிட்டு come back here. இதில் பார்க்கலாம். Yes, இதில் பார்த்தா நமக்கு தெரியும். Can you see here? n plus 1, n minus 1. நல்லா பார்த்தீங்கன்னா can you see எனக்கு வந்து meiosis stage வந்து literally they have compared here. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Trisomic 2n plus 1. நல்லா பாருங்க, 1 pair is being added. இதுவே tetrasomy-ல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 pairல வந்து 2 is getting added. And you can see actually கொஞ்சம் அடிஷனலாவே இருக்கு. மோனோசோமில வந்து பாத்தீங்கன்னா 2n minus 1. So ஒன்னு காணாம போயிட்டாரு. நெக்ஸ்ட் நல்லியோசோமில பாத்தீங்கன்னா 2 சுத்தமா 2 இருக்க இடத்துல nothing is being given. And இதுவே டபுள் மோனோசோமி தான் உங்களுக்கு கிடையாது, பட் ஜஸ்ட் அடிஷனலா வந்து we have given here. So இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டெட்ராசோமி. Can you see here? எனக்கு வந்து 2n plus 2 plus 2 plus 2 எல்லாம் அடிஷனலா will be like டபுளா வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். And when talking about double மோனோசோமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2n minus 1 again இன்னொரு மண். So எனக்கு I'll be having 2 1 chromosomes வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். only not a pair, 1 இருக்கிற மாதிரி இருக்கும். So this is what இது நார்மலா என்ன ஆகும்? எனக்கு எல்லாம் 2 2 2 இருக்க வேண்டிய இடத்துல either I can be like ஒரு absent இருக்கலாம். That is called நல்லியோசோமி. ஒன்னே ஒன்னு மட்டும் இருக்கும், 2 இருக்க இடத்துல. That is called as what? மோனோசோமி. இதுல டபுள் மோனோசோமி அடுத்து கூட I'll be having only 1 வந்துகிட்டே இருக்கும். ட்ரையோசோமி as you all know எனக்கு 3 2 இருக்க வேண்டிய இடத்துல I'll be having 3. So 3 இருக்கு. Can you see here? ட்ரையோசோமி 2n plus 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெட்ராசோமி 2 இருக்க வேண்டியது 4 இருக்கு. இதுவே டபுள் டெட்ராசோமி 4 இருக்கு, 4 again it keeps on repeating. இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம்? aneuploidy. So again this is what நம்ம aneuploidy சொல்லி பார்க்கணும். chromosomal abnormality. Next we are going to see about the polyploidy. So polyploidy க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. We call them as what? euploidy அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, அப்ப இந்த euploidy என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா is nothing but an increase in the whole set of chromosome. நான் வந்து எனக்கு வந்து ஒண்ணுத்துல மட்டும் கதை நான் சொல்லல, இது can be 1 or 2. ஆனா இல்ல மொத்த செட் ஆஃப் குரோமோசோமே எனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலரா டியூ டு அ ஃபெயிலியர், ஒரு ஸ்டேஜ் சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம்? we have learned in our previous topics and lower classல படிச்சிருப்போம். காரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ காரியோகைனசிஸ் நம்ம என்ன சொல்லி பார்த்திருப்போம்? டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சைட்டோகைனசிஸ் இஸ் வாட்? டிவிஷன் ஆஃப் cytoplasm. So karyokinesis division of nucleus and cytokinesis division of cytoplasm அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த என்ன நடக்குது? இந்த polyploid பொறுத்த வரைக்கும் a whole set of chromosome itself will get what? Increase. எதனால? எனக்கு என்ன cytoplasm division, the failure, the cytoplasm divided by some kind of error. சரியா? which means literally after the telophase phase. நமக்கு again நம்ம நிறைய phase நம்ம பார்த்திருக்கோம், நிறைய செல் டிவிஷன்ல telophase, anaphase, prophase நிறைய பார்த்திருப்போம். அது telophase அப்படின்ற phase அடுத்து எனக்கு வரக்கூடிய ஒரு drawback. இது வந்து ரொம்ப மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ, பிகாஸ் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப ரேரான சினாரியோ. இந்த அளவுக்கு வருது நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் நம்ம இது நிறைய வந்து பாக்குற மாதிரி இருக்கும். Okay, now let us talk about the abnormality. So நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? We saw about what is aneuploidy, what is polyploidy வந்து பார்த்திருப்போம். இப்ப chromosomal abnormalities குள்ள வந்து போகலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தோம். we saw what are the genetic disorders பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டு இப்ப chromosomal disorders என்னன்னு சொல்லி பார்க்கலாம். chromosomal disorders வந்து பாத்தீங்கன்னா as we saw இன்ட்ரோ மட்டும் பார்த்திருப்போம். Down syndrome, Turner syndrome, Klinefelter syndrome and Patau's syndrome இதெல்லாம் பார்க்கலாம். So let us talk about Down syndrome. So Down syndrome வந்து பாத்தீங்கன்னா it's called as trisomy. நான் இந்த டாபிக் நல்லா சொல்லியிருப்பேன். எனக்கு 2 இருக்க வேண்டிய இடத்துல I'll be having 3 chromosomes. pair இருக்க வேண்டிய இடத்துல I'll be extra ஒருத்தர் present ஆயிருப்பாங்க. So this is called as trisomy அப்படின்னு சொல்லுவோம். So mostly இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் இருப்பாங்க,
காது வந்து ஒரு ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காது. நோஸ் ரொம்ப வந்து சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபிளாட்டட் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் லைக் வார்த்தை வந்து பெறணும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வார்த்தைகள் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம சில டிராபேக்ஸ், பேச ஒழுங்கா வார்த்தைகள் தெளிவா இருக்காது, இந்த மாதிரி சில டவுன் சிண்ட்ரோம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் as what மோனோகாலிசம் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் சொல்லலாம். ஸோ the name of down syndrome is called as what monogolism. that's okay. monogolism again pronunciation பொறுத்து. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா it is the presence of additional copy. எனக்கு வந்து 2 இருக்க வேண்டிய இடத்துல I'll be having 1 more. ஸோ ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். literally can you see here, எனக்கு இந்த பர்சன் இருக்கு, ஐ மீன் 46 குரோமோசோம் நார்மலா ஒரு பர்சனுக்கு 46 குரோமோசோம் 20 பேர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்க போகுது? they'll be having 47 குரோமோசோம். ஜெனடிக்கல் கான்ஸ்டிடியூஷன் which means genes எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 45A plus XX or 45A plus XY. ஸோ அடிஷ்னலா ஒருத்தர் ப்ரெசென்ட் ஆயிருக்காரு. இப்போ இப்போ ஃபீமேல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா like as you all know, நமக்கு இந்த 23 chromosomes 23 pairs of chromosomes அப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் பத்தி படிச்சிருப்போம், which is nothing but எனக்கு இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸை தவிர்த்துட்டு மிச்சம் வர குரோமோசோம்ஸ் எல்லாமே நான் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு 23 இருக்குன்னா the last pair, that is 23rd pair தவிர்த்துட்டு, that is 1 to 22 pairs வரைக்கும் I'll be calling them as what? Autosomes apart from sex chromosome. அப்ப இது நம்ம செக்ஸ் குரோமோசோம் நான் சொல்லுவேன். இந்த 23rd pair chromosome தான் என்னன்னு சொல்லுவேன்? செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவேன். It is also called as what? Allosomes அப்படின்னு சொல்லுவேன். செக்ஸ் chromosomes are also called as what? Allosomes. So அப்ப எனக்கு என்ன நடக்க போகுது? இந்த கடைசியா can you see here, எனக்கு இந்த either it can be for a female or it can be for a male. எனக்கு அடிஷனலா யார் இருக்கா? எனக்கு 45 plus எனக்கு செக்ஸ் குரோமோசோம் சேர்த்துட்டு எனக்கு இன்னொருத்தர அடிஷனலா வந்து பிரசன்ட் ஆயிருக்க போறாங்க. ஸோ டோட்டலி they'll be having what? 47 குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ which means எனக்கு கரெக்டா இந்த டிசார்டர் வந்து எந்த ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ல வரும்? 21st குரோமோசோம்ல எனக்கு வந்து இது நடக்கும். சரியா? ஸோ டவுன் சிண்ட்ரோம் பேஷண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைக் சப்பையா இருக்கும், தட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும், நோஸ் வந்து, காது வந்து கொஞ்சம் எதர் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ப்ராப்பரா டிஃபார்ம் ஷேப் மாதிரி இருக்கலாம். அண்ட் வார்த்தைகள் வந்து ப்ராப்பரா வேர்ட்ஸ் வந்து தெளிவா இருக்காது. அண்ட் கை விரல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நார்மலா ஒரு இத ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா பெண்டா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சருமே இருக்கலாம். அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, நம்ம கண்ணில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தெளிவு இருக்கா, விச் மீன்ஸ் எல்பி லைக் மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நார்மல் பர்சனை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ if you move on, can you see here, நாக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ப்ரொட்டவுனிங் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே வெளில விட்டுக்கிட்டே இருப்பாங்க, வார்த்தைகளுக்கு வந்து தெளிவாக இருக்காது. ஸோ இஃப் யூ டாக் அபவுட் த சிண்ட்ரோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டாட்டர்ட் வித் ரவுண்ட் நெக் அண்ட் ப்ராட் ஃபேஸ், ஃபரோ, பிக் டங் அண்ட் பார்ஷியலி ஓப்பன், எப்பவுமே வாய் திறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கையெல்லாம் வந்து ரொம்ப நேரத்தில் சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய வந்து லூப்ஸ் இருக்கும், இந்த டிப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் சின்ன சின்ன லூப்ஸ் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் டெவலப்மெண்ட் விச் மீன்ஸ் லைக் மென்டல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் விச் மீன்ஸ் வாட் இஸ் த கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கும் போதே வரக்கூடிய டிசீஸ், பை பர்த் இட் செல்ஃப் வரக்கூடிய டிசீஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே there's a chance they might have some heart disorders or heart disease அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கேன் யூ சி நார்மல் பாம், இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, லைக் லைட்டாக வளைஞ்சி, கேன் யூ சி இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கொஞ்சம் வளைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம மற்றது பார்த்து தான் சேம் ஐ ஹவ் கிவன், ஜஸ்ட் அ டயக்ராம் இட் செல்ஃப் இஸ் லைக் வேரி ஓகே சேம் திங். ஸோ கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே நல்லா தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வி ஹாவ் ரவுண்ட் ஃபேஸ் ஆல்சோ, நாக்கு வந்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் த கேப் பிட்வீன் த டோஸ், ரெண்டு ஃபர்ஸ்ட் டோக்குமே அந்த செகண்ட் ஃபிங்கருக்குமே சில கேப், அவங்க கால் வச்சு நடக்கிற விதமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் ஸ்பெஷலி சேலஞ்ச், அவ்வளோதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the next one that is called as the Patau syndrome. ஸோ Patau syndrome வந்து பார்த்தீங்கன்னா again trisomy 13th chromosome. இப்போ இவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா what we saw is like yes, இந்த டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் we saw about 21st குரோமோசோம்ல ட்ரைசோமி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குரோமோசோம் இப்போ 3 ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த பட்டாவு சிண்ட்ரோமை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமோசோம் 13ல நம்ம ட்ரைசோமி கண்டிஷனை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் தி ட்ரைசோமி. நல்லா பாருங்க, 13th one கேன் ஹாவ் 3 குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cleft palate, so which means mostly இந்த lips வந்து கொஞ்சம் லைட்டாக கட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
காது வந்து கொஞ்சம் இறக்குமா, ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப குட்டி, தலையே வந்து குட்டியாக இருக்கும், ஆக்சுவலி ரொம்ப குட்டிலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவோ சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ். ஓகே, ஸோ இதோட அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சாரி பிஃபோர் தட் லெட் அஸ் டாக் அபவுட் தி பட்டாவோ சிண்ட்ரோமோட ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் சிவியர் பாடி மேல் ஃபங்க்ஷன்ஸ், மென்டல் டெஃபிஷியன்சி அகெயின், ஸோ மென்டலி ரிட்டார்டட் மாதிரி இருப்பாங்க, சின்ன சின்ன கண்ணு, சின்ன தலை அண்ட் சில கட், லெஃப்ட் பேலட்ல சின்ன கட் மாதிரி பார்த்துருப்போம். இன்டர்னல் ஆர்கன் மேல் ஃபங்க்ஷன்ஸ் கூட இதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, now we are going to see about the abnormalities, that is like allosomal, that is allosomal abnormalities, sex chromosomes abnormalities. இவ்வளவு பார்த்து நம்ம என்ன பார்த்திருப்போம், autosomal abnormalities, autosomes அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். செக்ஸ் குரோமோசோம் தவிர்த்துட்டு வரக்கூடிய அப்நார்மலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ்லேயே வரக்கூடிய அப்நார்மல் அலோசோம் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது என்னன்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி இட் இஸ் எதனால நம்மளுக்கு மைட்டோசிஸ் ஆர் மியோசிஸ் நடக்கக்கூடிய லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆஃப் தி செக்ஸ் குரோமோசோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் யாருன்னு கேட்டிங்கன்னா we have the Klinefelter syndrome and the Turner syndrome. ஸோ Klinefelter syndrome வந்து பார்த்தீங்கன்னா can you see here XY நார்மலாக மேல்ஸ் நம்மளுக்கு எப்படி நோட் பண்ணியிருப்போம் XY அப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம், அண்ட் ஃபீமேல வந்து பார்த்தீங்கன்னா XX அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஆனால் இந்த Klinefelter syndrome பொறுத்த வரைக்கும் கண்டிஷனலாக யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் கெஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் ஃபீமேல் மாதிரியே இருக்கும் அந்த மேல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அண்ட் டர்னர் சிண்ட்ரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். நம்ம என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் த Klinefelter syndrome, that is XXY. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், அடிஷனலாக ஒரு குரோமோசோம் பேசி ப்ரெசென்ட் 46 47 வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அப்படி நான் சொல்லும்போது XY இருக்க வேண்டிய இடத்துல they'll be having what XX and Y is going to be present. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா they'll be sterile. ஸோ மோஸ்ட்லி அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ஹை பிச் வாய்ஸ் ஆஸ் யூஷுவல், அண்ட் அண்டர் டெவலப் ஜென்டல் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு ப்ராப்பர் டெவலப் ஸ்டேஜில் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக டெவலப்ட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் they won't be able to இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இருப்பாங்க. அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்கிற மாதிரி பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இட் பி லைக் ஒபேசி டால், ஒபேஸா இருப்பாங்க. அண்ட் ஷார்ட் லிம்ஸ், நல்லா ஹைட்டா இருந்தாலுமே பட் ஸ்டில் ஒபேசிட்டி இருக்க காரணம் அண்ட் ஷார்ட் லிம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேன் யூ see here just what we are given. So 44A plus XXY. So 44 ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க plus I'll be having what XXY, that is ஒரு எக்ஸ் குரோமோசோம் எனக்கு வந்து அடிஷனலாக இருக்கும். கேன் யூ see here எனக்கு வந்து நல்லா ஃபீமேல்ஸ் இருக்கிற மாதிரி பிரெஸ்ட் என்லார்ஜ்டாக இருக்கும். அண்ட் உடம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பாடி ஹேர்ஸ்மே ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். this is for Klinefelter syndrome. ஸோ கேன் யூ see the diagram, ஜெனிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ் ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது, கால் நல்லா பெருசாக இருக்கும், they have the enlarged breast size and facial hair, that is sparse facial hair and narrow, ஃபீமேலுக்கு இருக்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அவ்வளோதான். மேலுக்குலாம் நல்லா ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு ஷோல்டர்ஸ் தான் இருக்கும், பட் ஃபீமேல்ஸ்க்கு மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இல்லாமல் ரொம்ப நேரோ ஷோல்டர்ஸ் நம்ம வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ if we talk about the features, can you see just நம்ம பார்த்தது தான், ஓவரால் மேஸ்குலைன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெரைல், மென்டலி ரிட்டார்டட், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா டர்னர் சிண்ட்ரோம். ஸோ டர்னர் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா XO, that is literally one X chromosome will be lost. எனக்கு ஃபீமேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி XX குரோமோசோம் இருக்குன்னா ஒரு குரோமோசோம் X chromosome is going to be lost. அப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it is going to be 44AA plus XO, which means எனக்கு 46 இருக்க வேண்டிய இடத்துல they will be having only 45 chromosomes தான் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா they'll be like very sterile. ஸோ மோஸ்ட்லி அகெயின் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் வெப் நெக், ரொம்ப நமக்கு நெக்கில் நீட்டமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக ஒட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெப் நெக் மாதிரி இருக்கும். பிரெஸ்ட் ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்க சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சின்ஸ் யார் லைக் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லும்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிளுமே சம் அப்நார்மலிட்டிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து இருக்கும். சரி, so which means can you see here it is the absence of one of the X chromosome in the female, so which means I'll be having one chromosome less, I'll be having what only 45 chromosomes சொல்லும்போது 44A plus XO. so exams எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி questions நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். so for example Turner syndrome பார்த்தீங்கன்னா what will be the genetic constitution of female அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எல்லாரும் தெரியும் 45 chromosome, but you should be able to write எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றது தான் இட்ஸ் மேட்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44A plus XO. so இந்த மாதிரி நம்ம வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும், that is you have to remember. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் we have like low hairline-ஆக இருக்கட்டும் அண்ட் மினிமல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும். கேன் யூ see இதெல்லாம் வந்து காமனான ஒரு டயக்னோசிஸ். அண்ட் ஈவன் எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் பப்ளிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரீஜன்ஸ்லாம் வந்து ஹேர் டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும்.
அண்ட் ஈவன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராசஸ்லாம் கூட வந்து அவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இஸ் வாட் வி ஹவ் கிவன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் வந்து மோஸ்ட்லி தே வில் பி வாஃப்ஸ், ரொம்ப குள்ளமாக தான் இருப்பாங்க. அண்ட் மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஓவரிஸ்மே அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, எக் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் அதர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இட் பி லைக் ஹிப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரஸ்ட் செஸ்ட் ரீஜன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஆர் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சில ட்ரெய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கண்ட்ரோல் பை ஹூம் நான் ஜீனோம்ஸ், தட் இஸ் நான் நியூக்ளியர் ஜீனோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் குளோரோபிளாஸ்டாக இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கலாம், பிளாஸ்மிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி சில இருக்கிறது, இந்த மாதிரி சில பர்சன்ஸ்லாம் ஜீனோம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டல் இன்ஹெரிட்டன்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், லா ஆஃப் டாமினன்ஸ் இருக்கலாம், லா ஆஃப் செக்ரிகேஷன் இருக்கலாம், லா ஆஃப் இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி will be having their own set of rules. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். the inheritance of the extra chromosomal genes which will be often showing the maternal influence. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். சரி, ரேவன் சார் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார். ஒரு 5 minutes, நான் 5 minutes கேப் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா யூஜெனிக்ஸ், யூஃபெனிக்ஸ் அண்ட் யூத்தெனிக்ஸ். சரி, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இந்த டேர்ம் வந்து மைட் பி நியூ ஃபார் யூ. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஜெனிக்ஸ் கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக் லாஸ். என்ன ஜெனட்டிக் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரே காரணம் தான், ஹியூமன் கைண்ட், தட் இஸ் மேன் கைண்ட் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ யூஜெனிக்ஸ் நான் என்ன சொல்லுவேன், இட் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் genetic laws to improve the human race. So first நம்ம யார் இதை கண்டுபிடிச்சா என்ன கதை அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். So the term eugenics வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், it is nothing but well born அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா who coined this term. The term eugenics வந்து பார்த்தீங்கன்னா it was first coined in the year 1885 by a person called as Francis Galton. அவர் தான் இதை வந்து காயின் பண்ண. ஸோ the important இந்த laws அப்படின்னு எடுத்துக்கலாமே. இதோட இம்பார்ட்டன்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா obviously பாப்புலேஷன் இன்க்ரீஸ். எதுக்கு எப்படி சொல்றது, ஒரு டிஃபெக்டிவ் ஒரு ஜீன் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து சில பேருக்கு வந்து டிசீஸ் இருக்கும், டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்கும், நான் டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஃபெக்டிவ் இருக்கிற பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய எப்படி டிஃபெக்டிவே இல்லாத பாப்புலேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் என்னோட இம்பார்ட்டன்ட் கோலாக இருக்கும். சரியா? So which means to increase the population of outstanding people and decrease the population of the defective or the disease இல்லாத எந்த ஒரு அப்நார்மலிட்டிஸே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜெனிக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ this is that person Francis Galton. இவர் தான் வந்து இந்த யூஜெனிக்ஸ் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்றாரு. யூஜெனிக்ஸோட ரெண்டு மெத்தட் வந்து இருக்கு. we have the constructive eugenics and the restrictive eugenics. so constructive eugenics இன்னொரு பேரும் இருக்கு, positive eugenics அப்படின்னு சொல்லலாம். restrictive eugenics இன்னொரு பேர் இருக்கு, it's also called as what, negative eugenics. so சிம்பிளா சொல்ல போனா positive eugenics and the negative eugenics. so என்ன மொத்தம் என்ன டேர்ம் ஆயிட்டா, எனக்கு வந்து டிசீஸாக இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டு டிசீஸே இல்லாமல் ஒரு பாப்புலேஷன் நான் வைக்கிறது, உருவாக்குறது மட்டும்தான் என்னோட ஒரு மெயின் மோட்டிவாக வந்து இருக்கும். எஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் யூ see here, promotion of genetic research and early marriage of those with desirable traits, subsidizing the fits are improvement the environmental conditions. கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கணும். சுற்றி இருக்க என்வரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். எஜுகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது எல்லாமே everything has to be done actually. yes, positive eugenics the latest talk aim வந்து பார்த்தீங்கன்னா increase desirable germplasm and preserve the best traits. so கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பெஸ்ட் ஆஃப் குரோமோசோம் நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஐம் யூஸ். ஸோ மெஷர்ஸ் நம்ம எப்படி இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மேரேஜ். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஏர்லி மேரேஜ் காமன் டிசேபிள் ட்ரைஸ்லாம் பண்ணாலும் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷன், நம்ம இந்த யூஜெனிக்ஸ்னா என்ன, ஜெனட்டிக்ஸ்னா என்ன, குரோமோசோம் ஃபேக்டர்ஸ்னா இதை பற்றி நம்ம மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது இஸ் ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த மெத்தட் விச் வி கேன் அச்சீவ் திஸ் ஒன். அண்ட் அகெயின் இம்ப்ரூவிங் தி என்வரான்மெண்ட் கண்டிஷன், சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் கண்டிஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் ரிசர்ச் நம்ம இன்னும் வி ஹேவ் டு கீப் ஆன், பிகாஸ் நம்ம இந்த ஜெனட்டிக் நம்மளுக்கு இன்னமும் புரியாத ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how the
உலகம் உருவாச்சு, எப்படி உலகம் உருவாச்சு, எப்படி உயிர்கள் உருவாச்சு, இட்ஸ் லைக் டிபேட். நிறைய தியரிஸ்மே இருந்தாலுமே நமக்கு அது ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா மட்டும் தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கும் விடையே தெரியாத ஒரு விஷயம் 4 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம், we are keep on improving. ஓகே, இப்போ டிசீஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா கேன்சருக்குலாம் as we all know கியூர், ப்ராப்பர் கியூர் கிடையாது. பட் ஸ்டில் வி ஹேவ் சர்டன் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கீமோதெரப்பி இருக்கு, ரேடியேஷன் தெரப்பி இருந்தது, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இருக்கு. நம்ம கீப் ஆன், ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி கிடையாது. பட் அது நமக்கு என்ன வந்துச்சு, ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணா ஓரளவுக்கு நம்ம சரி, ஓரளவுக்கு வி கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நவ் வி ஆர் லைக் இன்னும் ஸ்டெப் அஹெடா போய் நம்ம என்ன பண்றோம், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஜீன் தெரப்பி இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டிசீஸ்க்கு வி ஆர் ஃபைண்டிங் அ கியூர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெனடிக் ரிசர்ச் வந்து என்ன பண்ணணும், வி ஹேவ் டு கீப் ஆன் ப்ரொமோட்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் தி நெகட்டிவ் யூஜெனிக்ஸ். ஸோ நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் என்ன, டு எலிமினேட் தி டிஃபெக்டிவ் ஜெர்ம் பிளாசம். விச் மீன் டிஃபெக்டிவா இருக்கிற ஜீன் டோட்டலி என்ன பண்ணும், டோட்டலி அந்த சொசைட்டிலேருந்து எரேஸ் பண்ணிடணும். விச் மீன்ஸ் எனக்கு அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே அந்த ஒரு டிஃபெக்டிவ் இது எந்த டிசீஸ்க்காக டிஃபெக்டிவ் ஜீன்மே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நெகட்டிவ் யூஜெனிக்ஸ். அதோட எலிமினேட் அந்த ஏமே வந்து அதுதான். இது எப்படி நான் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ செக்ஷுவல் செப்பரேஷன் ஆஃப் டிஃபெக்டிவ். ஸோ கண்டிப்பாக பிரிக்கிறது மூலமா, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க டிஃபெக்டிவா ஜீன்ஸ் இருக்கிறாங்க, டிஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது மூலமா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த ஜீன்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போகாமல் என்னால் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அண்ட் இமிக்ரேஷன், நம்ம இது ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் சம்திங் அபவுட் இமிக்ரேஷன், எமிக்ரேஷன் படிச்சு ஒரு டாப்பிக்கில் படிச்சிருப்போம். ஸோ விச் மீன்ஸ் இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அதை வந்து லைக் ப்ராசஸ் மூலமாக பரப்பாமல் பார்த்துக்கலாம். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மேரேஜஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எஃபெக்ட் ஆனவங்க ஓரளவுக்கு இந்த மேரேஜ் அப்படின்ற ஃபேக்ட் வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது வில் பி நல்லது. ஓகே, ஸோ நெகட்டிவ் யூஜெனிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஸ்டெர்லைசேஷன், கண்ட்ரோல்டு இமிக்ரேஷன், செப்பரேஷன் அண்ட் கைடட் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ மெரைட்டல் அப்படின்ற கான்செப்டில் வரும்போது சில கைடன்ஸ் மூலமாக they can plan their marital life. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the euphenics. ஸோ யூஜெனிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். Let us talk about the euphenics. So which is nothing but defined as what, the symptomatic treatment of the genetic diseases in humans. So already okay, நம்ம அதை பொறுத்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த யூனிட்ஸ் என்ன பார்த்தோம், டோட்டல் எலிமினேட் பண்ணுறது அப்படின்றது என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. எலிமினேட் பண்ணிட்டு நல்லா ஒரு க்ளீன் கிடையாது, ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி உருவாக்குறது அப்படின்ற யூஜெனிக்ஸ்ல பார்த்தோம். யூஃபெனிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பட் சிம்டாட்டிக் அப்படின்னா ஜெனடிக் டிசீஸ், இந்த ஜெனடிக் டிசீஸ்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யூஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காம் பை ஜாஷ்வா லெட்பர்க் இந்த இயர் 19th. இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம், விச் மீன்ஸ் நார்மல் அப்பியரிங். இது மெயினாக எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுது யூஃபெனிக், எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் ஆஃப் இன்ஹெரிட்டட் ஹியூமன் டிசீஸ். விச் மீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வியாதியை, ஒரு சிண்ட்ரோமை வந்து நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயபிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிண்ட்ரோம், இட் இஸ் இன்ஹெரிட்டபிள் ஒப்வியஸ்லி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய இருக்கு, அல்சைமர்ஸ் டிசீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும், அடுத்த இன்ஹெரிட் பரம்பரையாக வந்து இருக்க விஷயம். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் யூஃபெனிக்ஸ் மூலமா my main motive is to control them. அடுத்த ஜெனரேஷன் நான் பரவாம I have to stop them, especially inborn errors of metabolism. so metabolism கூட சில ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா we saw for PKU, phenylketonuria, just now we saw, இப்பதான் படிச்சுட்டு வரோம். so just go back again, we'll have a good idea. okay, so this is what we are seeing, is treating the genetical conditions எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். The third one is going to be euthenics. So we saw what is eugenics, euphenics and euthenics. Finally we are coming, first நம்ம என்ன பார்த்து டோட்டலி எலிமினேட் பண்ணிட்டு ப்ராப்பரான சொசைட்டி உருவாக்குறது, செகண்ட் பார்த்தா ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Now we are going to say about euthenics. Euthenics எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is nothing but the improvement of human race by enhancing the environmental conditions. நான் இப்போ வந்து யாரையும் நான் ப்ளேம் பண்ணல, நான் வந்து இருக்க ஜீன்ஸை நான் கியூர் பண்ணல, பட் ஸ்டில் என்ன சொல்றேன், அதுக்கு எப்படி தடுக்க போறேன்னா சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் நான் சரியா வச்சாலே போதும், என்ன பண்ண முடியும், ஹியூமன் ரேஸை நான் என்ஹான்ஸ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த யூத்தெனிக்ஸோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ப்ரொவைடிங் பெட்டர் நியூட்ரிஷன். ஸோ ஆப்வியஸ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் ஃபுட், நல்ல ஒரு சத்தான உணவு கிடைச்சா என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியர் சொசைட்டி நல்லா உருவாக்க முடியும் அப்படின்றது இதோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அன்பொல்யூட்டட் எக்கலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதை என்ட்ரி கொடுக்குது. ஸோ சுற்றி நம்ம ப்ராப்பராக நம்ம என்வரன்மெண்ட் கண்டிஷன் ஒழுங்காக இருக்கணும்னா முதல்ல பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பா. ஸோ முக்காசி புகைகள்னாலேயே நமக்கு ஒரு இல்லாத வியாதி எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எஜுகேஷன்னால மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா மாற்ற முடியும். அண்ட் சஃபிஷியன்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும், தேவையான மெடிக்கல் எப்பவுமே எனக்கு ஐ ஹாவ் டு பி ரெடி. எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வில்லேஜ் சைட்ல இருந்து போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனாலே வந்து ஐ ஹாவ் டு டிராவல்
மெனி கிலோமீட்டர்ஸ் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் நிறைய குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இறந்து போறாங்க. பிகாஸ் ஐ ஹேவ் டு டிராவல் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ், எனக்கு வெஹிக்கிள் கிடையாது, ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லாமல் இறந்து போறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரீட் ஒரு தெருவில் 2 தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு ப்ராப்பர் மெடிக்கல், எனக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ளைஸாக இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருக்கவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ஹியூமன் ரேஸை வந்து என்னால் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து என்னால் கொண்டு வைக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளோட எப்படி என்வரான்மெண்ட் கண்டிஷன்ஸ், ப்ராப்பர் எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கலாம். ஈவன் பொல்யூஷனே காசு எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ப்ராப்பர் வாட்டர் சப்ளை அப்படி கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் பரவும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்லெட்ஸ் எல்லாமே அப்படி இறக்கி தண்ணியில் இறக்கி விட்டுரும். அதே வந்து குடிக்கிறாங்க, நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் அந்த சான்சஸ் பீங் ப்ராசஸ்ட் சென்ட் டு அதர் inherited also கூட சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஈவன் வி மைட் ஹவ் லேர்ன்ட் அபவுட் த நியூக்ளியர் டிசாஸ்டர் பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். அது அந்த ஜென்ரேஷனை மட்டும் பாதிக்காமல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன், அடுத்தடுத்து வர தலைமுறையை கூட பாதிச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இட் வாஸ் சிவியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நான் வந்து ப்ராப்பராக மெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be able to have what ஒரு ப்ராப்பரான ஒரு மேன்கைண்ட் ஹியூமன் ரேஸை என்னால் வந்து உருவாக்க முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி யூத்தனிக்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் வந்து முடியுது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம் கிடையாது. பட் ஒன்லி திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் ஆல் அபவுட் எந்த குரோமோசோமில் எனக்கு எந்த ஒரு ட்ரையோசமி நடக்குது, எந்த டிசார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வி சா ஃபார் பிகேயூவில் வந்து பார்த்தோம் என்ன என்சைம் லேக் ஆகிறதுனால இந்த ஒரு ட்ராபேக் வந்துச்சு. வி சா ஃபார் சிக்கிள் செல் அனிமியா எது குரோமோசோமல் டிசார்டர், ஜெனடிக் டிசார்டர், அண்ட் வி சா அபவுட் ஆல் தீஸ் யூத்தனிக்ஸ், யூஜெனிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி பார்க்க பெருசாக இருக்கும், பட் வெரி ஈஸியாக ஒன். ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் அகைன் இட் வில் பி லைக் அ ஈஸியர் டாபிக்.